Yes. Hi, hello, vanakkam. I hope my audio video is all clear, perfect and picture perfect. இப்போ செஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னடா நான் பேசுறது கேக்குதா? எல்லாம் ஓகேவா? சொல்லுங்க பாப்போம். Hi. Dekana, we are 16 now. Let us try to reach 30. வாங்க. ஓகே வந்துருச்சு. 30 ரீச் பண்ண பார்க்கலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னா ஒரு ஃபயரை போட்டு விடுங்க பார்ப்போம். இன்னைக்கு நம்ம மோல் கான்செப்ட் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ எஸ் குவிக்கா டக்கு சட்டுன்னு சொல்லுங்கப்பா. ஓகே. ஹாய், மீண்டும் வந்துட்டேன். ஹாய் தீபக். ஹாய் தீப்ஸ். ஆமா, என் பேரு பிரமீளா. ஓ, நல்லா இருக்கேன் டாக்கண்ணா. சூப்பர். ஃபயர் மாஸ்டர் அக்கண்ணா. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. சீக்கிரமா எல்லாரையும் வர சொல்லுங்க. ஏன்னா மோல் கான்செப்ட் பார்ட் 1 எவ்வளோ டீட்டெயில்டாக படித்தோமோ அதை விட சூப்பரா மாசா நம்ம பார்ட் 2 படிக்க போறோம். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் மேக்சிமம் வரட்டும். எஸ், சஞ்சீவ் சார் என்னமோ அனுப்பியிருக்காரு. என்னடா கண்ணா, 19 வாட்சிங், 20 வாட்சிங், இன்னும் 10 பேர் தேவை. நீங்கள் பார்ட் 1 பார்க்கலைனாலும் பரவாயில்லை, பார்ட் 2 பாருங்க. ஏன்னா பார்ட் 2ல நம்ம டீட்டெயில்டாக நம்ம மோல் கான்செப்ட் அப்புறமா இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை வந்துட்டு டீட்டெயில்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? எஸ், பார்ட் 1 அப்புறமா கூட பாருங்கப்பா. சூப்பர் ஃபயர் மாஸ். ஓகே, செஷனை ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. இப்போ போன கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் படிச்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா நீங்க படிக்க உட்காரும்போது உங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கணும், நீங்க எப்படி நோட்ஸை கிரியேட் பண்ணணும், எப்படி உங்க ஸ்டடி ரூமை வச்சுக்கணுங்கிறதுல இருந்து எல்லாத்தையும் நான் பேசிக்கா சொல்லியிருந்தேன். அதை எல்லாம் தாண்டி அகாடமிக்ஸ்குள்ள வந்தீங்கன்னா, அகாடமிக்ஸ்ல கெமிஸ்ட்ரியில நம்ம சம் பேசிக் கான்செப்ட்ஸோட இன்ட்ரோடக்ஷன்ல இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? எஸ், கிளம்புறாங்க. பை. எஸ், இப்போ நம்ம என்சிஆர்டி லைன்ஸ்ல இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்ட் 1ல சொல்லியிருந்தோம். அது என்ன? சிஸ்பிளாட்டின் அண்ட் டாக்ஸால நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ் பண்றோம் அப்படின்னும், AZT எய்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிடணும். ஞாபகம் இருக்கா? இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ யாராச்சும் நோட் பண்ணி வைக்கலன்னா மறக்காம நோட் பண்ணி வைங்க. ஓகே? எஸ், ஓகேடா கண்ணா, சூப்பர். இப்போ அதுக்கப்புறமா மேட்டர்னா என்ன, மேட்டரோட கிளாசிஃபிகேஷன் என்ன, மோல்னா என்ன, அண்ட் மோல் கான்செப்ட் கொஞ்சமா நம்ம பார்த்துருந்தோம். அது பேஸ் பண்ணி நிறைய கான்செப்ட்ஸும் நம்ம படிச்சிருந்தோம். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமான கொஷின்ஸ் மோல் கான்செப்ட்லேருந்து எப்படி எல்லாம் கொஷின் கேட்பானோ எல்லா டைப் ஆஃப் கொஷினையும் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். இதை எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா, இதை எல்லாத்தையும் மொத்தமாக முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம், அட்டாமிக் மாஸ்னா என்ன, அதில் ஏன் கார்பன் 12 ஸ்டாண்டர்ட் ஆட்டமாக நம்ம எடுத்துக்கிறோம், அட்டாமிக் மாஸோட டைப்ஸ் என்னென்ன, ஏஎம்யூனா என்ன, அதோட டிரைவேஷன்ஸ் என்னென்ன, அண்ட் ஃபைனலாக அது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், மாலிகுலர் மாஸ் அண்ட் ஃபார்முலா மாஸோட நம்ம பார்ட் 1 கவர் பண்ணிடணும். ஞாபகம் இருக்குதுங்களா? எஸ், இதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குங்களா? ரைட். ஸோ இப்போ பார்ட் 2ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபார்முலா மாஸ்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸை நம்ம பார்க்க போறோம். சரியா? பட் கான்செப்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில क्वेश्चंस சால்வ் பண்ணிட்டு
நம்ம கான்செப்ட்டுக்கு போலாம். So the first question is here, calculate the molecular mass of sucrose. சுக்ரோஸோட மாலிகுலர் மாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. you have the formula, இதை வச்சு மாலிகுலர் மாஸை சொல்லுங்க. குவிக் டக்கனா யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தலாம். what is the molecular mass of sucrose? very good தீபக். சூப்பர் டக்கனா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணி இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. calculate the molecular mass of sucrose. சுக்ரோஸோட மாலிகுலர் மாஸ் என்ன? எஸ் பிரியங்கா, தீபக், தன்யா, சுக்ரோஸோட மாலிகுலர் மாஸ் என்ன? யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். ஈஸியான क्वेश्चन. ஒரு கார்பனுக்கு 12 னா 12 கார்பனுக்கு என்ன? தென் ஒரு ஹைட்ரஜனுக்கு 22 னா ஒரு ஹைட்ரஜனுக்கு 1 னா அப்போ 22 ஹைட்ரஜன்ஸ்க்கு என்ன? ஒரு ஆக்சிஜனுக்கு 16 னா அப்போ 11 ஆக்சிஜன்ஸ்க்கு என்ன? இதை கவுண்ட் பண்ணீங்கனாவே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ஃபார் கார்பன் இட் இஸ் 12 into molar mass 12 plus ஹைட்ரஜனுக்கு 22 into 1 plus ஆக்சிஜனுக்கு it is 11 into 16. இப்போ 12 12s are என்ன? நமக்கே தெரியும் 12 12s are 144, 22 1s are 22, 11 into 16 எவ்வளோடா கணா? it is 176. இதை மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். இதற்கான ஆன்சர் என்னங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இதை மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இதற்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆப்ஷன் பி தானா? ஷூரா? வெரி குட். இதை மூணுத்தை ஆட் பண்ணோம்னா we get 342 AMU and so 342 AMU is the right answer. சூப்பர் ராகண்ணா. அப்படியே what's the formula mass of NaCl? NaCl ஓட formula mass என்னன்னு கேட்டிருக்காங்க. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. NaCl ஓட ஃபார்முலா மாஸ் என்ன? NaCl ஓட ஃபார்முலா மாஸ் என்ன? இட்ஸ் a very easy question. so ட்ரை பண்ணிட்டு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. கண்டுபிடிச்சிங்களா? வெரி குட். NaCl சோடியமோட மோலார் மாஸ் 23, குளோரினோட மோலார் மாஸ் 35.5. அப்ப இத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? இத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? that is your exact correct answer. இத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா you get 58.5. ஆப்ஷன்ஸ்ல 58 உம் இருக்கு 58.5 உம் இருக்கு. கரெக்டான ஆன்சர் is option D. very good ராகனா. wonderful. அடுத்த question. Find the number of carbon dioxide molecules in 2 moles of a pure sample of CO2 molecule. 2 moles of CO2 molecule எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்கா. ரொம்ப ஈஸியான क्वेश्चन. ஸோ இதற்கான ஆன்சர் என்னங்கிறத சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி வச்சிருங்க. குவிக் டக்கனா. குவிக்கா எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எஸ் குவிக்கா எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட். என்னடா இது ஆன்சரே காணோம். பாட்டுக்கு வெரி குட் சொல்லிட்டேன். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. டிகனா क्वेश्चन ரொம்ப ஈஸி, ஆன்சரும் ரொம்ப ஈஸி. இங்க என்ன சொல்லியிருக்கான்? 2 moles of. இங்க என்ன சொல்லியிருக்கான்?
2 moles of pure sample of carbon dioxide moleculesல எத்தனை number of CO2 molecule இருக்குன்னு கேட்டிருக்கான். அப்போ 2 molesல எவ்வளவு number of molecules இருக்கிறதுக்கான chances இருக்கு? Avogadro number of 2 into Avogadro number of molecules இருக்கிறதுக்கான chances இருக்கு. Avogadro numberக்கான value என்ன? It is 6.023 into 10 to the power 23. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர்டா வரும்? அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? Yes, you will get 6 2s are 12.0, 2 2s are 4, 2 3s are 6 into 10 to the power 23 molecules. So, totally, இவ்வளோ molecules இருக்குங்கிறது அர்த்தம். அடுத்த question. Find the number of helium atom in 8/3 moles of pure sample of helium atom. நான் சொன்ன அதே கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸாக மாற்றணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் மல்டிப்ளைட் பை அவகாட்ரோ நம்பர். மல்டிப்ளை பண்ணிட்டு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. ஓகேவா? அவகாட்ரோ நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. குவிக் 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 டக்கனா குவிக்கா குவிக்கா எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். குவிக்கா எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? எஸ், ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் 8 divided by 3 into 6.023 into 10 to the power 23 பண்ணா போதும். இதையும் மல்டிப்ளை பண்ணா டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 3 tablesல 6 வந்துட்டு 2 times 0.02 வராது. ஸோ 0 23 வருமா? வராது. ஸோ 7 வரும். இதை நீங்கள் 2 into 10 to the power 23ன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ 2 into 8, 2 8s are 16 into 10 to the power 23 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ 16 into ஹாய் அனகா, வெல்கம் ஆன் போர்ட். 16 into 10 to the power 23. ஹாப்பி ஹரி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஸ்வேதா எக்ஸாக்ட்லி ரைட். நந்தகுமார் பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்கடா கண்ணா, பட் த நம்பர் இஸ் ரைட். வெரி குட் வெரி குட் வெரி குட் மை டியர். எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ பார்ட் 1ல நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின். இதற்கான ஆன்சர் என்ன? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் H2SO4 molecules in 10 to the power minus 13 moles of pure H2SO4 sample. இதெல்லாம் நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. find the number of hydrogen atoms. ஓகேவா? இங்க H2SO4 molecule இல்ல. இப்போ நான் அதை என்னன்னு மாத்திட்டேன்? I've converted into what? இதை நான் இப்போ கட் பண்ணிட்டு H2SO4 மாலிகுலுக்கு பதிலாக ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அப்படின்னு மாத்திட்டேன். இப்போ இந்த क्वेश्चनல நீங்க என்ன பண்ணணும்? You have to find the number of hydrogen atom in 10 to the power minus 13 moles of pure H2SO4 sample. ஒரு குட்டி சேஞ்ச் தான், ட்ரை பண்ணி பார்ப்போமே. ட்ரை பண்ணிட்டு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. மேம் நந்தினி, இட்ஸ் ஆல்ரெடி டன் டாக்கண்ணா. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கான மெகா மேரத்தான் இஸ் ஆல்ரெடி டன். யோசிச்சு சொல்லுங்க. ஈஸியான கொஸ்டின், ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸா மாத்தணுமா? அதனால நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு அவகாட்ரோ நம்பர். கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எஸ், 10 to the power minus 13 plus 23 என்ன நடக்கும்? 10 to the power minus 13 plus 23 என்னடா நடக்கும்? You will get what? ஒரு நிமிஷம் டாடி, just give me a minute of time. நான் என்ன பண்ணிட்டேன்? இதுக்கு பதிலா ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அப்படின்னு மாத்திட்டேன். இப்போ இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 to the power
plus 10 அப்படின்னு கிடைக்கும். So here you have 6.023 into 10 to the power plus 10 H2SO4 molecules. Correcta? Correcta? But இந்த H2SO4ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ இத்தனை நம்பர் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் மாலிகுல்ஸ்ல எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு? இந்த நம்பர் into number of hydrogen in this molecule. Correcta? Correcta? அப்ப இங்க 2 இருக்குனா 2 ஹைட்ரஜன் இருக்குனா இந்த வேல்யூ into 2 பண்ணா போதும், which will give you 6.023 into 2 பண்ணீங்கனா it will be 12.046 into 10 to the power 10. So 12.046 into 10 to the power 10 is the right answer. Deeps correct answer பண்ணிருக்கீங்க. Hi Vaishnavi, good evening Drakana. Yes, very good. நிறைய பேர் correct answer பண்ணிருக்கீங்க, which is very good. இப்போ find the number of moles of helium atom in a sample containing these many helium atoms. இப்போ என்ன பண்ணிருக்கான், எவ்வளோ number of helium atoms இருக்குன்னு கொடுத்துட்டான். அதை நம்ம என்ன பண்ணணும், number of molesக்கு கன்வெர்ட் பண்ணணும். சூப்பர்ரா. இப்போ நம்ம பார்த்த அதே கான்செப்டுக்கு அப்படியே உல்டாவா நீங்க இதை சால்வ் பண்ணணும். ட்ரை பண்ணிட்டு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. கமான் கைஸ், உங்களால ஈஸியா பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. And hi Ramesh, how to clear chemistry backlog? ஓகே, கெமிஸ்ட்ரி பேக்லாகை கவர் பண்ணோன்னா ஒரு ஈஸியான ட்ரிக் சொல்கிறேன். ரெகுலராக கிளாஸுக்கு வாங்க. We will ensure that your backlogs are set, your revision is set, your question practice is set. சரிங்களா? வைஷ்ணவி, தேங்க்யூ டாக்கண்ணா, தேங்க்யூ ஸோ மச். பரத் ஆன்சர் சொல்லிட்டாரு. ஹாய் யாமினி, குட் ஈவினிங். எஸ் யாமினி, சூப்பர் டாக்கண்ணா. சரி, இங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கறத பார்க்கலாம். क्वेश्चनல இவ்வளோ நம்பர் ஆஃப் ஹீலியம் ஆட்டம்ஸ் இருக்கு, அதை நம்பர் ஆஃப் மோல்ஸா கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். we know number of moles n is equal to given number of atoms divided by Avogadro number of atoms. இங்க given number of atom எது? 3.011 into 10 to the power 40 helium atom divided by Avogadro number is 6.023 into 10 to the power 23 atoms. இப்போ இத ரெண்டுத்தையும் கட் பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 goes 1 times, 6 goes 2 times. அப்ராக்சிமேட்டா தான் சொல்லியிருக்கேன். And இந்த 10 to the power plus 3 மேலே கொண்டு போனோம்னா it becomes minus 23. 40 minus 23 எவ்வளோடா கட்டினா கிடைக்கும்? 40 minus 23 it is 40 minus 23 it is 17. கரெக்டா? அப்போ நமக்கான வேல்யூ என்ன? 1/2 0.5 னு எழுதிக்கலாம் into 10 to the power 17 will be the correct answer. அப்படியா? Yes, 10 to the power 17 வந்திருக்கா? 10 to the power 16 போட்டாலும் கரெக்ட் தான் தீப்ஸ். 5 into 10 to the power 16 போட்டாலும் கரெக்ட் தான். 0.5 into 10 to the power 17 போட்டாலும் கரெக்ட் தான். ஹாய் சோரோ, பரவாயில்லடா கண்ணா. எஸ் தீபக், நிறைய பேர் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. அங்கே தான் நிறைய பேருக்கு வீக்னஸ் இருக்குன்னே சொன்னீங்க. ஸோ we will do one task. இப்போ இங்க லைவ்ல கிட்டத்தட்ட ஒரு 25 மெம்பர்ஸ் இதை கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க இருக்கிற எல்லாரும் இப்போ லைவ் செக்ஷன்ல இன்ஆர்கானிக் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபயரை போட்டீங்கன்னா சரியா? ஸோ இஃப் யூ வாண்ட் இன்ஆர்கானிக் செஷன்ஸ் இன்ஆர்கானிக் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அது கூடவே பக்கத்துல அந்த ஃபயர் சிம்பிளையும் போட்டுட்டு கமெண்ட் பண்றீங்கன்னா மோல் கான்செப்ட்க்கு அடுத்ததா நான் இன்ஆர்கானிக் ஸ்டார்ட் பண்றேன். எஸ்,
இல்ல ஆர்கானிக் வேணும்னா ஆர்கானிக் போடுங்க, பிசிக்கல் வேணும்னா பிசிக்கல் போடுங்க. பட் இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் உங்களோட ப்ரிஃபரன்ஸை தயவு செஞ்சு சொல்லுங்க. Do you want organic? Do you want inorganic? Or do you want physical? என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Based on what you guys say, majority winsங்கற மாதிரி எல்லாரும் சொல்றத பேஸ் பண்ணி நம்ம அந்த போர்ஷனை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணலாம். ஆர்கானிக்கா, இன்ஆர்கானிக்கா, பிசிக்கலா, எது வேணும்? எது வேணும்? ஓகே, தீபக் இன்ஆர்கானிக், ஜோரோ ஆர்கானிக், ராதிகா இன்ஆர்கானிக், பரத் ஆர்கானிக். பரவாயில்ல பரவாயில்ல தீப்ஸ். இங்க நம்ம 25 மெம்பர்ஸ் இருக்கோம்டா கண்ணா. And as I always say, you guys are a gift. You guys have very good retention ability. இந்த 25 பேர் செஷன் முடியற வரைக்கும், இங்க இருக்கக்கூடிய 25 or 30 பேர் செஷன் முடியற வரைக்கும் இதே ஒரு எனர்ஜியோட கம்ப்ளீட்டா இருந்தீங்கன்னா, then I'm promising you, இந்த செஷன் முடிச்சிட்டு உங்கள்கிட்ட எந்த மோல் கான்செப்ட் பேஸ் கொஸ்டின் கேட்டாலும், சம் பேசிக் கான்செப்ட்ஸ்ல இருந்து எப்படி கொஸ்டின் வந்தாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஸோ நீங்க கவலையே பட வேணாம். ஜஸ்ட் டெல் மீ நெக்ஸ்ட் விச் சாப்டர் ஷுட் கோ. எந்த மாதிரி சாப்டர்ஸ் போனோம், ஆர்கானிக்கா, இன்ஆர்கானிக்கா, பிசிக்கலாங்கிறத மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, 12th இன்ஆர்கானிக் ஹாஃப் இயர்லிக்கு யூஸ் ஆகும். நந்தகுமார் பிசிக்கல், ஜிஐஎஃப் பிசிக்கல். இன்ஆர்கானிக். ஓகே, வில் டூ ஒன் திங் டாக்கண்ணா. இங்கே நம்ம திருப்பி அதே மெசேஜஸ் வர்றதுனால என்னால் கரெக்டு கவுண்ட் எடுக்க முடியல. எனக்கு இந்த செஷன் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஆர்கானிக் வேணுமா, இன்ஆர்கானிக் வேணுமா, ஃபிசிக்கல் வேணுமாங்கிறத மெயின் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா? லைவ் சாட்டில் இப்போதைக்கு சொல்ல வேணாம், மெயின் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத பேஸ் பண்ணி எய்தர் 11th or 12th, வாட் எவர் யூ வாண்ட், யூ கைஸ் டெல். நீங்கள் சொல்கிறத பேஸ் பண்ணி நம்ம அடுத்த கிளாஸஸை கொண்டு போகலாம். ஓகேவா? எஸ், மெயின் கமெண்ட்ல சொல்லுங்க, செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா சொல்லுங்க. Now let us get back into the concept. இப்போ ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்த क्वेश्चन தான். which one of the following has the maximum number of atoms? டேக்கண்ணா, இது 2020ல கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. ஸோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னங்கிறத சொல்லுங்க. இந்த क्वेश्चனை எப்படி செகண்டுக்குள்ள இதை பார்த்ததும் ஆன்சர் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? பட் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் லெட் மீ நோ யோர் ஆன்சர்ஸ் so that we could go into the conclusion. Quick dakana. We are 27 in number now. Let us reach 30. Shweta, option C. Very good, very good. Shweta is the first one to answer. மற்றவங்களும் உங்களோட ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைவ் கமெண்ட்ல சொல்லுங்கடா கண்ணா. பஃபரிங் இல்லையே, இங்க கரெக்டா தானே இருக்கு, இங்க கரெக்டா தானே இருக்கு. நீங்க உங்க நெட் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. சி எப்படி மேம் வரும்? ஓகே ஓகே, பாத்திரலாம்டா கண்ணா. டோன்ட் வரி, டோன்ட் வரி. பாத்திரலாமா? எஸ். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை கிராம் கிவன் மாஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. பட் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன?
we know number of moles is equal to given mass, okay, given mass divided by molar mass m. கரெக்டா? இப்படி கிடைக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸ் கூட நீங்க அவகேட்ரோ நம்பரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் ஆர் வாட்ஸ் எவர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குங்கிற கவுண்ட் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா? கரெக்டா? ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஈக்குவேஷனை நல்லா பாருங்க. இங்க क्वेश्चनல என்ன சொல்லியிருக்கான், which one has maximum number of atoms அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ ஒருத்தனுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கணும்னா பேசிக் சைக்காலஜி வச்சு நியூமரேட்டர் பெருசா இருக்கணும், டினாமினேட்டர் குட்டியா இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், டினாமினேட்டர் குட்டியா இருந்தா ஓவரால் ஆன்சர் பெருசா வருங்கிறது தெரியும். கரெக்டா? கரெக்டா? எக்ஸாம்பிள் என்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்துட்டு 1/, let's say 1/2, ஓகேவா? இன்னொரு இடத்துல I have 1/10. 1/2 and 1/10 பொறுத்தவரை எதுக்கு அதிகமான வேல்யூ இருக்கும்? 1/2 is 0.5, 1/10 is 0.1. 0.5 பெருசா 0.1 பெருசா? 0.5 பெருசா 0.1 பெருசா? 0.5 தான் பெருசு. ஏன்? இங்க 2 அப்படிங்கிற டினாமினேட்டர் 10 அப்படிங்கிற டினாமினேட்டரை விட குட்டியா இருக்கு. அப்போ டினாமினேட்டர் குட்டினா ஆன்சர் பெருசா வரும். கரெக்டா? கரெக்டா? இந்த கான்செப்டை அப்படியே இங்க அப்ளை பண்ணுங்க. டினாமினேட்டர் குட்டியா இருந்தா ஆன்சர் பெருசா வரும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கிடைக்கும். அப்போ யாருக்கு இங்க மோலார் மாஸ் கம்மியா இருக்கு? இங்க லித்தியம்க்கு தான் மோலார் மாஸ் கம்மியா இருக்கு. அதனால லித்தியம் இங்க அப்ளை பண்ணோம்னா லித்தியம் ஹேஸ் லெஸ் மோலார் மாஸ், டினாமினேட்டர் குட்டி, அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை நம்மளால இங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன தெரியுமா? நம்ம பசங்க நான் இதை சொன்னதும் ஓகே சூப்பர் மேம் தெரிஞ்சிச்சு மேம்னு சொல்லிட்டு இதை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவீங்க. பட் this concept is only valid when the numerator is same. நான் உங்களுக்கு காமிச்ச 2 ஆப்ஷன் 2 எக்ஸாம்பிளையும் நான் 1/2 1/10 நியூமரேட்டரை 1ன்னு வச்சிருக்கேன். அதாவது நியூமரேட்டரை சேமா வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த क्वेश्चनலயும் given mass எல்லாமே 1 கிராம் தான். So when given mass is same, then நீங்க மோலார் மாஸ் கம்மியா இருந்தா போதும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வருங்கிறதுல கிளியரா இருந்துக்கலாம். புரிஞ்சுச்சுங்களா? புரிஞ்சுச்சுங்களா? அதனால இந்த क्वेश्चनக்கான கரெக்டான ஆன்சர் என்னடா கண்ணா? For this question option C is the right answer. கான்செப்ட் புரிஞ்சுச்சா? எப்படி இது வந்துச்சு, ஏன் இது வந்துச்சுங்கிற ஒரு கான்செப்ட் புரிஞ்சுச்சாடா கண்ணா? எஸ். ஐயோ நெட்டு கிடைக்கவே மாட்டேங்குது, என்னடா ஆச்சு? இப்போ ஏன் ஆப்ஷன் சி வருதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இந்த क्वेश्चनக்கு நீங்க ஆப்ஷன்ஸ்ல ஆன்சரை தேடவே வேணாம், சால்வ் பண்ணி பார்க்கவே வேணாம். This is a very easy question. இந்த மாதிரி क्वेश्चनலாம் கேட்டா செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணிர முடியும் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி. சூப்பரா? எஸ். அடுத்ததா இன்னொரு क्वेश्चन. In which case the number of molecules of water is maximum. Once again previous year question 2018 ல கேட்ட question. Let me know the answer for this Rakana. நான் இப்ப காமிக்கக்கூடிய இந்த questions எல்லாம் கரெக்டா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். இத தாண்டி உங்களுக்கு மோல் கான்செப்ட்ல எந்த क्वेश्चनையும் சால்வ் பண்ண வேணாம். சீரியஸா சொல்றேன். ஏன்னா எல்லா டைப் ஆஃப் क्वेश्चनையும் நான் இங்கே கவர் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். இதை ப்ராக்டிஸ் பண்ணாவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். இதை வச்சு மல்டிபிள் கொஸ்டின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்களா? குவிக் ஜாக்கண்ணா, த சர்வீஸ் அன்அவைலபிள் மேம் இன் யூடியூப். எனக்கு ஓடிட்டே தானே இருக்கு. டே கண்ணா ப்ளீஸ் செக் யோர் நெட்வொர்க் ஒன்ஸ். ஒரு தடவை உங்கள் நெட்வொர்க்கை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம ஊரில் இப்போ நிறைய இடத்துல மழையெல்லாம் பெய்யுது. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? எஸ். குவிக். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னடா கண்ணா?
இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னங்கறத டக்கு சட்டுன்னு சொல்லுங்க பாப்போம். எஸ், கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரொம்ப ஈஸியான क्वेश्चन, ரொம்ப ரொம்ப ஈஸியான क्वेश्चन, அதுவும் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन வேற. ஸோ ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். எஸ் மேம், ஃப்ரம் நவ் இஃப் ஐ ஸ்டார்ட் டேக்கானா யார் என்கிட்ட இதை கேட்டாலும் 3 மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, சரியா? ஈவன் இஃப் யூ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃப்ரம் த லாஸ்ட் 3 months யூ வில் கிராக் நீட். அதுக்கு மேலே மேம் 1 மாதத்தில் படித்தா கிடைக்குமா, 15 நாளில் படித்தா கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் தான் நான் கொஞ்சம் கஷ்டம்டாக்கண்ணான்னு சொல்லுவேன். மற்றபடி 5 months இஸ் லைக் அ கோல்டன் பீரியட் ஃபார் யூ கைஸ். இன்றைக்கி கூட நான் அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வீடியோ 5 months பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் கோட்லாம் போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பாருங்க, உங்களுக்கே ஒரு கிளியரான ஒரு ஐடியா பில்ட் ஆகும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னடாக்கண்ணா? ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். இதில் எந்த கேஸில் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் மேக்ஸிமம் அப்படின்னு கேட்டிருக்கான். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த 4 ஆப்ஷனையும் நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம். இந்த மாதிரி எப்படி நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பேஸ் கொஸ்டின் வந்தாலும் அதை நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ அவகேட்ரோ நம்பர் வில் கிவ் யூ த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், கரெக்டாக? ஸோ அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்கள். சர்வேஷ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிக்கணும், மற்ற டாபிக்ஸை ஃபுல்லாக படிக்கணும். ஒன்றும் இல்லை சர்வேஷ், இப்போ ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நம்ம பிரேக்கிங் நீட் லைவுக்கு ரெகுலராக வாங்க. பிரேக்கிங் நீட் லைவுக்கு ரெகுலராக வந்தீங்கன்னா ஃபார் ஷுர் உங்களால் இந்த நெக்ஸ்ட் 1 to 2 months என்டையர் சிலபஸை கவர் பண்ணி நல்லா படித்து நல்ல கான்செப்ட்ஸை பில்ட் பண்ணி உங்களோட நீட்டுக்கு ரெடியாக நீங்கள் இருக்கலாம், சரியா? எஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் n is equal to given ml of water. அப்போது மாஸ் பை மோலார் மாஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும். 18 ml of water is equal to 18 grams. அதனால 18 by molar mass 18 1 mole அப்படின்னு வந்துடும். இங்கே 0.18 grams தான். n is equal to 0.18 divided by 18, you will get 0.1. இங்கே 10 to the power minus 3 mole of water already molesல தான் கொடுத்துருக்கான். That is equal to 0.001. and இங்கே லிட்டர்ஸில் வேல்யூ கொடுத்துருக்கான். லிட்டர்ஸை என்ன பண்ணலாம், given volume by molar volume போடலாமா? அப்போது 0.00224 divided by 22.4 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? அப்ராக்சிமேட்டாக 0.0001 வர மாதிரி இருக்கும். இப்போ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ் எது கரெக்டான ஆன்சர்? உங்களுக்கே தெரியும். அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? புரிஞ்சிச்சுங்களா? எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஏன் ஆப்ஷன் சி சொல்றீங்கடா கண்ணா? யோசிச்சு பாரு. ஆப்ஷன் ஏல யூ கெட் 1 mole, ஆப்ஷன் பில 0.1 mole, ஆப்ஷன் சில 10 to the power minus 3, அது 10 minus 3ல 10 to the power minus 3, அப்போ 0.001 moles. ஆப்ஷன் டில 0.001 moles. அப்போ ஆப்வியஸ்லி யாருக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகமாக இருக்கு? ஆப்ஷன் ஏல தான் அதிகமாக இருக்கு. நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு அவகேட்ரோ நம்பர் வில் கிவ் யூ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். அப்போ இங்கே தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸ்வேதா, ஜோரோ, தீபக், வெரி குட் ராக்கனா, வெரி குட் வெரி குட் வெரி குட். அடுத்ததா, the total number of atoms in 88 AMU of carbon dioxide and 88 grams of carbon dioxide are stated. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் பேஸ் கொஸ்டின். இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? யோசிச்சு சொல்லுங்க. யோசிச்சு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம்.
quick டக்கனா. சீக்கிரமா சொல்லுங்க. இங்க first of all என்ன சொல்லியிருக்கா, the total number of atoms, number of molecules கூட இல்ல, total number of atoms in 88 AMU CO2 and 88 gram CO2 are same அப்படின்னு சொல்லியிருக்கான். இது கரெக்டா தப்பா? இது கரெக்டா தப்பா? யோசிச்சு சொல்லுங்க. இப்பதான் ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். How to convert AMU into number of molecules. ஒரு கான்செப்ட் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. If you want to find number of molecules from AMU, ரொம்ப ஈஸி. நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் given AMU அந்த மாலிகுலோட மோலார் AMU நால டிவைட் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா உங்களுக்கு புக்ல எல்லாம் இருக்காது. திஸ் இஸ் a ஸ்பெஷல் ஃபார்முலா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்க லைவ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் சோனிகா வேணி. அப்படி டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 88 divided by 44. This will give you 2 molecules. So இங்க 2 molecules of CO2 இருக்கு. 2 molecules of CO2 னா 2 into carbon dioxide 3 atoms அப்போ 2 3s are 6 atoms are present in CO2. 88 AMU of CO2. அடுத்ததா 88 grams of CO2 க்கு நான் pink color எடுத்துக்கிறேன். 88 grams of CO2 molecules convert பண்ணோம்னா first அத moles convert பண்ணோம். 88 by 44 will give you 2 moles, which means 2 into Avogadro number of CO2 molecules, or 2 into 3 Avogadro number of atoms present in this caption. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல உங்களுக்கு 88 AMU of CO2 லயே 6 ஆட்டம்ஸ் தான் மொத்தமா இருக்கு. பட் செகண்ட் கேஸ்ல you have 2 into 3, which means 6 Avogadro number of atoms இருக்கு. இது ரெண்டும் சேமா? இது ரெண்டும் சேமாடா கண்ணா? சேமா இல்லையா? யோசிச்சு சொல்லுங்க. இப்போ யோசிச்சு சொல்லுங்க. இங்க வெறும் 6 ஆட்டம்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். இங்க 6 Avogadro number of atoms இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்ப இது ரெண்டும் சேமா? yes or no? சேம் இல்ல. these are not same. அதனால ஆப்ஷன் B is the right answer. கான்செப்ட் புரிஞ்சுச்சா? yes, is that clear? okay, super dakana. very good. அடுத்ததா, the number of molecules present in one drop of benzene is nearby equal to. ஒரு drop of benzeneல அந்த dropோட ml வேல்யூ இவனே கொடுத்துட்டான். ஒரு drop of benzeneல எவ்வளவு number of molecules இருக்கு? ரொம்ப ஈஸியான question. Try this out and let me know the answer. Quick டக்கனா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணோம்? இங்க ஆஹா வால்யூம் கொடுத்திருக்கானே, அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு given molecule, I mean given volume by 22.4 அப்படின்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும்? பென்சின் இஸ் a liquid, டென்சிட்டி அவன் கிளியரா கொடுத்திருக்கான். அப்போ வால்யூம் அண்ட் டென்சிட்டி வச்சு மாஸ் ஆஃப் பென்சின் இன் தட் 1 gram கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? we know mass is equal to density into volume. இங்க density என்ன? 0.78 gram per ml.
இங்க வால்யூம் என்ன 0.05 ml. இப்போ இத ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இத ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. குவிக்கா கண்ணா, குவிக்கா சொல்லுங்க பாப்போம். இப்போ இத ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரும்? ஐயோ, எனக்கு கமெண்ட் செக்ஷன் போயிடுச்சே. வெரி குட், வெரி குட். இத ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா we get 0.039 grams. இதுதான் grams of benzene. given grams இவ்வளோ. நமக்கு பென்சீனோட ஃபார்முலா தெரியுமா? எஸ், பென்சீனோட ஃபார்முலா என்ன? பென்சீனோட ஃபார்முலா C6H6. அப்போ பென்சீனோட மோலார் மாஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு given mass இங்க 0.039 divided by molar mass of benzene என்னடா கண்ணா? ஒரு கார்பனுக்கு 12, அப்ப 6 கார்பனுக்கு என்ன பிளஸ் 6 ஹைட்ரஜனுக்கு 6. ஸோ அந்த வேல்யூ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு 78 வரும். கரெக்டா சொல்லணும்னா 78.12. இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்றீங்க. டிவைட் பண்ண அப்ராக்சிமேட்டா 0.00 இன்னும் 2 0 வரும். 0.005 மோல்ஸ் அப்படின்னு வரும். கரெக்டா? இது வரைக்கும் எல்லாருக்கும் கரெக்டா ஆன்சர் வந்துச்சா? சொல்லுங்க பாப்போம். n வேல்யூ 0.005 மோல்ஸ் வந்துச்சா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எஸ். ஹாய் கயல், வெல்கம். தாரா கயல், வெல்கம் ஆன் போர்ட் ரக்கனா. பென்சீனோட ஃபார்முலா C6H6. அப்போ அதோட மோலார் மாஸை ஃபார்முலால இருந்து கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சோம்னா அந்த வேல்யூ அப்ராக்சிமேட்டா 78ன்னு வருது. 78.12 கூட வேணாம், 78ன்னு வருது. ஓகேவா? கரெக்டா? ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா அப்ராக்சிமேட்டா 0.005 மோல்ஸ் வருது. வெரி குட். அடுத்ததா என்ன பண்ணும்? இந்த மோல்ஸை நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸா மாத்தணும். ஏன்னா क्वेश्चनல நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் கேட்டிருக்கான். எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்? மோல்ஸை மாலிகுல்ஸா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸா மாத்தணும்னா இட்ஸ் வெரி சிம்பிள். அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணா போதும். அண்ட் ஸோ 0.005 into Avogadro number 6.023 into 10 to the power 23 பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் என்னடாக்கனா? ஆன்சர் மட்டும் என்னன்னு சொல்லுங்க. ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா? கண்டுபிடிச்சு சொல்லுங்க. Is it option A or B or C or D? இங்க நம்ம கிட்டத்தட்ட 30 மெம்பர்ஸ் இருக்கும். which means 30 பேர் நீட்டுக்காக சீரியஸா ப்ரிப்பேர் பண்றோம். 30 பேர் நீட்டுக்காக நம்ம என்ன ஆனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும், காலேஜ் போனாலும், கோச்சிங் போனாலும், வீட்டில் உட்காந்து ரிப்பீட் பண்றோம்னாலும் சீரியஸா படிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த ஃபயர், இந்த டிட்டர்மினேஷன், இந்த கன்சிஸ்டன்சி இந்த லைவ் முடியிற வரைக்கும் இருக்கணும். நீங்க என் கூட இந்த லைவ் முடியிற வரைக்கும் இருந்தீங்கன்னா then I am promising you that yes, மோல் கான்செப்ட்ல இருந்து எப்படி क्वेश्चन கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னடா கண்ணா? வெரி குட். இந்த பாயிண்ட் 000வையும் 10 to the power 23யும் கட் பண்ணீங்கன்னா you will get 10 to the power 20. இந்த 0.5 1/2 ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகேவா? இந்த 0.5 ஓகே 1/2 ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2வும் இதுவும் கட் ஆச்சுனா you get 3. And so the answer is 3 into 10 to the power 20. Option C is the right answer. Option C is the right answer. Very good. அடுத்த question. Number of electrons present in 7.2 mg of ammonium plus NH4 pluses. ட்ரை பண்ணி சொல்லுங்க. டேக்கனா இப்போ நான் சொல்றேன், இந்த லைவை யாரெல்லாம் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ உங்களுக்கு மோல் கான்செப்டில் ஃபுல் மார்க்ரா. எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா பார்ட் 1 பார்த்தா எல்லாருக்கும் தெரியும்.
பார்ட் 1ல எவ்வளோ ரிகரஸா நம்ம ஒவ்வொரு கான்செப்ட் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இந்த டாபிக்ல இருந்து இந்த டைப் ஆஃப் क्वेश्चन வரும், இந்த டாபிக்ல இருந்து இந்த டைப் ஆஃப் क्वेश्चन வரும்னு பார்த்துருந்தோமோ அதை விட பல மடங்கு எஃபோர்ட்டை நம்ம பார்ட் 2ல போட போறோம். ஸோ மேக் ஷூர் தட் யூ கைஸ் வாட்ச் இட் கம்ப்ளீட்லி. சொல்லுங்க பாப்போம், இந்த क्वेश्चनக்கான கரெக்டான ஆன்சர் என்ன? ட்ரை 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 இட் அவுட். தெரியலனா பரவாயில்ல, ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். என்ன மேம் இது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்லாம் கேட்டிருக்கானே அப்படின்னு நினைச்சு பயப்பட வேணாம். இது உண்மையிலேயே ரொம்ப 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 ஈஸியான ஒரு क्वेश्चन. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க பண்ண வேண்டியது, இங்க வேல்யூ மில்லிகிராம்ல கொடுத்துருக்கான். கரெக்டா? மில்லிகிராம கிராமா மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 1 milligram is equal to 10 to the power minus 3 grams. கரெக்டா? இந்த கன்வர்ஷன் நமக்கு தெரியுமா? அப்ப 7.2 milligram is equal to what? It is equal to 7.2 into 10 to the power minus 3 grams. இப்போ நமக்கு வேல்யூ கிராம்ஸ்ல தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? கிராம நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? we know number of moles is equal to given mass by molar mass, given mass by molar mass. கரெக்டா? இங்க given mass என்ன? it is 7.2 into 10 to the power minus 3. molar mass of NH4 plus என்னடா கண்ணா? molar mass of NH4 plus என்ன? நைட்ரஜனுக்கு 14, ஹைட்ரஜனுக்கு ஒரு ஹைட்ரஜனுக்கு 1, அப்போ 4 ஹைட்ரஜனுக்கு 4, டோட்டலா 18. இதை டிவைட் பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 3.9 into 10 to the power minus 4ங்கிற மாதிரி ஆன்சர் வரும். கரெக்டா? கரெக்டா? எஸ் ஆர் நீங்க என்ன பண்ணலாம்? 3.9க்கு பதிலா 4ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு கால்குலேஷன் ஈஸியா இருக்கும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைச்சிருச்சு. அப்போ அதை என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் மோல்ஸை என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் NH4 plus அயான்ஸா மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இட் இஸ் வெரி ஈஸி. n into Avogadro number will give you the value. அப்போ 4 into 10 to the power minus 4 into Avogadro number என்ன? ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். சட்டு 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 சட்டுன்னு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். பி தானா? ஆஹா, பசங்க ஆல்ரெடி ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். இதற்கான ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் NH4 பிளஸ்ல டோட்டலா ஒரு ஆட்டம்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? நைட்ரஜன்ல 7 எலக்ட்ரான், ஹைட்ரஜன்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. கரெக்டா? கரெக்டா? அப்போ டோட்டலா ஆக்சுவலா NH4 பிளஸ்ல நைட்ரஜன்ல 7, ஒரு ஹைட்ரஜன்ல 1 தான், 4 ஹைட்ரஜனுக்கு 4, அப்போ 7 பிளஸ் 4 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பட் பாசிட்டிவ் அயான் இருக்கிறதுனால ஒன்றை மைனஸ் பண்ணிப்போம். டோட்டலா 10 எலக்ட்ரான்ஸ் NH4 பிளஸ்ல இருக்கு. அப்போ அந்த 10 இது கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். அண்ட் ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் absolutely what? It is absolutely ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ வந்துச்சா? எஸ், ஆப்ஷன் ஏ வந்துச்சா? ஏவா பியாடா கண்ணா? கரெக்டா செக் பண்ணி பாருங்க. ஏவா பியா? டெக்கண்ணா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு 2.4 into 10 to the power 20 வந்துருச்சா? 2.4 into 10 to the power 20 வந்துச்சா? ஆமா ஆமா ஆமா, இன்டூ 10 பண்ணீங்கன்னா 21. கரெக்ட். அப்போ 2.4 into 10 to the power 21. கரெக்ட்ரா கரெக்ட்ரா. நான் அதை மல்டிப்ளை பண்ணாம சொல்லிட்டேன். ஸோ எஸ், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். நீங்க நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இதுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இங்க क्वेश्चनல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்டிருக்கான். ஒரு NH4 பிளஸ்ல 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ இவ்வளோ NH4 பிளஸ்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? இது கூட into 10 பண்ணீங்கன்னா you will get the answer. So you have 2.4 into 10 to the power 21 electrons.
புரிஞ்சிச்சிங்களா? B தான் கரெக்டான ஆன்சர் டாக்கனா. 10 to the power 21, B is the right answer. Very good, very good. அடுத்ததா இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. அடுத்ததா இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. டிகனா கிட்டத்தட்ட some basic concepts chapterல 60 to 70% of whole previous year questions were actually asked from mole concept. ஸோ அதனால தான் நான் மோல் கான்செப்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க 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 அப்படின்னு சொல்கிறேன். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூஸ் இட் டு சால்வ் த கொஸ்டின். இல்லடா கண்ணா, எங்கேயாச்சும் சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. கண்ணா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான்? 16 grams of an unknown gas occupies 5.6 liters at ISTP. அதோட vapor density என்னன்னு கேட்டிருக்கான். இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? vapor density எப்படி கண்டுபிடிக்க முடியும்? டேக்கண்ணா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். புக்ல இருக்காது. vapor density is none other than molar mass of the gas divided by 2. vapor density na என்ன அர்த்தம்? நம்மளோட molar mass ஓட half தான் vapor density. clear? very good Shiba. hi Neelam, welcome on board. so நம்ம molar mass ஓட half தான் vapor density. அப்ப நம்ம molar mass first கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சுக்கோங்க. இது ஒரு கேஸ்ன்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க கேஸுங்கிறதுனால கிவன் லிட்டர் டிவைடட் பை 22.4. அப்போ 5.6 டிவைடட் பை 22.4னா 1/4ன்னு வரும், விச் இஸ் 0.25 மோல்ஸ். கரெக்டா? ரெண்டாவதா நீங்கள் என்ன பண்ணணும்? செகண்ட் மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். மோலார் மாஸ்க்கான ஃபார்முலா என்ன? பொதுவாகவே we know number of moles is equal to given mass divided by molar mass. இங்கே given mass questionல 16 grams கொடுத்துருக்கான். number of moles நம்ம 0.25 கண்டுபிடிச்சிட்டோம். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இங்கே given mass is 16, number of moles is none other than 0.25. இதை ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணோம்னா molar mass is equal to 16 divided by 0.25. கட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 16 divided by 0.25 என்ன வரும்டாக்கண்ணா? அப்ராக்சிமேட்டா 16 divided by 0.25 16 divided by 1/4 எடுத்துக்கலாமா? டினாமினேட்டரோட டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு வந்துருமா? அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? you will get 64. 16 into 4 64. இப்போ 64 ஓட பாதி தான் vapor density. 64 ஓட பாதி என்ன? it is 32. அதனால ஆப்ஷன் C is the right answer. புரிஞ்சிச்சுங்களா? பரவாயில்ல விது, நோ ப்ராப்ளம் தாக்கண்ணா. எஸ் நீலம் ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರೇ? the only word which I know in Kannada. ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? நீங்க எப்படி இருக்கீங்க? how are you? இப்போ மோல் கான்செப்ட் பேஸ் பண்ண மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின், எக்ஸப்ஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். மோல் கான்செப்ட் கிளியராடா கண்ணா? மோல் கான்செப்ட் கிளியரா? கமெண்ட் செக்ஷன்ல கிளியர்னா ஒரு ஃபயரை போடுங்க பார்ப்போம். இஃப் மோல் கான்செப்ட் இஸ் கிளியர், கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஃபயரை போடுங்க பார்ப்போம். எஸ், குவிக்கா ஒரு ஃபயரை போடுங்க. என்னடாடே கமெண்ட் செக்ஷன்ல ஒண்ணுமே காணோம். கிளியர்னா ஃபயரை போடுங்க. எஸ் ஜோரோ, பட் கவலைப்படாதீங்க, ஒரு தடவை திருப்பி பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிரும். சரிங்களா? சூப்பரா. சூப்பர்.
ஓகே, அடுத்ததா நம்மளோட சம் பேசிக் கான்செப்ட்ஸ்ல இருக்கக்கூடிய லாஸை பத்தி தான் பார்க்க போறோம். நமக்கே தெரியும் we have a total of 5 laws. Yes, நமக்கே தெரியும் we have a total of 5 laws. and இந்த 5 laws தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இந்த 5 laws தான் நம்ம laws of chemical combination னு சொல்றோம். law of conservation of mass, definite proportion, multiple proportion, Gay-Lussac's and Avogadro's law. இப்போ இதல நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ப்ளீஸ் நோட் இட் டவுன். இதுல இந்த ஃபர்ஸ்ட் 3 law, conservation of mass, definite and multiple proportion, இது மூணுமே மாஸ் இடையின் அடிப்படையில் வரக்கூடிய law. மாஸ் பேஸ் பண்ணலா இடையின் அடிப்படையில் வரக்கூடிய லா. அப்போ இந்த 3 லாஸும் யாருக்கு அப்ளிகபிளா இருக்கும்? சாலிடுக்கும் லிக்விடுக்கும் மட்டும்தான் அப்ளிகபிளா இருக்கும், கேஸுக்கு அப்ளிகபிளா இருக்காது. இதுவே அடுத்த 2 லாஸ், அடுத்த இந்த 2 லாஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரெண்டுமே லா கேஸ் பேஸ் பண்ணது. கேஸ்னா அது வால்யூம் பேஸ் பண்ண கான்செப்ட். அண்ட் இங்க இந்த 2 லாஸும் கேஸுக்கு மட்டுமே பொருத்தமான லாஸ். சாலிடை பத்தியோ லிக்விடை பத்தியோ நமக்கு அங்க பேச முடியாது. இது கிளியரா? இது ரொம்ப பேசிக்கான விஷயம், இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? எஸ், ஓகே. டேக்கனா கிளாஸ கவனி. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதுக்கு கொஞ்சம் இமேஜினேஷன் தேவை. உங்கள்கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு ஐஸ் கியூபை தரேன், சரியா? ஸோ திஸ் இஸ் யோர் ஐஸ் கியூப். இந்த ஐஸ் கியூபை நான் ஒரு பவுலில் வச்சு தரேன். உங்கள்கிட்ட இதை நல்லா பார்த்துக்கோப்பா, யாரும் தொடாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு போகிறேன். ஆஃப்டர் 20 ஆர் லெட்ஸ் சே ஆஃப்டர் 1 hour, ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வந்துட்டு அந்த ஐஸ் கியூப் இருக்கக்கூடிய பவுலை நான் பார்த்தேன்னா அங்கே என்ன இருக்கும்? அங்கே என்ன இருக்கும்டாக்கண்ணா சொல்லுங்க. எஸ், நான் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு உங்கள்கிட்ட கொடுத்த அந்த ஐஸ் கியூப் டப்பாவை திறந்து பார்த்தேன்னா அங்க என்ன இருக்கும்? வெரி குட், வெரி குட். அந்த ஐஸ் கியூப் என்னவா இருக்கும்? இப்ப அப்படியே அந்த ஐஸ் கியூப் தண்ணியா, வாட்டரா மாறி இருக்கும். இப்போ இந்த ஐஸ் கியூப் நான் ஃபர்ஸ்ட் இந்த ஐஸ் கியூபை எடுத்து, இப்போ இதுதான் நம்ம அந்த பொட்டின்னு வச்சுக்கலாமே, டிஷ்யூ பொட்டி தான் இருந்தாலும் இதான் அந்த பொட்டின்னு வச்சுக்கலாமே, இதை ஒரு வெயிங் ஸ்கேல்ல வைக்கிறேன். வைக்கும்போ இனிஷியலா இதோட மாஸ் 10 கிராம்ஸா இருந்துச்சு. முதல்ல இது ஒரு ஐஸ் கியூபா இருக்கும்போ இதோட மாஸ் 10 கிராம் இருந்துச்சு. அப்போ 1 மணி நேரம் கழிச்சு அந்த தண்ணியை நான் வெயிட் பண்ணி பார்த்தேன்னா அப்ப அது எவ்வளவு கிராம்ஸ் இருக்கும்? தண்ணியை நான் வெயிட் பண்ணி பார்த்தேன்னா அது எவ்வளவு கிராம்ஸ் இருக்கும்? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஜெயிலர் படத்துல பார்த்திருக்கேன் மேம். எவ்வளவு கிராம்ஸ் இருக்கும்டா? யோசிச்சு சொல்லுங்க. நான் ரொம்ப பேசிக்ல இருந்து சொல்லித்தரேன், அதுக்குன்னு சொல்லிட்டு என்ன மேம் இது கூட தெரியாதா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் சூப்பரான சம்பவமே இருக்கு. சரியா? சொல்லுங்க, எவ்வளவு கிராம்ஸ் இருக்கும்? அதே 10 கிராம் தான் இருக்கும். என்ன காரணம்? ஏன்னா ஒன்று, இதை நீங்க தொடவே இல்லை. ரெண்டாவது, ஐஸ் கியூப்ல எவ்வளோ தண்ணி இருந்துச்சோ, H2O மாலிகுல் இருந்துச்சோ, அதுதான் இங்கேயும் இருக்கு. which means 10 கிராம் ஐஸ் கியூப் நான் உருக்குனேன்னா 10 கிராம் வாட்டர் தான் எனக்கு இருக்கும். கரெக்டா? கரெக்டா? எஸ். என்னடா நடக்குதுங்க?
கரெக்டா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சாடா? ஓகே. ரைட். இப்போ இங்க நம்ம படிச்ச விஷயம் என்னங்கறத பாத்துறலாம். நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், இனிஷியலா நம்மள்ட்ட ஐஸ் கியூப் இருக்கு அப்படின்னு சொன்னேன், which is இங்க இருக்கானா? சோ சாரிடா கண்ணா, நான் அது எங்கேயோ போயிருச்சுன்னு நினைச்சேன். ரைட். இப்போ நான் இனிஷியலா என்ன சொன்னேன், நம்மள்ட்ட ஐஸ் கியூப் இருந்துச்சு, which means sum of mass of ice cube is equal to sum of mass of water. இங்க என்னோட ஐஸ் கியூப் தான் என்னது, இங்க என்னோட ஐஸ் கியூப் தான் ரியாக்டன்ட், என்னோட தண்ணி அப்படிங்கிறது என்னது, என்னோட தண்ணி தான் ப்ராடக்ட். அப்ப நம்ம என்ன படிச்சிருக்கோம், sum of mass of reactant is equal to sum of mass of product. ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா அந்த ரியாக்ஷன்ல எவ்வளோ ரியாக்டன்ட் இருக்கோ அவ்வளோ மாஸ் ஆஃப் ப்ராடக்ட் தான் உருவாகும். 10 கிராம் ஆஃப் ரியாக்டன்ட் இருந்துச்சுன்னா அதுல இருந்து என் ரிசல்ட்ல என்ன இருக்குதோ அதை தான் ப்ராடக்ட்னு சொல்றோம். அது 10 கிராம் தான் இருக்கும். கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? பட் எனக்கு ஒரு சந்தேகம், இது எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்லையும் ஃபீஸிபிளா? இந்த கான்செப்டை நம்ம எல்லா விதமான கெமிக்கல் ரியாக்ஷன்லையும் அப்ளை பண்ணலாமா? எஸ் ஆர் நோ சொல்லுங்க பாப்போம். இந்த கான்செப்டை நான் எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் அப்ளை பண்ணலாமா? எஸ் ஆர் நோ? யோசிச்சு சொல்லுங்க. இது வரைக்கும் சின்ன வயசுல படிச்சது எல்லாத்தையும் புரட்டி போட்டு சொல்லுங்க. ஷாரா? தீப்ஸ், நந்தகுமார் நோ சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர், வெரி குட் ராகனா. இந்த கான்செப்டை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. காரணம் என்ன? நமக்கே தெரியும், நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்ல நம்மளோட அந்த யுரேனியம், தோரியம் அந்த மாதிரி ரியாக்டிவ் பார்ட்டிகளோட ஒரு சில மாஸை தான் நம்ம எனர்ஜியா கன்வெர்ட் பண்றோம். கரெக்டா? அப்போ ஒரு சில நியூக்ளியர் ரியாக்ஷன்ல மாஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. பட் இத பத்தி நம்ம தலைவன் பேசுறானா? பேசல. அதனால law of conservation of mass is not applicable for nuclear reactions. கிளியரா? பொதுவா எல்லா ரியாக்ஷன்ஸ்க்கும் வரும் தீப்ஸ், சாலிட் லிக்விட் எல்லாத்துக்குமே வரும். பட் கேஸ் அண்டர் கண்ட்ரோல் ரியாக்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? எஸ், சூப்பர். அடுத்ததா law of definite proportion. law of definite proportion once again repeat பண்ணுங்க கண்டிப்பாடா கண்ணா. so law of conservation of massல நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா ஓகேவா, ஏபி அப்படிங்கிற 2 ரியாக்டன்ட் ரியாக்ட் பண்ணி சிங்கிற ப்ராடக்டை தருதுன்னா இவங்க 2 பேரோட வெயிட் அளவு என்னங்கிறத பார்த்தீங்கன்னா that mass will be equal to the mass of product. reactants mass is equal to the mass of product. இது தான் law of conservation of mass சொல்லுது. பட் இது எங்க அப்ளை ஆகாது? நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்ல அப்ளை ஆகாது. ஏன்னா அங்க ஒரு சில மாஸ் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிரும். உங்களுக்கே தெரியும், நியூக்ளியர் ரியாக்ஷன்ல நம்ம நியூட்ரானை பம்பார்ட் பண்ணுவோம். யுரேனியம் மாதிரி ரியாக்டிவ் பார்ட்டிகல் மேல நியூட்ரான் எல்லாம் பம்பார்ட் பண்ணி எனர்ஜியா அதை கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதனால அந்த இடத்துல மட்டும் இன் நியூக்ளியர் ரியாக்ஷன் law of conservation of mass is not valid. புரிஞ்சுச்சுங்களா? இப்போ புரிஞ்சுச்சா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்காடா கண்ணா? டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க பாப்போம். எஸ், நெக்ஸ்ட் போகலாமா?
ஓகே, எனக்கு உங்களோட மெசேஜ் கொஞ்சம் லேட்டாக தான் வருது, பட் இருந்தாலும் வில் கோ டு த நெக்ஸ்ட் பார்ட். ஓகேவா? ரைட், சூப்பர் 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 டாக்கண்ணா. சரி, அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம், லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன்ஸை பற்றி தான் பேச போகிறோம். லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? உங்கள்கிட்ட ஒரு பியூர் கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்கள்கிட்ட பியூர் கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே உங்கள்கிட்ட வாட்டர் மாலிகுல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, H2O. இந்த வாட்டர் மாலிகுல்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? இந்த வாட்டர் மாலிகுல்ல 2 ஹைட்ரஜன் இருக்கு. அதே வாட்டர் மாலிகுல்ல 1 ஆக்சிஜன் இருக்கு. கரெக்டா? கரெக்டா? இப்போ இந்த ஹைட்ரஜனோட மாஸ் ரேஷியோவும் ஆக்சிஜனோட மாஸ் ரேஷியோவும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் என்ன வரும்? ஹைட்ரஜனோட மாஸ் ரேஷியோவும் ஆக்சிஜனோட மாஸ் ரேஷியோவும் எடுத்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு என்ன வரும் டாக்கண்ணா? 2 ஹைட்ரஜன் இருக்குனால 2. ஆக்சிஜனுக்கு என்ன வரும்? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரு ஆக்சிஜனோட மாஸ் ரேஷியோ என்னவா இருக்கும்? ஒரு ஆக்சிஜனோட மாஸ் ரேஷியோ என்னவா இருக்கும் டாக்கண்ணா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எயிட்டீனா? ஷாரா? எப்படி 18 வரும்? எப்படி 18 வரும்? யோசிச்சு சொல்லுங்க. வெரி குட், 16. அப்போ இந்த ரேஷியோ பார்க்க 1:8 ஆகுமா? அப்போ உங்களோட மாஸ் ரேஷியோ பார்க்க எப்படி இருக்கு? ஒரு சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவா இருக்கு. இதத்தான் லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் சொல்லுது. லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன்ல நம்ம எந்த காம்பவுண்ட் எடுத்தாலும் ஃபார் எனி காம்பவுண்ட் அங்க இருக்கக்கூடிய ரியாக்டன்ஸ் 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் ஆர் அந்த மாலிகுல்ல என்ன ரியாக்டன்ட் இருந்தாலும் அந்த ரியாக்டன்ஸோட மாஸை நீங்க ரேஷியோவா எடுத்தீங்கன்னா அந்த ரேஷியோ பார்க்க எப்படி இருக்கும்? அந்த ரேஷியோ பார்க்க ஒரு சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோவா இருக்கும். இதத்தான் லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் சொல்லுது. சரி, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு H2O ஓட எக்ஸாம்பிளை சொல்லிட்டேன். I'll give you another molecule, அதோட மாஸ் ரேஷியோ என்னங்கிறத நீங்க சொல்லுங்க. சரியா? நான் இன்னொரு மாலிகுல் தரேன், அதோட மாஸ் ரேஷியோ என்னங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லெட்ஸ் கன்சிடர் கார்பன் டை ஆக்சைடு. இங்க கார்பன் அண்ட் ஆக்சிஜனுக்கான மாஸ் ரேஷியோ என்ன? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஷோர் தீபக், கண்டிப்பாடா கண்ணா. இங்க கார்பன் அண்ட் ஆக்சிஜனுக்கான ரேஷியோ என்ன? இங்க கார்பன் அண்ட் ஆக்சிஜனுக்கான ரேஷியோ என்ன? கண்டுபிடிச்சிங்களா? 3:8 ஷாரா? 3:8 ஷாரா? எப்படி 3:8? ஏன்னா கார்பனோட மாஸ் இட் இஸ் 12. இங்க 2 ஆக்சிஜன் இருக்கா, ஒரு ஆக்சிஜனுக்கு 16 ரெண்டுத்துக்கு எவ்வளோ? ஒரு ஆக்சிஜனுக்கு 16 ரெண்டுத்துக்கு எவ்வளோ? ஒரு ஆக்சிஜனுக்கு 16 ரெண்டுத்துக்கு 32. 12க்கும் 32க்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வேல்யூ வரும்?
ட்ரூத் டேபிளே போட்டு பார்க்கலாமா? சிம்பிளாகவே ஆரம்பிக்கலாமா? ஸோ சிம்பிளாக ஆரம்பித்தோன்னா இது 6 டைம்ஸ், இது எவ்வளோ 1 1 16 டைம்ஸ். இதையும் கட் பண்ணிங்கன்னா இது 3 டைம்ஸ் 16. ட்ரூத் டேபிளில் எத்தனை டைம்ஸ் வரும்? இட் இஸ் 8 டைம்ஸ். அப்போது 3:8 வருதா? 3:8 வருதா இல்லை 3:4 வருதா? பாருங்க 3:8 தானே. வெரி குட் வெரி குட். ஸோ த ரேஷியோ இஸ் 3:8. இதே மாதிரி எந்த மாலிகுல் எடுத்தாலும் ஃபார் எனி மாலிகுல் அந்த மாலிகுலர் இருக்கக்கூடிய ஆட்டமோட மாஸை சிம்பிளஸ்ட் ரேஷியோவை நம்மளால் எழுத முடியும். அண்ட் அதில் ரொம்ப முக்கியமான கீவேர்டு என்ன? இட் ஷுட் பி அ சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ. இதைத்தான் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் சொல்லியிருக்கு. இது கிளியரா? கிளியராடா கண்ணா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்டுக்கோ பார்ப்போம். எஸ், ஓகே சூப்பர். அடுத்ததா நம்ம லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். கிளியரா? லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் பார்க்கலாமாடா கண்ணா? கிளியர். வெரி குட் வெரி குட் வெரி குட். அங்க உங்களோட டெஃபினேஷன்லயே சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோன்னு சொல்லியிருக்கான். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ கட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கட் பண்ணி ஒரு சிம்பிள் ரேஷியோவை நீங்கள் கொடுக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷனை நம்ம தலைவன் ஜான் டால்டன் தான் சொல்லியிருக்காரு. ஓகே, நான் சயின்டிஸ்ட் பேரை தனியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? அது தனியாக நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்த லாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸாம்பிள் வச்சே நான் சொல்லித்தரேன். லெட்ஸ் சே வி ஹாவ் கார்பன் அண்ட் ஆக்சிஜன். உங்கள்கிட்ட கார்பனும் இருக்கு, ஆக்சிஜனும் இருக்கு. இந்த கார்பனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணுச்சுன்னா நமக்கு 2 விதமான ப்ராடக்ட் தரும். பேஸ்ட் ஆன் த கேசஸ் 2 விதமான ப்ராடக்ட் தரும். அது என்னென்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னென்ன ப்ராடக்ட் தரும்டாக்கண்ணா சொல்லுங்க பார்ப்போம். கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்டை தரும்? ஒன்று நமக்கு தெரிஞ்ச கார்பன் மோனாக்சைடை தரும், இன்னொன்று கார்பன் டை ஆக்சைடை தரும். கரெக்டா? கரெக்டான கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பார்ப்போம். எஸ், கார்பன் டை ஆக்சைடு ஆர் கார்பன் மோனாக்சைடு. வெரி குட் விஜயகுமார். எஸ், இந்த 2 ஆப்ஷன் தான் உங்க கையில இருக்கு. இப்போ கார்பன் மோனாக்சைடில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு கார்பன்னா அதோட மாஸ் 12 கிராம், ஒரு ஆக்சிஜன்னா அதோட மாஸ் 16 கிராம்ஸ். இங்க ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன் கூட சேருது. அப்போ 12:16. இதோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ என்னடா கண்ணா? 12:16. சிம்பிளஸ்ட் ரேஷியோ என்ன? எஸ், சரி, 12:16. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் கேஸ்ல இட் இஸ் 12:32. ஏன்னா 2 ஆக்சிஜன் வருது. கரெக்டா? கரெக்டா? எஸ். இப்போ நமக்கு 2 ப்ராடக்ட் வந்திருக்கு, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. இந்த 2 இடத்துலையுமே நமக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே கிடைச்சிருக்கக்கூடிய ரேஷியோவை நம்மளால சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோவா மாற்ற முடியும். இதைத்தான் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் சொல்லுது. பட் நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இங்க வரும் தெரியுமா? மேம், கிட்டத்தட்ட இதே விஷயத்தை தான் டெஃபினைட் ப்ரொபோர்ஷனும் சொல்லுது. அங்க ஒரே ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு நீங்க ரேஷியோ சொல்றீங்க. மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ல ஒரு 2-3 ரியாக்டன் சேர்ந்தா என்னென்ன ப்ராடக்ட் வருமோ அதோட சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோவை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மேம்? லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷனில் ஒரு மாலிகுலை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். கரெக்டா? லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷனில் ஒரே ஒரு மாலிகுலை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். பட் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷனில் 2, 3, 4 ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகிறதுனால என்னவெல்லாம் ப்ராடக்ட்ஸ் உருவாகும், அத்தனை ப்ராடக்ட்ஸும் அந்த மல்டிபிள் ப்ராடக்ட்ஸோட ப்ரொபோர்ஷன்ஸ் ரேஷியோவை பற்றியும் பேசுகிறோம்.
அதனால தான் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன்ல ஒரே ஒரு ப்ராடக்ட், மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இப்போ எந்த லாக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு? லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷனுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் லைக் an important point. என்ன லிமிட்டேஷன் மேம் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, மேம் இதை எப்படி சிம்பிளஸ்டா எழுதுவீங்க? ஓகே ஓகேடா கண்ணா, ரொம்ப சிம்பிள்ரா. 12:16 2 டேபிள்ஸ்ல கட் பண்ணுங்க. இது 6 டைம்ஸ், இது 8 டைம்ஸ், திருப்பி 2 டேபிள்ஸ், யூ வில் கெட் 3:4. இந்த கேஸ்ல 2 டேபிள்ல கட் பண்ணா 6 டைம்ஸ், இது எத்தனை 1 16 டைம்ஸ், திருப்பி கட் பண்ணா இது 3 டைம்ஸ், இது 8 டைம்ஸ். ஸோ இங்க 3:8 வரும், அங்க 3:4 வரும். அவ்வளோதான். ஓகேவா? புரிஞ்சுச்சுங்களா? எஸ். இப்போ limitations of multiple proportion. இந்த multiple proportion அப்படிங்கிறது it will always work well for simple compound. simplest compoundsக்கு இவன் நல்லா ஒர்க் ஆவான். காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டுக்கு நம்ம இதை பத்தி பேச முடியாது. ஓகேவா? ரொம்ப காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் லைக் சுக்ரோஸ் ஆர் செல்லுலோஸ், இந்த மாதிரி இடத்துல நம்ம இவனை பத்தி பேச முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. அண்ட் பாயிண்ட் நம்பர் 2, மல்டிபிள் ப்ரொபோர்ஷனுக்கான ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ் இருக்கு. அந்த எக்ஸெப்ஷனல் கேஸ் யாரு? இட் இஸ் none other than your isotopes. மல்டிபிள் ப்ரொபோர்ஷனுக்கான எக்ஸெப்ஷனல் கேஸ் is your isotopes. புரிஞ்சுச்சுங்களா? so happy ராதிகா. கிளியரா? இப்போ நம்ம பார்த்ததுல ஏதாச்சும் டவுட் இருக்காடா? டவுட் இருந்தா கேளுங்க பாப்போம். அடுத்த லெக்சர் எப்போ மேம்? அடுத்த லெக்சர் ஐ திங்க் நமக்கு 28th or 27th வரும்டா கண்ணா. so happy தீப்ஸ். அதுதான் நமக்கு வேணும். ஒரு கிளாஸை பார்த்தோம்னா நமக்கு டவுட் வரக்கூடாது, கான்செப்ட் அவ்வளோ நல்லா கிளியர் ஆயிடணும். சரியா? ஓகே பக்கா. $27 வேணாம் மேம். ஏண்டா கண்ணா, என்னாச்சு? எல்லாரும் ஏன் 27th வேணான்னு சொல்றீங்க? சரி 28th வச்சிடலாம், கவலைப்படாதீங்க. ஓகேவா? சரி, அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு சில क्वेश्चंस பார்க்க போறோம். இப்போ law of multiple proportion is obeyed by which one amongst the following? law of multiple proportion இதுல யார் obey பண்ணுவா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். ஆமால, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வருது. 11 லைக் 11 அண்ட் அந்த கேங் எல்லாம் பெருசாயிருவாங்க. லாஸ்ட் சீசன் வேற. ஆனா சீசன் 5 ஃபுல்லா உட்காந்து பார்ப்பீங்களா? டே சீசன் 5லாம் எப்போ வேணாலும் பார்க்கலாம்டா. ஸோ இல்லை, ஈவன் இஃப் என்னோட கிளாஸ் இல்லைனாலும் வேற ஏதாச்சும் ஃபேக்கல்ட்டிஸோட கிளாஸ் இருக்கும். ஸோ லைவ் முக்கியம், நமக்கு லைவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால எல்லாரும் மறக்காம லைவுக்கு வந்துருங்க, ரெகுலரா வந்துருங்க. சரிங்களா? ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். யாமினி ப்ளீஸ் டேக் ரெஸ்ட் கண்ணா. சரி, ஆன்சர் மீ ஃபார் திஸ் क्वेश्चन. நிறைய பேர் ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க, சி சொல்லியிருக்கீங்க. டேக்கண்ணா, மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ல நான் என்ன சொன்னேன்? இஃப் யூ டேக் அ காம்பவுண்ட் ஆர் இஃப் யூ டேக் 2 ரியாக்டன்ஸ் ஏ அண்ட் பி, இது ரெண்டும் சேர்ந்து எத்தனை ப்ராடக்ட்ஸை வேணாலும் தரலாம். லைக் ஏபி, ஏபி2, A2B, இந்த மாதிரி எத்தனை ப்ராடக்ட்ஸை வேணாலும் தரலாம். பட் இந்த ப்ராடக்ட்ஸோட ரேஷியோலாம் ரொம்ப சிம்பிளஸ்டாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்லாம் எங்கேருந்து வந்திருக்கும்? சேம் ரியாக்டன்ட் ஆட்டம்கிட்ட வந்திருக்கும். கரெக்டா? இப்போ நிறைய பேருக்கு இதை நான் சொன்னதும் ஓகே சேம் ரியாக்டன்ட் இருக்கணுமா? அப்போ ஆப்ஷன் ஏல ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் தான் இருக்கு.
ஆப்ஷன் சில கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி பியும் டியும் வராது அப்படின்னு பி அண்ட் டியை கட் பண்ணிடுவீங்க. பட் பிரச்சனையே இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஏன்னா நான் சொன்ன லிமிட்டேஷன்ஸ் தெரியாதவங்க, ஐசோடோப் இஸ் an exception for multiple proportion அப்படிங்கிற விஷயம் தெரியாதவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷன் ஏக்கு போவாங்க. ஏன்னா ஆப்ஷன் ஏல ஹைட்ரஜனும் டியூட்ரியம், ஹைட்ரஜனோட ஐசோடோப்பான டியூட்ரியமும் இருக்கு. கரெக்டா? வேறஸ் நான் சொன்ன இந்த லிமிட்டேஷன்ஸ் தெரிஞ்சவங்க டைரக்டா என்ன பண்ணுவீங்க, இதுல ஆப்ஷன் சி தான் மேம் கரெக்ட் அப்படின்னு சியை சூஸ் பண்ணிடுவீங்க. And so yes, option C is the right answer. Clear? Very good. Deeps, Zoro, Nandakumar, Sweta. Okay, okay, okay dakana. Mass. அடுத்ததா, the percentage of copper and oxygen in samples of CuO, copper oxide, obtained by different methods were found to be the same. இது எந்த லாவை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டே கண்ணா, இங்கே நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன்னாலும் லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன்னாலும் ஒன்று தான். சரியா? லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன்னாலும் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன்னாலும் ஒன்று தான். ஸோ குழப்பிக்க வேணாம். இப்போ இந்த கான்செப்டை யோசிச்சு இதற்கான கரெக்டான ஆன்சர் என்னங்கிறத டக்கு சட்டுன்னு சொல்லுங்க பார்ப்போம். லெட் மீ நோ த ஆன்சர்ஸ் ரைட் அவே இன் த கமெண்ட் செக்ஷன் டக்கனா. குவிக். இதற்கான ஆன்சர் என்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? எஸ், ரொம்ப ஈஸியான क्वेश्चनரா. ரொம்ப ஈஸியான क्वेश्चन. வெரி குட். ஆப்ஷன் ஏ தானா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க நம்மள்ட்ட காப்பர் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரே ஒரு காம்பவுண்டை பத்தி தான் பேசுறோம். இந்த காப்பர் ஆக்சைடை நான் உலகத்துல எந்த மூலையிலிருந்து எடுத்தாலும் அந்த காப்பர் ஆக்சைடுல percentage of mass of copper versus percentage of mass of oxygen எங்க இருந்து நான் காப்பர் ஆக்சைடை எடுத்தாலும் சேமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். which means we are only talking about one compound. ஒரே ஒரு காம்பவுண்டை பத்தி பேசணும்னா அது கண்டிப்பா என்னவா இருக்கும்? definite proportion தான் இருக்கும். and so option A is the right answer. Deeps, Zoro, நந்தகுமார், ஸ்வேதா, ராதிகா எல்லாரும் கரெக்டான ஆன்சரை சொல்லியிருக்கீங்க. வெரி குட். அடுத்ததா இன்னொரு கொஸ்டின். Two elements X and Y combine in gaseous state to form XY in the ratio 1:35.5 by mass. டே மாஸை பார்த்ததும் நமக்கு மாலிகுல் எதுன்னு தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? The mass of Y that will be required to react with 2 grams of X is. ரொம்ப ஈஸிடா, ரொம்ப ஈஸியான ஆன்சர். சீரியஸ்லி இந்த கொஸ்டினை பார்த்தாவே அந்த காம்பவுண்ட் என்னங்கிற வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க பார்ப்போம். குவிக்கா இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? Let me know the answers, Dakana. Let me know the answers right away in the comment section. ஏதானா? ஷோரா. டே ஓகே, லாஸ்ட் கொஸ்டினுக்கு சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Ambrose Merlin is the first one to answer. அவங்க ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க. மற்றவங்களும் ஆன்சர் பண்ணுங்க. நந்தகுமார் ஆப்ஷன் சி சொல்லியிருக்காரு. சூப்பர்ரா. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். தட்டனா தூக்கிடலாம் அந்த மாதிரியான கொஸ்டின், லட்டு மாதிரியான கொஸ்டின். ஸோ லெட் மீ நோ த ஆன்சர்ஸ். டேக்கண்ணா ஃபர்ஸ்ட் இங்கே என்ன சொல்லியிருக்கான்? The ratio by mass is 1:35.5. அப்போ 1க்கு 35.5னா 2 கிராம்ஸ்க்கு என்னவா இருக்கும்? Obviously 35.5 into 2 71 இருக்கும். அதனால ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
இப்போ இந்த மாலிகுல் 1:35.5% பை மாஸோட ஒரு மாலிகுல் உருவாகுது பார்த்தியா, XYங்கிற அந்த காம்பவுண்ட். அந்த காம்பவுண்ட் என்னங்கிறது நீங்க இப்போ சொல்லணும். லெட் மீ நோ த ஆன்சர்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். எஸ் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அது கூடவே சேர்த்து நான் இன்னொரு விஷயத்தையும் கேட்டிருக்கேன். இதுக்கான ஆன்சர் என்ன? அந்த XYங்கிற காம்பவுண்ட் என்னங்கிறத தான் நீங்க இப்போ சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். அந்த XYங்கிற காம்பவுண்ட் என்னங்கிறத தான் நீங்க சொல்லணும். வெரி குட், வெரி குட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? எப்படி இது HCl அப்படிங்கறத கண்டுபிடிச்சீங்கடா கண்ணா? கரெக்ட், ஆன்சர் HCl தான். பட் எப்படி HCl கண்டுபிடிச்சீங்க? ஃபர்ஸ்ட் அந்த மாலிகுலோட ரேஷியோ 1:1 நமக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது கம்போசிஷன் 1:1, ஒரு X ஒரு Y தான் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது the ratio is 1:35.5 by mass. நமக்கு 1ங்கிறது ஹைட்ரஜனும் 35.5 மாஸ் வர்றது குளோரின் அப்படினும் தெரியும். ஸோ ஆப்வியஸ்லி அந்த மாலிகுல் என்னவா இருக்கும்? HCl தான் இருக்கும். சூப்பர் அடே, மாஸ் 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 மாஸ். வெரி குட், வெரி குட். அடுத்ததா நம்ம இன்னொரு கொஸ்டினை சால்வ் பண்ண போறோம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். குவிக்கா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. I can see a lot of option A's, option C's. டேக்கனா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இது எந்த லாவை இல்லஸ்ட்ரேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்கான். கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். This is actually an easy at the same time a tricky question. So யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. So இங்க என்ன சொல்லியிருக்கான்? 4.4 grams of an oxide of nitrogen gives 2.24 liter of nitrogen and 60 gram of an other oxide of nitrogen gives 22.4 liter of nitrogen. Okay, இப்போ இங்க ரெண்டு விதமான ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜனை பத்தி பேசுறோம். கரெக்டா? ஸோ நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து ரெண்டு ப்ராடக்ட் தருது. ஒன்று எக்ஸ், இன்னொன்று ஒய். இந்த எக்ஸை பற்றியும் ஒய்யை பற்றியும் தான் இங்கே பேசியிருக்கான். அப்போது சேம் ரியாக்டன்ட்லேருந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் உருவாய் அந்த ப்ராடக்ட் சிம்பிளஸ்ட் ரேஷியோவில் இருந்துச்சுன்னா, சேம் ரியாக்டன்ட்லேருந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் உருவாய் அந்த ப்ராடக்ட்ஸோட மாஸ் சிம்பிளஸ்ட் ரேஷியோவில் இருந்துச்சுன்னா, மல்டிபிள்ங்கிற வார்த்தை வந்தாவே அது என்ன லாவா இருக்கும்? லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷனாக தான் இருக்கும். அதனால obviously option C is the right answer. clear-ஆ? JEE students கண்டிப்பா பார்க்கலாம்டா கண்ணா. JEE students கண்டிப்பா பார்க்கலாம். கவிதா, நீங்க என்ன கேட்டிருக்கீங்கன்னு தெரியல மேடம். I'm not sure. Okay, அடுத்ததா நம்ம கே-லுசாக்ஸ் லா ஆஃப் கேசியஸ் வால்யூமை பத்தி தான் பேச போறோம். மதுபிரபா, டேக்கண்ணா நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன்? நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து ரெண்டு ஆக்சைடை நமக்கு உருவாக்குது. ஓகேவா? ரெண்டு ஆக்சைடு உருவாகுது. ஒரு ஆக்சைடு 2.24 லிட்டர்ஸ் ஆஃப் நைட்ரஜனை தருது, இன்னொரு ஆக்சைடு 22.4 லிட்டர்ஸ் ஆஃப் நைட்ரஜனை தருது. சரியா? சேம் ரியாக்டன்ஸ்லேருந்து ரெண்டு விதமான ப்ராடக்ட் உருவாகுதுனாவே, சேம் ரியாக்டன்ஸ்லேருந்து ரெண்டு விதமான ப்ராடக்ட் உருவாகுதுனாலே அது என்ன லாவா இருக்கும்? லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷனாக தான் இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா?
என்னடா சொல்ல வரீங்க? ஐயோ கவிதா, அவ்வளோலாம் இல்லடா கண்ணா. சரி, அடுத்ததா கே-லுசாக்ஸ் லா ஆஃப் கேசியஸ் வால்யூமை பத்தி நம்ம பேச போறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ கே-லுசாக்ஸ் லா ஆஃப் கேசியஸ் வால்யூம்ல என்ன சொல்ல வராங்கன்னா, என்கிட்ட ரெண்டு ரியாக்டன் கேசியஸ் ரியாக்டன்ஸ் இருக்கு. லெட்ஸ் சே என்கிட்ட ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஆக்சிஜன் இருக்கு. இது ரெண்டும் ரியாக்ட் ஆவறதுனால எனக்கு என்ன உருவாகும்? அண்டர் நார்மல் கண்டிஷன்ஸ் இது ரெண்டும் சேர்றதுனால எனக்கு என்ன உருவாகும்டா கண்ணா? எனக்கு என்ன உருவாகும்? அண்டர் பிரஷரைஸ் கண்டிஷன் எனக்கு H2O2 உருவாகும். அண்டர் நார்மல் கண்டிஷன் எனக்கு H2O வாட்டர் மாலிகுல் உருவாகும். கரெக்டா? கரெக்டா? எஸ். இப்போ கவிதா ஸ்பாம் பண்ணாடா கண்ணா, கிளாஸ கவனி. இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் சேர்ந்தா வாட்டர் மாலிகுல் கிடைக்குது. இதை பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? இங்க ஒரு 2, இங்க ஒரு 2 போட்டுக்கிறோம். இப்போ we have 2 volume of hydrogen, 1 volume of oxygen to give 2 volume of water molecule. இந்த வால்யூம்ஸோட ரேஷியோவை எடுத்தீங்கன்னா, இந்த வால்யூமோட ரேஷியோவை நீங்க எடுத்தீங்கன்னா, as I said, இங்க 2 moles of hydrogen இருக்கு, இங்க 1 mole of oxygen இருக்கு, இங்க 2 mole of water molecule உருவாயிருக்கு. So the ratio is 2:1:2. Ratio will have a simplest number. இதத்தான் நம்ம சொல்றோம். கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? Is that clear? இத இன்னும் ஈஸியா சொல்றதுக்கு, உங்கள்கிட்ட 2 பலூன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு பலூன் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு. இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா 2 பலூன்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ உங்கள்கிட்ட 2 ஹைட்ரஜன் பலூன் இருந்துச்சு, ஒரு ஆக்சிஜன் பலூன் இருந்துச்சு, அதனால 2 வாட்டர் மாலிகுல் பலூன் உருவாச்சுன்னா the ratio is 2:1:2. law of definite proportionல நம்ம பார்த்த அதே கான்செப்டை இங்க நம்ம அப்ளை பண்றோம். கேஸுக்கு வால்யூமா அப்ளை பண்றோம். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க பாப்போம். எஸ் டே கண்ணா, நீங்க ஸ்பாம் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் மேனேஜர் வீடியோ பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. கொஞ்ச நாள் அவர் ரொம்ப ஆக்டிவா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் உங்களை ஹைட் பண்ணிடுவாரா. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்பாம் பண்ணாமல் மட்டும் இருங்க, சரிங்களா? நீங்கள் ஸ்பாம் பண்ணிங்கன்னா அவர் உடனே அவருக்கு தெரிஞ்சிடும் அண்ட் அவர் ஹைட் பண்ணிடுவார். எனக்கு நம்ம சேனலில் யாரும் ஹைடாக வேணாம், அதனால தான் சொல்கிறேன், ஸ்பாம் பண்ணாதீங்க. ஓகேவா? ரைட். இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஓகே, இப்போ புரிஞ்சிச்சு. சூப்பர். இப்போ அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? அதை பேஸ் பண்ணி ஒரு ஆன்சரை ட்ரை பண்ணி பார்க்க போறோம். 200 ml of pH3 on heating forms P4 and H2. Volume changes at STP in the reaction is. யோசிச்சு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. என்ன மேம் இது குதர்க்கமா கேட்குறானுங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. திஸ் இஸ் அ வெரி குட் கொஷின். கான்செப்ட் அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கான சூப்பரான கொஷின் இது. ஸோ ட்ரை பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்கப்பா. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கான்? 200 ml of pH3 ஓகேவா, 200 ml of pH3 ஹீட் பண்ணோன்னா நமக்கு P4 H2 கேஸும் உருவாகுது. கரெக்டா? அப்போ இந்த ரியாக்ஷனோட வால்யூம் சேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே மதுப்பிரபா,
if you are starting from scratch 11th portions lende start பண்ணுங்க. This is the right time for you. So start it right away டா கண்ணா. டெய்லி ஒரு 2-3 hours ஆவது படிங்க. That is more than enough. First இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்கான்னு சொல்லுங்க. ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்கா? இல்ல. அப்போ பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க ஒரு 4 போடுறேன். so that 4 பாஸ்பரஸ் வந்துரும். and ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ண let's say இங்க ஒரு 6 போடுறேன். அப்போ இங்கேயும் 12 ஹைட்ரஜன்ஸ், இங்கேயும் 12 ஹைட்ரஜன்ஸ். பேலன்ஸ் ஆயிருச்சா? எஸ், பேலன்ஸ் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? எஸ், இனிஷியல் வால்யூம் என்ன, ஃபைனல் வால்யூம் என்னன்னு பார்க்கணும். இனிஷியல் வால்யூம் இஸ் 200 ml. இது நமக்கே தெரியும். இதுதான் நம்மளோட இனிஷியல் வால்யூம். ஃபைனல் வால்யூம் என்ன? ஃபைனல் வால்யூம் எப்படா கண்டுபிடிக்கிறது? நமக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் வேணுமா? ரொம்ப ஈஸி. டு ஃபைண்ட் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் வாட் யூ ஹேவ் டு டூ? வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் none other than initial volume which is 200 into எவ்வளோ ஹைட்ரஜன்ஸ் இருக்கு? 6 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. divided by எவ்வளோ pH3 இருக்கு? 4 pH3 இருக்கு. அது அப்படியே போட்டுருங்க. சரியா? அந்த ரேஷியோவை அப்படியே போட்டுருங்க. you will get a value of 300 ml. கரெக்டா? நான் இங்கே ஏன் பாஸ்பரஸை பற்றி பேசல? ஏன்னா we know phosphorus is actually a solid. இங்கே pH3யும் கேஸு, ஹைட்ரஜனும் கேஸு, பட் பாஸ்பரஸ் வந்து ஒரு சாலிடுங்கிறதுனால நான் பாஸ்பரஸை பற்றி பேசல. இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? 200 ml ஆஃப் pH3லேருந்து 300 ml ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்கும்? ஹாய் தீபக், வெல்கம் பேக். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் an increase in 100 ml. ஏன்னா from 200 it has become 300. 100 கூட இருக்கு. அதனால ஆப்ஷன் A is the right answer. கிளியரா? எஸ். அடுத்ததா நம்ம அவகேட்ரோஸ் லாவை பற்றி பேச போகிறோம். ஏக்கண்ணா, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் கிளியராடா? இந்த கொஷினில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. இந்த கொஷின் கிளியரா? இந்த கொஷினில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. கிளியர் தானே? சூப்பர்டா கண்ணா. வெரி குட். ஓகே, அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட அவகேட்ரோஸ் லாவை பத்தி பேச போறோம். நம்ம தலைவர் அவகேட்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, at same temperature and pressure, ஒரே டெம்பரேச்சர்லையும் ப்ரெஷர்லையும் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேசஸ். என்ன மேம் என்னென்னமோ சொல்றீங்களேன்னு யோசிக்காதீங்க, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஈக்குவல் வால்யூம் ஆஃப் different gases will have same number of molecules. அதாவது சிம்பிளா என்ன சொல்ல வராங்கன்னா, at same temperature and pressure volume is directly proportional to number of molecules அப்படின்னு சொல்ல வராங்க. கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? இதை நான் உங்களுக்கு ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன். ஓகேவா? பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன். லெட்ஸ் சே ஐ ஹாவ் 3 balloons. சரியா? 3 பலூன் என்கிட்ட இருக்கு. இது 1 ஆர் 3 பால் என்கிட்ட இருக்கு. சரியா? இது 2 அண்ட் இது 3. பார்க்குற 3 ஒரே மாதிரி இருக்கா? கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரைஞ்சிட்டேன்ப்பா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பலூன்ல என்கிட்ட ஒரு 1 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு. செகண்ட் பலூன்ல ஹீலியம் வச்சிருக்கேன். அண்ட் தேர்ட் பலூன்ல லெட்ஸ் சே ஆக்சிஜன் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தேர் ஆல் ஆஃப் சேம் வால்யூம். ஓகே, எல்லாமே சேம் வால்யூம் தான். இதுவும் 1 லிட்டர், இதுவும் 1 லிட்டர். அப்போ 1 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன்ல ஓகே அட் சேம் வால்யூம்
இவ்வளோ லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகல்ஸ் இருந்துச்சோ, லெட்ஸ் சே எக்ஸ் நம்பர் ஆஃப் மாலிகல்ஸ் இருக்குன்னா அதே நம்பர் ஆஃப் மாலிகல்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். ஏன்னா அட் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வால்யூம் சேமாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் மாலிகல்ஸும் சேமாக இருக்கும். கிளியரா? புரிஞ்சிச்சிங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ இதை வந்துட்டு நம்ம மேத்தமேட்டிக்கலாக பார்க்கலாம். We know at same temperature and pressure volume is directly proportional to number of moles. இப்போ உங்கள்கிட்ட ரெண்டு கேசஸ் தந்துடுறான். ரெண்டு கேஸ் கொடுத்து இதோட வால்யூம் V1 நம்பர் ஆஃப் மோல்ஸ் V2 அப்படிலாம் கொடுத்துட்டானா நீங்கள் என்ன பண்ணணும்? You should use the formula V1 by V2 is equal to N1 by N2. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி உங்களுக்கு தெரியாத வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? Is that clear? Is that clear Dagana? Yes. இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு question. At same temperature and pressure equal volume of gases have same number of atoms. இது கரெக்டா தப்பா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது கரெக்டா தப்பான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது ஈஸின்னு நினைப்பீங்க, ஆனால் இதுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் ஒளிஞ்சு கிடக்குது. ஸோ யோசிச்சு சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஜோரோ நோ சொல்லியிருக்காரு, டீப்ஸ் நோ சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டீங்கடா கண்ணா. நம்ம क्वेश्चनல என்ன சொன்னாங்க? We know as per Avogadro's law volume is directly proportional to number of molecules. கரெக்டா? அப்போ நீங்க சொன்ன மாதிரியே தான் நம்ம ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியமோட கேஸ்ல கேட்டுக்கிட்டீங்கன்னா ஹைட்ரஜனோட வால்யூம் அண்ட் ஹீலியமோட வால்யூம் சேமா இருக்கும். ஹைட்ரஜனோட நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அண்ட் ஹீலியமோட நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் சேமா இருக்கும். பட் ஹைட்ரஜனோட நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், ஹைட்ரஜனோட நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் will not be equal to helium's number of atoms. என்ன காரணம்? ஏன்னா ஹைட்ரஜனோட ஒரு மாலிகுல்ல ரெண்டு ஆட்டம் இருக்கு, பட் ஹீலியமோட கேஸ்ல ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கு. which means number of atom will never be same. They will not have same number of atom, they will have different number of atoms. and இந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. no, this is a wrong statement. very good ராகனா, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதில் நான் நினச்சது என்னென்னா, சரி ஓகே பசங்க கான்செப்ட் அப்படியே அப்ளை பண்ண மாட்டாங்க, ஓகே சேம் நம்பர்னு பார்த்ததுமே எஸ் மேம் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு நினச்சேன். பட் யூ கைஸ் ஆர் கிரேட், யூ கைஸ் ஆர் அப்சல்யூட்லி ரைட். ஆப்ஷன் பி நோ இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர் ராடே. அடுத்த கொஸ்டின், இது நீட் 2015 கேட்ட கொஸ்டின். நம்ம இப்போ பார்த்த கான்செப்டை அப்ளை பண்ணால் ஆன்சர் வரும். லெட் மீ நோ த ஆன்சர்ஸ் ரைட் அவே இன் த கமெண்ட் செக்ஷன். யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க பார்ப்போம். குவிக்கா இதற்கான ஆன்சரை சொல்லுங்க பார்ப்போம். நீங்க படிச்ச இந்த 5 லால எந்த லா வேணாலும் இதில் அப்ளை ஆகலாம். நீங்க படிச்ச இந்த 5 லால எந்த லா வேணாலும் இதில் அப்ளை ஆகலாம். யோசிச்சு சொல்லுங்க. சொல்லுங்க சபரி ஜாக் சொல்லுங்க, என்ன டவுட்?
யோசிச்சு சொல்லுங்க. இது கொஞ்சம் சால்வ் பண்ண வேண்டிய கொஸ்டின் தான், இருந்தாலும் எனக்கு ஒரு பேராசை, அதனால தான் டக்குன்னு கேட்டுட்டு இருக்கேன். யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. கைஸ் ரொம்ப முக்கியமா யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? சபரி, நீங்க கேட்ட கொஸ்டின் கிளியரா இல்ல. ஓகே, ஹாய் ருத்தேஷ், ஐ திங்க் யூ ஆர் நியூ. வெல்கம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை சால்வ் பண்ணி பார்த்துடலாமா? கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் எந்த லா அப்ளை ஆகுது, ஏன்னா நம்ம பசங்களுக்கு எந்த கான்செப்ட் அப்ளை ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் பெரிய பிரச்சனையே. ஸோ இங்கே எந்த லா அப்ளை ஆகுது, விச் லா இஸ் கெட்டிங் அப்ளைட் ராக்கண்ணா? இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்த லாவை அப்ளை பண்ணுறோம்? நம்ம இங்கே 3 கேஸஸை பற்றி பேசுகிறோம். ஈக்குவல் மாசஸ் ஆஃப் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் மீத்தேன் அட் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ஐடென்டிக்கல் கண்டிஷன். அப்போது இங்கே 3 கேஸஸை நம்ம எடுத்திருக்கோம். கரெக்டா? 3 கேஸஸை நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? அப்போ 3 கேஸஸை, டிஃப்ரெண்ட் கேஸஸை சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் எடுத்திருக்கோம்னா திஸ் டாக்ஸ் அபவுட் அவகேட்ரோஸ் லா. கரெக்டா? அவகேட்ரோஸ் லாவை பற்றி தான் இது பேசுது. அவகேட்ரோஸ் லால நமக்கு என்ன தெரியும்? வால்யூம் is directly proportional to number of atoms அப்படின்னு தெரியும். சரி, இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? Equal masses of hydrogen, oxygen and methane have been taken in a container of volume V at temperature and in identical condition. சரி, what is the ratio of volume of gases of H2, O2 and methane? இவங்களோட வால்யூம்கான ரேஷியோவை கேட்டிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? We know V is directly proportional to N. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணலாம், which means V1 or V hydrogen is to V oxygen is to V methane. Methaneோட ஃபார்முலா என்ன? It is CH4 is equal to number of moles of hydrogen is to number of moles of oxygen is to number of molecules of CH4 அப்படின்னு எடுத்துக்கலாமா? கரெக்டா? If V is proportional to N, நான் என்ன சொன்னேன்? V1 by V2 is equal to N1 by N2 ன்னு எடுத்துக்கலாம். இங்கே 3 கேஸுங்கிறதுனால நான் ரேஷியோவில் எடுத்துக்கிட்டேன். இது கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்டா? ஓகே. சபரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சபரி, இந்த கொஸ்டினை முடிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணலாம், சரியா? ஓகேவா? எஸ். இப்போ இதை எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? we know number of moles is equal to given mass by molar mass. கரெக்டா? இங்க 3மே சேம்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? given mass 1 1 1 எடுத்துக்கலாம். molar mass of hydrogen 2, ஆக்சிஜன் எவ்வளோ? ஆக்சிஜன் மாலிகுலுங்கிறதுனால 32, CH4க்கு எவ்வளோ வரும்? ஒரு கார்பனுக்கு 12, 4 ஹைட்ரஜனுக்கு 4, அதனால 12 + 4 60. கரெக்டா? இப்போ இதை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். இதை ஈக்குவேட் பண்ணி எனக்கு கரெக்டான ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரொம்ப ஈஸிடா, ரொம்ப 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 ஈஸி. இதை 3த்தையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஈக்குவேட் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். இங்க ஃபர்ஸ்ட் இது 3த்துக்கும் எல்சிஎம் எடுத்துக்கலாமா? பெரிய நம்பர் இதுதான், அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நியூமரேட்டர்ல 32 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அப்போ 32/2 என்ன வரும்? 32/2 it is 16. 32/13 it is 1. 32/16 it is 2. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? The answer is
16 is to 1 is to 2 and so option C is the right answer. Option C யாருக்கெல்லாம் வந்துச்சு? டே கண்ணா எங்க தப்பு பண்ணியிருப்பேங்கிறத நான் சொல்லியிருக்கேன், யோசிச்சுக்கோ, கிளியர் பண்ணிக்கோ, டவுட் வரக்கூடாது, கால்குலேஷன்ல எல்லாம் நம்ம தப்பு பண்ணவே கூடாது. இந்த மாதிரி ரேஷியோ கான்செப்ட் வந்துச்சுன்னா இருக்கிறதுலே பெரிய நம்பரை எல்சிஎம்மா 3 இடத்துலையும் நியூமரேட்டில் போட்டேன்னா ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? எஸ், ஆப்ஷன் சி வந்துச்சா? டீப்ஸ் எங்க தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்க, இதே கான்செப்ட் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்களாங்கிறத பாருங்க. And so option C is the right answer. Okay. இப்போ ஃபைனலா நம்ம டால்டன்ஸ் அட்டாமிக் தியரிக்கு வர போறோம். டால்டன்ஸ் அட்டாமிக்கு போறதுக்கு முன்னாடி டே கண்ணா இந்த क्वेश्चनல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோ, ஏன்னா நிறைய பேருக்கு ஆன்சர் தப்பா வந்திருக்குன்னு சொல்லிருக்கீங்க. கிளியரா? எஸ். ஓகே, ரேஷியோ எடுத்துட்டு கேன்சல் பண்ணிட்டீங்க, அதான் தப்பே. ஓகேவா? இந்த மாதிரி எல்சிஎம் பேஸ் பண்ணி கான்செப்ட்ஸை அப்ளை பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா ஆன்சர் தப்பாக தான் வரும். சரி, அடுத்ததா லாஸ்ட் ஸ்டெப் சொல்லுங்க மேம். ஷோர் ஷோர் ஷோர்டா கண்ணா. ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஐ நோ த ரேஷியோ, இங்கே n வேல்யூ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் கிவன் மாஸ் பை மோலார் மாஸ், இங்கே ஈக்குவல் மாசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மீத்தேன் எடுத்துருக்கோன்னு முன்னாடியே சொன்னதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் இந்த கேஸில் ஈக்குவல் மாசஸ்ங்கிறதுனால 1 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன், 1 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் 1 கிராம் ஆஃப் மீத்தேனை எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ n நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கான ஃபார்முலா என்ன, கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். given mass நான் எல்லாத்துக்குமே 1 ன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் molar mass of hydrogen molecule is 2, then molar mass of oxygen molecule is 32, then molar mass of methane is எவ்வளோ 12 plus 2 which is 12 plus 4 which is 60. இப்போ இது மூணுமே ஈவன் நம்பர்ஸ் 2 டேபிளில் வருது, கரெக்டா? அப்போ இதோட LCM என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா you will get 32. இந்த 32வை நான் நியூமரேட்டர்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுறேன், அப்போ தான் நமக்கு இது காமன் ஃபேக்டராக மாறும். மேக்ஸில் நம்ம இதெல்லாம் படிச்சிருப்போம். அதனால நான் இங்கே ஒரு 32, இங்கே ஒரு 32, இங்கே ஒரு 32 வர மாதிரி என்டையர் கான்செப்டையும் 32ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன நடக்கும்டாக்கண்ணா, இதுவும் இதுவும் கட்டானா 16, இதுவும் இதுவும் கட்டானா 1 டைம், இதுவும் இதுவும் கட்டானா 2 டைம், and so the answer is 16 is to 1 is to 2. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? ஓகே, பிரிஸ்மேனை பத்தி கேக்குறீங்க இல்லையா? ஜே கண்ணா, பிரிஸ்பேனை வச்சு சொல்லணும்னா ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ், பிரிஸ்மேனோட மாலிகுலர் ஃபார்முலா வந்துட்டு C6H6 இருக்கும். மற்றவங்க கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க, நான் இது ஷபரி கேட்டதுனால சொல்கிறேன். ஸோ பேஸ்ட் ஆன் த டபுள் பாண்ட் ஈக்குவலண்ட் பேஸ் பண்ணி இங்கே என்ன டபுள் பாண்ட் இருக்குது, எத்தனை டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா you will have a formula of DBE is equal to, இங்கே எத்தனை கார்பன் இருக்கு, 2, கரெக்டா? அப்போ 2C, I hope the board is clear. 2C plus 2 plus இங்கே வேற என்ன இருக்கு, நைட்ரஜன் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குமா? எஸ், அதையெல்லாம் மொத்தமாக நம்ம கன்சிடர் பண்ணமா? ஹாலஜனும் இருக்குமா? அதையும் கன்சிடர் பண்ணமா? கரெக்டா? இதை மொத்தமாக கன்சிடர் பண்ணீங்கன்னா you will have a value of 12 plus 2 minus 6 divided by 2 வருதா? எஸ், as per the formula. இப்போ இதை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 8/2 வரும். அப்போது as per DBE உங்களுக்கு ஆன்சர் 4 அப்படின்னு வரும், கரெக்டா?
டிபிஇ ஃபார்முலா பேஸ் பண்ணி 4 அப்படின்னு சொல்கிறோம். பட் நம்ம ரிங்ஸை கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு சில நேரத்தில் 5ன்னு வரும். இப்போ இது ரெண்டுத்துல எதை கன்சிடர் பண்ணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, டே கண்ணா நீங்கள் ஜஸ்ட் ரிங்கை கவுண்ட் பண்ணீங்கன்னா, ஓகே, ரிங்கை கவுண்ட் பண்ணீங்கன்னா there are cases that you might have possible loops in that prismane cycle structure. கரெக்டா? ஸோ அதனால பிரிஸ்மேனை பொறுத்தவரை சும்மா டபுள் பாண்ட் என்னங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் டிபிஏ ஃபார்முலாவையே ஃபாலோ பண்ணிக்கலாம். டிபிஏ will give you the correct answer. 4 is the right answer. 5 வராது. ஓகே, டே கண்ணா இதை பற்றி தெரியாதவங்க கவலைப்படாதீங்க. நம்ம இதை பற்றி படிக்கும்போது ஆர்கானிக் வரும்போது நான் இதை பற்றி சொல்கிறேன். சரியா? ஸோ எஸ், 4 is the right answer. 4 is the absolute correct answer. ராக்கண்ணா முத்துமாரி அண்ட் அதர்ஸ் டிபிஇ பற்றியெல்லாம் பயப்பட வேணாம். இதை பற்றி இப்போதைக்கு நம்ம பேச வேணாம். நம்ம இதை பற்றி ஆர்கானிக் இன்ஆர்கானிக்லாம் வரும்போது படிப்போம். சரியா? ஸோ ஷபரி இந்த டவுட் கேட்டதுனால we have come to this conclusion. ஆமாம் ஆமாம் ஷபரி, the same formula, பட் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி வாட் யூ செட் இஸ் அப்சல்யூட்லி ரைட். சரிங்களா? கிளியரா? சரி, அடுத்த கான்செப்டுக்கு போகலாமா? ஷால் வி? சரி, ஸோ அடுத்ததான் நம்ம டால்டன்ஸ் அட்டாமிக் தியரிக்கு தான் போகிறோம். ஆட்டமை கண்டுபிடிச்சது யாரு? ஜான் டால்டன். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ டால்டன் வந்து அவரோட டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியில் ஒரு சில ரூல்ஸ் ஆர் பாஸ்டுலேட்ஸை விதிச்சிருக்காரு. ரூல்ஸ் ஆர் பாஸ்டுலேட்னு சொல்லும்போதே ஆட்டம் இப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணி அவர் அதை சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். சரிங்களா? கிளியரா? எஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போய்க்கலாம். அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு? எல்லா மேட்டரும், ஆல் matters are made up of atoms. ஆனா என்ன ஆட்டம்ஸ்னு சொல்லியிருக்காரு? indivisible atoms அப்படின்னு சொல்லியிருக்காரு. டேக்கனா இது கரெக்டா தப்பா? எல்லா மேட்டரும் ஆட்டமால உருவானது. கரெக்டா? ஆமாம். ஹைட்ரஜன் எடுத்து ஜெனனி ஆக்சுவலாக சம் பேசிக் கான்செப்ட்ஸ் தான் நம்ம மோல் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். 2 சாப்டரும் ஒன்று தான் கண்ணா. சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் பார்க்கக்கூடிய காற்று, தண்ணீர், புக்கு, நீங்கள் பார்க்குற ஃபோன்லேருந்து எல்லாமே மேட்ரு தான். அந்த மேட்டர்ல எல்லாம் என்ன இருக்கா? ஆட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆஃப் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. கிளியரா? ரெண்டாவதா இவர் என்ன சொல்றாரு? 2 பாஸ்லேட்டை இங்கே சொல்லிடுறாரு. ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலிமெண்ட் ஹேஸ் சேம் மாஸ் and atoms of different element has different mass. இது கரெக்டா தப்பா? atom of same element has same mass, different element has different mass. இது கரெக்டா தப்பா? என்னாச்சு மேம்? ஒரு சைடுக்கு போகிறாங்களா? ஐயோ, டே கண்ணா நான் பேசுறது கேட்குதா? எல்லாம் கிளியராக தான் இருக்கா இல்லையா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க பார்ப்போம். கிளியராக தான் இருக்கு இல்லையா? இப்போ பஃபர் ஆகலை. கண்டிப்பாக விடுவேன் தீப்ஸ், கண்டிப்பாக பிரேக் விடுவோம். நீங்கள் கவலையே பட வேணாம். எத்தனை மணிக்கு பிரேக் வேணும்னு சொல்லுங்கள், அத்தனை மணிக்கு விட்டுடலாம். சரியா? ஷா தீப்ஸ், கண்டிப்பாக இந்த கான்செப்டை முடிச்சுட்டு நம்ம பிரேக் விடலாம். சரியா?
சரி, சேம் எலிமெண்ட்னு சொல்லும்போது let us take an example of hydrogen. இவர் என்ன சொல்றாரு, ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கு எங்க போனாலும் ஒரே மாசு தான் இருக்கும். Similarly, different elements like hydrogen and oxygen. இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுங்கிறதுனால இது எங்க போனாலும் ஹைட்ரஜனுக்கு ஒரு மாசு, ஆக்சிஜனுக்கு ஒரு மாசுன்னு தான் இருக்கும். சேம் எலிமெண்ட் ஹஸ் சேம் மாஸ், டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் ஹஸ் டிஃப்ரெண்ட் மாஸ்ன்னு சொல்லியிருக்காரு. இதற்கான எக்ஸெப்ஷன் என்னன்னு சொல்லுங்க. சேம் எலிமெண்ட்ஸ் ஹஸ் சேம் மாஸ். இதற்கான எக்ஸெப்ஷன்ஸ் ஐசோடோப்ஸ். ஏன்னா நமக்கு என்ன தெரியும், ஐசோடோப்ஸ் ஒரே ஆட்டம்னால உருவான ஒரு காம்போசிஷன். கரெக்டா? இப்போ ஹைட்ரஜனே எடுத்துக்கிட்டோம்னா ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸ் என்ன? we have protium, deuterium and tritium. அவங்க மூணு பேரோட மாசும் வித்தியாசமா இருக்கும். so same element has same mass கான exception isotopes. different element has different mass கான exceptions isobars. ஏன்னா ஐசோபார்ஸ் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ்னால உருவாக்கப்பட்டிருக்கும். பட் அவங்களோட மாஸ், அவங்களோட அளவீடு என்னமோ பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். மேம் புரியல, பஃபர் ஆகுது, என்னாச்சுடா? நில்லுங்க, நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஓகேவா? ஓகே, மேக்ஸுக்கும் நீட்டுக்கும் டிப்ஸு. டிக்கண்ணா மேக்ஸை புரிஞ்சு படிக்கணும், அப்ளை பண்ணி படிக்கணும், நிறையா சால்வ் பண்ணி பார்க்கணும். மேக்ஸுங்கிற ஒரு சப்ஜெக்ட்டு மட்டும் ஷார்ட்கட்ஸே யூஸ் பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ் அ லாட். அங்கே ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் வின் பண்ணும். ஸோ நிறையா கொஷின்ஸை டெய்லி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக மேக்ஸில் நீங்கள் மாஸ்டர் ஆயிடலாம். ஓகேவா? டிக்கண்ணா நான் என்ன சொன்னேன்னா, atoms of same element has same mass. ஒரே எலிமெண்ட்டு இந்த உலகத்தில் எங்கே போனாலும் ஒரே மாஸோட இருக்கும் அப்படின்னு சொன்னார். எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன். நான் என்ன பண்ணுறேன், ஹைட்ரஜனை இந்தியாவில் வைக்கிறேன், அதே ஹைட்ரஜனை சுவிட்சர்லாண்டுக்கு கொண்டு போய் விடுறேன். இவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஹைட்ரஜன் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்தியா வேற எலிமெண்ட்டா, அப்படி இருக்கக்கூடிய வேற வேற எலிமெண்ட்டுக்கு வேற வேற மாஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறத தான் அவர் மூணாவது பாயிண்ட்ல சொல்கிறாரு. பட் இதுக்கும் ஒரு எக்ஸெப்ஷன் ஐசோபார்ஸ். ஏன்னா ஐசோபார்ஸை பொறுத்தவரை டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ்க்கு கூட சேம் மாஸ் இருக்கும். கிளியரா? புரிஞ்சிச்சா? பஃபர் சொல்யூஷன் ஆகுதா? ஐயோ என்னடா பண்ண. இங்கே ஆனால் நெட்வொர்க் கரெக்டாக தான் இருக்கே. உங்களோட நெட்வொர்க்கை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. எஸ் ப்ளீஸ் செக் யோர் நெட்வொர்க் ஒன்ஸ் ரக்கண்ணா. சரி கண்ணா, நம்ம தலைவர் டால்டன் என்ன சொல்றாருன்னா, இந்த ஹைட்ரஜன் ஆட்டமை நீங்க இந்தியாவில் ஒன்று, அப்புறம் ஏதாச்சும் இங்கிலாண்டில் ஒன்றுன்னு வைக்கிறீங்க. சரியா? இந்தியாவில் ஒன்று, இங்கிலாண்டில் ஒன்றுன்னு வைக்கிறீங்க. இந்த மாதிரி இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தை உலகத்தில் எங்கே கொண்டு போய் வச்சாலும் இந்த ஹைட்ரஜன் ஆட்டமோட மாசு சேம் தான் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கான ஒரு எக்ஸெப்ஷன் தான் ஐசோடோப். ஏன்னா நமக்கு என்ன தெரியும், ஐசோடோப்ல நமக்கு சேம் ஆட்டம் டிஃப்ரெண்ட் மாசஸோட வரும். அதனால சேம் எலிமெண்ட் சேம் மாஸ்க்கான எக்ஸெப்ஷன் ஐசோடோப். சிமிலர்லி டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் மாஸ் இருக்கும் சொல்றதுக்கான எக்ஸெப்ஷன் ஐசோபார்ஸா இருக்கும். கிளியரா? புரிஞ்சிச்சா? நீ யூஎஸ்ஏல கொண்டு போய் வை, கிரீன்லாண்டில் கொண்டு போய் வை, எங்கே வேணாலும் கொண்டு போய் வைக்கலாம், ஆனால் படித்தா போதும். கான்செப்ட் புரிஞ்சிச்சுல்ல? ஓகே, அடுத்ததா மூணாவதா இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மூணாவதா ஆட்டமை நம்மளால உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆட்டம்ஸ் cannot
be created or destroyed அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா தப்பா? ஆமா, ஆட்டமை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆட்டம் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். புரிஞ்சுச்சிங்களா? நெக்ஸ்ட், இது கூடவே எக்ஸ்ட்ராவா அவர் என்ன சொல்றாரு, என்னதான் ஆட்டம்ஸ் என்னால உருவாக்க முடியலைனாலும் அழிக்க முடியலைனாலும் ஆட்டம் எய்தர் கம்பைன் ஆயோ ஆர் பிரிஞ்சோ, ஓகேவா, பிரிஞ்சோ அவங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல புது வடிவத்தை எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாலிக்கு ட்ரிப்பு கூட்டிட்டு போறாங்களா? ஆஹா, ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி, ரைட்டா, சூப்பர். ஓ, நான் கூட்டிட்டு போறக்கா? டே கண்ணா, நீட்ல மட்டும் சீட்டை வாங்கிடுங்க, நான் எங்க வேணாலும் கூட்டிட்டு போறேன், ஓகேவா? ரைட். ஸோ எஸ், ஆட்டம்ஸை உருவாக்க முடியும், அழிக்க முடியும், அழிக்கவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது, கம்பைன் பண்ணி விடலாம், இல்லை செப்பரேட் பண்ணி விடலாம். சரியா? ஓ, ஏன்ட்ட புரியுது புரியுது புரியுது, உங்களோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு புரியுது. ஆனால் பாலிக்கு போகிற அதே இன்ட்ரெஸ்ட்டை கெமிஸ்ட்ரியில் காமிச்சோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன சொல்கிறீங்க? எஸ், என்ன நான் சொல்கிறது? ஓகே, ஃபைனலா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஆட்டம்ஸை ரீஅரேஞ்சும் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இவர் சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ இப்போ நம்ம பார்த்த 5 பாயிண்ட்ஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட், எல்லா மேட்டரும் இன்டிவைசிபிள் ஆட்டம்னால தான் உருவாயிருக்கு. ஆட்டம்ஸை பிரிக்க முடியாதா? இப்போ பிரிக்க முடியும், அப்போ பிரிக்க முடியல, அதனால அவர் இன்டிவைசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், சேம் எலமெண்ட்டுக்கு சேம் மாஸ் இருக்கும், அதற்கான எக்ஸெப்ஷன் ஐசோடோப். டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் மாஸ் இருக்கும், அதற்கான எக்ஸெப்ஷன் ஐசோபார். நெக்ஸ்ட், ஆட்டம்ஸை நம்மளால உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, ஆனால் சேர்த்து விடலாம், பிரித்து விடலாம், ஆர் ஈவன் இடத்த மாற்றி கூட விடலாம். ஓகேவா? கிளியரா? எஸ், ரைட்ரா, சூப்பர். இப்போ அடுத்ததா நம்ம லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியை பற்றி பேசலாம். விடுங்க விடுங்க விடுங்க, எல்லாம் நீட்டை கிளியர் பண்ணிடுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? டீப்ஸ் இதை மட்டும் முடிச்சிடலாம்டா கண்ணா, இதை மட்டும் முடிச்சிடலாம். எக்ஸப்ஷனை முடிச்சுட்டு நான் பிரேக் தரேன், சரிங்களா? ஓகே, ஐ வில் கிவ் யூ லைக் 15-20 minutes ஆஃப் பிரேக், நீங்கள் கவலையப்பட வேணாம். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் லிமிட்டேஷன் என்னன்னா, ஆட்டம்ஸ் ஆர் டிவைசபிள். ஆட்டம்ஸ் உங்களால் டிவைட் பண்ண முடியும். ரெண்டாவது, சேம் எலிமெண்ட் சேம் மாஸ்க்கான எக்ஸெப்ஷன் ஐசோடோப், டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் டிஃப்ரெண்ட் மாஸ்க்கான எக்ஸெப்ஷன் ஐசோபர்ஸ். மூணாவது, இது இல்லாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னது? டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி கேஸை பத்தி பேசவே இல்லை, சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸை பத்தி மட்டும்தான் பேசுது. ஆல்சோ ஒரு மாலிகுல்ல ஏன் கெமிக்கல் பாண்ட் உருவாகுது, ஏன் அந்த மாலிகுல் ஃபர்ஸ்ட் உருவாகுது அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியில பேசல. ஸோ இது எல்லாமே டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியோட ஓகே ஹை டிஸ்அட்வான்டேஜா இருந்திருக்கு. கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? இப்போ டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியை பேஸ் பண்ண ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட், டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியில நம்ம மெயினா 3 லாஸ் கவர் பண்றோம். ஒன்னு, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ரெண்டாவது, லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன். மூணாவது, லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியில இந்த 3 லாஸை பத்தியும் பேசுறாங்க. பட் எதை பத்தி பேசல? கேசியஸ் லாவை பத்தியும் அவகேட்ரோஸ் லாவை பத்தியும் பேசல. இதுவும் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ இதை நோட் பண்ணி வைங்க. ஓகேவா? கிளியரா? ஓகே, ரைட். இப்போ
அடுத்ததா நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலாக்கு போறோம். பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நாம பார்த்த கான்செப்ட்ஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்காடா கண்ணா? டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க, கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. என்ன டவுட்டா இருந்தாலும் we will clarify and we will go to the next part. Hi Sarvesh, welcome on board. Break வேணுமா? பிரேக் வேணுமா? எல்லாருக்கும் பிரேக் வேணுமா? சொல்லுங்க பாப்போம். பிரேக் வேணும் மேம். ஓகே. சரி, பிரேக் விட்டுறலாம். பட் பிரேக்குக்கு போறதுக்கு முன்னாடி ஓகே, ஒரு சின்ன क्वेश्चन கேட்குறேன். எல்லாரும் பிரேக்குக்கு போயிட்டு வாங்க. பிரேக்ல இருக்கிறவங்க இதை யோசிச்சுட்டு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. சரியா? ஓகேவா? ஸோ क्वेश्चन என்னன்னா கேட்டலாமா? क्वेश्चन என்னன்னா ஒரு லெட்ஸ் சே ஒருத்தர் இருக்காரு. சரியா? ஓகேவா? ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர்லயே மிஸ்ட்ரி இருக்கு. ஆனா அவரை நம்ம ஒரு பெரிய சயின்டிஸ்ட், உங்களால தான்ப்பா இந்த விஷயம்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒருத்தர் இருக்காரு, ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு. பட் ஆனா அவர் ஃபுல்லா மர்மமா இருக்காரு. அவரு யாரு? இதுதான் உங்களுக்கான क्वेश्चन. சரியா? கிளியரா? யோசிச்சு சொல்லுங்க. பிரேக்ல யோசிச்சு சொல்லுங்க. Have your dinner break meanwhile. And எத்தனை மணிக்கு வரீங்க எல்லாரும்? எத்தனை மணிக்கு வரீங்க? And yes, be back by let's say இப்போ 9:15 ஆச்சா? 9:30க்கு வந்துருங்க. ஓகேவா? எஸ், ரொம்ப முக்கியமா இது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சர்வேஷ், நீங்க லைவுக்கு ரெகுலரா வாங்க சர்வேஷ், கவலையே படாதீங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். டேய் இது ஒரு கடி ஜோக்கடா. எந்த பர்சனை பத்தியும் பேசல. திஸ் இஸ் லைக் கடி ஜோக், கடி மாதிரி ஒரு ஜோக்கு. ஸோ ட்ரை பண்ணிட்டு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. யோசிச்சு சொல்லுங்க.
ஆஹா, சரிடா, எல்லாம் படிக்கிற மாதிரியே பேசுறீங்க. நான் இப்பவே ஆன்சர் சொல்ல மாட்டேன். பிரேக் முடிச்சிட்டு தான் நம்ம ஆன்சரு. ஓகேவா? இப்போவே ஆன்சர் சொல்ல மாட்டேன். பிரேக் முடிச்சிட்டு தான் ஆன்சர். ஓகேவா? ரைட். ஸோ பிரேக்குக்கு போயிட்டு எல்லாம் வாங்க. 9:30க்கு சந்திப்போம்.
எஸ் ஆரம்பிக்கலாமா? ஷல் வி ஸ்டார்ட் ராகனா? எல்லாரும் வந்துட்டீங்களா? இதுக்கான பேர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆல் கிளியர் பக்கா? ஓகே தீக்ஷிதா, வெரி குட். அம்மா ஏன் 3 வாரமா ஸ்கூல் போகல நீங்கள்? எஸ் டாக்கண்ணா, நான் சாப்பிட்டேன். நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா? சரி ஆரம்பிக்கலாமா? ஷல் வி என்ன சொல்கிறீங்க? ஆரம்பிக்கலாமா? டக்கு சட்டுன்னு சொல்லுங்கள், சூப்பராக ஆரம்பிச்சிருவோம் செஷனை. எஸ் ஷல் வி ஸ்டார்ட்? ஐயோ இப்போ ஓகேவாடா? ஏக்கண்ணா, இஸ் இட் ஓகே நவ்? இப்போ ஓகேவா இருக்கீங்களா? ப்ளீஸ் டேக் கேர். ஹெல்த் ரொம்ப முக்கியம்டா. ஸோ ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பாருங்கள், அதான் நம்ம ப்ரையாரிட்டியே. சரியா? சூப்பர்டா கண்ணா. தட்ஸ் த ஸ்பிரிட். அப்படிதான் பக்கா ஆல்ரைட்டாக நம்ம இருக்கணும். ஓகே, கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஒரு சயின்டிஸ்ட், ரொம்ப மிஸ்ட்ரி நிறைஞ்ச சயின்டிஸ்ட். அவர் யாரு? ஒரு சயின்டிஸ்ட், ரொம்ப மிஸ்ட்ரி நிறைஞ்ச சயின்டிஸ்ட். அவர் யாரு? கண்டுபிடிச்சிங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்லா கண்டுபிடிச்சிருப்பீங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ் டாக்கண்ணா. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனா? நந்தகுமார் டிடெக்டிவ்னு சொல்லியிருக்காரு. சயின்டிஸ்டில் நிறையா விதமான சயின்டிஸ்ட் இருக்காங்க, கரெக்டா? ஃபிசிஸ்ட், கெமிஸ்ட், பாட்டனிஸ்ட், அந்திஸ்ட், இண்டஸ்ட்ன்னு நிறைய டைப் ஆஃப் லைக் சயின்டிஸ்ட் இருக்காங்க, கரெக்டா? ஆனால் அந்த சயின்டிஸ்ட்லேயே ரொம்பவே மிஸ்ட்ரி நிறைஞ்ச ஒரு சயின்டிஸ்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஸ்டரி இல்லை, மிஸ்ட்ரி நிறைஞ்ச சயின்டிஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா, அது வேற யாரும் இல்லை, நம்மளோட கெமிஸ்ட் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி தான். என்ன சொல்கிறீங்க? கரெக்டா? கெமிஸ்ட் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி தான். ஸோ அதனால கெமிஸ்ட்ரியை நல்லா படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா? எஸ், இதை யாரோ ஒருத்தங்க ஆல்ரெடி சொன்னீங்க. ஐ திங்க் ஜோரோன்னு நினைக்கிறேன். ஜோரோ தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், கெமிஸ்ட்ரி இஸ் த ரைட் ஆன்சர். என் வாழ்க்கை பூரா மோர் மிஸ்ட்ரி மேம். எல்லார் வாழ்க்கையும் அப்படி தாண்டா போயிட்டுருக்கு. நான் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்த்தீங்களா? 6 months கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நம்மளோட எல்லா பிரச்சனையும் சுக்கு நூறாக உடைச்சி எல்லா பிரச்சனையும் பற்றி நான் பேசியிருப்பேன். ஸோ எஸ், அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்லேயே ஒரு மிகப்பெரிய ஒளிவட்டம் உங்களை சுற்றி வர மாதிரியே இருக்கும். எஸ், ஓகேடா கண்ணா, ரைட். இப்போ அடுத்ததா நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலாக்கு தான் போகிறோம். ஆரம்பிச்சிடலாமா? டே கண்ணா, எனக்கு ஒன்று சொல்லுங்க, எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்ன, மாலிகுலர் ஃபார்முலானா என்ன? வாட் டு யூ மீன் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா? வாட் டு யூ மீன் பை மாலிகுலர் ஃபார்முலா? பட் செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் ரொம்பவே ஹார்ட்கோர் நீட் ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்கன்னா ஃபயர்லாம் போட வேணாம். கமெண்ட்ல உடனே இப்போ எம்பிபிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம். நம்ம எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கான அர்த்தம் என்ன? எம்பிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வாங்குறதுக்காக தானே. ஸோ கமெண்ட்ல நீங்க ஒரு ஹார்ட் கோர் நீட் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா கமெண்ட்ல எம்பிபிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம். குயிக்கா இப்போ கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா எம்பிபிஎஸ் தான் பறக்கணும். டைப் பண்ணுங்க.
Yes, that's the fire, Dikshita. ஃபுல்லா கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லி பறக்க விடுங்க பாப்போம். குவிக் டக்கனா. இவ்வளோதானா? எம்பிபிஎஸ்க்கு இவ்வளோதான் மவுசா? நான் ஒரு ட்ரெயின் ஆஃப் எம்பிபிஎஸ் வரும்னு நினைச்சேன். என்னடா கண்ணா இவ்வளோ பேர் தான் சொல்றீங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ எம்பிபிஎஸ் ஆகணுங்கிற வெறி மனசுல இருக்கோ அவ்வளோ தடவை எம்பிபிஎஸ் அனுப்புங்க பார்ப்போம். எவ்வளோக்கு எவ்வளோ எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிற வெறி இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ மெசேஜை தட்டி விடுங்க பார்ப்போம். எஸ், இவ்வளோதானா? பத்தாது போலயே. பத்தலடா கண்ணா, பத்தவே இல்லை. சூப்பர். This is how the comment section should be. உண்மையிலேயே சொல்றேன், இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன் இருக்கணும். பாத்தீங்களா? உங்களுக்கு உண்மையிலேயே அடிமனசுல நான் ஒரு டாக்டர் ஆயே தீரணும் மேம், நான் கண்டிப்பா ஒரு டாக்டர் ஆகணுங்கிற ஆசை மட்டும்தான் இருக்கு. நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டு டாக்டர் ஆயிட்டா நானும் ஆகணும், வீட்டில் சொல்றாங்க அதனால ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நான் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும். நாளைக்கு என்னோட பிளட் லைனில் மேபி உங்கள் ஃபேமிலியில் வச்சு நீங்கள் தான் முதல் டாக்டராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியே டாக்டராக இருந்து நீங்களும் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் உங்கள் பிளட் லைனோட பெஸ்ட் வெர்ஷனாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எம்பிபிஎஸ்ஸை போடுங்க. பிகாஸ் வித் தட் ஃபயர் we will start the session. Yes, that's the spirit Rakana. Wonderful. Very good. உண்மையிலேயே பார்க்க சந்தோஷமா இருக்கு. Yes. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இந்த வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து நம்ம எல்லாரும் யாருக்காகவோ வாழறோம், யாருக்காகவோ படிக்கிறோம், யாருக்காகவோ ஸ்கூலுக்கு போறோம், வீட்டில் சொல்றாங்களேன்னு படிக்கிறோம், டீச்சர் சொல்றாங்களே படிக்கிறோங்கிறதை எல்லாம் தாண்டி இங்க இந்த லைவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய 25-30 மெம்பர்ஸ், நீங்க எல்லாரும் உங்களுக்காக இங்க படிக்க வந்திருக்கீங்க. யாரும் உங்கள்கிட்ட சொல்லல, சரியா? நீ கண்டிப்பா டாக்டர் ஆயே தீரணும், நீ கண்டிப்பா எம்பிபிஎஸ் கிளியர் பண்ணியே தீரணும், நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணியே தீரணும்னு யாரும் உங்கள்கிட்ட சொல்ல. பட் நீங்களா உங்களுக்கு அது வேணுங்கிறதுக்காக இங்க இந்த நேரம் இந்த லைவை பார்த்துட்டு இருக்கீங்க. That is what we can clearly see in the comment section. That is what we are feeling by the word MBBS. And yes, இதே ஃபயரை அடுத்த 5 மாசம் உங்களோட டைம் ஸ்பேன்ல நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் நீட்டை நீங்க கிளியர் பண்ணலாம். அதுக்கு மேம் வாயில மட்டும் பியூட்டிஃபுல் அண்ட் மேமா, ஓ ஹாய் தக்கனா, ஹாய் ஷாம் ராஜசேகர், வெல்கம் ஆன் போர்ட். எஸ், ஸோ டாக்டர் எம்பிபிஎஸ் நீட்டை கிளியர் பண்ணோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை எல்லாம் தாண்டி உங்க எல்லார்ட்டையும் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கண்ணா உங்களால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தங்கனாலையும் நீட்டை கிளியர் பண்ண முடியும். பட் அதுக்கு கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும், கன்சிஸ்டண்டா உட்கார்ந்து படிக்கணும். அதோட முதல் ஸ்டெப்பா நீங்க இந்த லைவ்ல கான்செப்ட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸை பக்காவா கிளியர் பண்ணுங்க. ஐ எம் டெல்லிங் யூ, ஈச் அண்ட் எவ்ரி லைவ் இஸ் ஜஸ்ட் மேட் ஃபார் யூ. நீங்க நல்லா படிக்கணும்,
ஒரு கோச்சிங்க்கு போய் தான் நல்லா படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி கிளாஸஸ் பார்த்து கூட நீங்கள் நல்லா படிக்கலாம். அதுக்கான குவாலிட்டி கிளாஸஸை கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம பிரேக்கிங் நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எஸ் டாக்கண்ணா, இனிமே டு சே மேம் நம்மலாம் எஸ் 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 தீக்ஷிதா, வெரி குட் வெரி குட். இல்லை இது ஸ்பேம் இல்லை, இது ஒரு ஃபயர். இது உண்மையிலேயே ஒரு ஃபயர் ராக்கண்ணா. நம்ம தீக்ஷிதா சொன்ன மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேபி எஸ்பெஷலி பொண்ணுங்க இந்த விஷயத்த நிறையா பார்த்துருப்பாங்கப்பா. வாழ்க்கையில் எதுக்காக அப்பாவை இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க, ஒரு பையனை இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க, பேசாமல் ஏதாச்சும் டிகிரி முடிக்கட்டும், எங்கள் வீட்டிலையே யார் எங்கள் கம்பெனிலேயே வந்து வேலை பார்க்கட்டும், அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் உங்கள் வீட்டை சுற்றிக்கிட்டே இருக்கும். பட் அதை எல்லாம் தாண்டி உங்கள் ட்ரீமை தேடி நீங்கள் போகணும். உங்கள் ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணி காமிக்கணும். ஒருத்தன் நீங்கள் வீழணும் அப்படின்னு நினைக்கிறானா அவன் முன்னாடி எந்திரிச்சு தைரியமாக நின்று காமிங்களேன். எஸ் நான் வின் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி, நான் நீட்டை கிளியர் பண்ணிட்டேன், இப்போது டாக்டர் ஆக போகிறேன், கவர்மெண்ட் காலேஜில் போய் படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாருங்களேன். அதை விட மிகப்பெரிய ஒரு அடி, ஒரு ஒரு பேட்டில் லூசிங் மூமெண்ட் உங்களோட எதிரிக்கு இருக்கவே இருக்காது. ஸோ அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் அவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கிறத மட்டுமே மைண்டில் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பண்ணுறதை விட நமக்கு எவ்வளோ முக்கியம் இந்த எம்பிபிஎஸ் சீட் அப்படிங்கிறத நினச்சி ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பாக சீட் கிடைக்கும். ஓகேவா? எஸ், தேங்க்யூ ஷாம், தேங்க்யூ ஸோ மச் அம்ருதா, ரொம்ப சந்தோஷம் டாக்கண்ணா. ஸோ இனிமேலும் நம்மளால் அசிங்கப்பட முடியாது, இனிமேலும் நம்மளால் மற்றவங்க சொல்கிற அந்த ஒரு சொல்ல கேட்க முடியாது, நம்ம பேரண்ட்ஸும் அதை கேட்கக்கூடாது. அதனால்தான் சொல்கிறேன், இன்னும் 5 மாதம் தானே இருக்குது அப்படின்னு யோசிக்காமல், இன்னும் 5 மாதம் இருக்குது, 100+ டேஸ் என் கையில் இருக்கு, அந்த 100+ டேஸ் நான் ஒர்க் பண்ணுவேன். நான் நீட்டில் நல்ல மார்க் எடுத்து என்னோட ட்ரீம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ட்ரீம் காலேஜை போய் சேருவேன் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ண நீங்கள் எல்லாம் தயாருன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு எஸ் போடுங்க. ஒர்க் பண்ண நீங்க தயாரா? இப்போ இந்த நிமிஷம் இந்த நொடி நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களால நீட்டை கிராக் பண்ண முடியும். பட் அதுக்கு நீங்க தான் படிக்க ஆரம்பிக்கணும். So are you guys ready to start that? Let me know in the comment section. Let me know in the comment section Dakana. Let me know in the comment section. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஃப்ரெஷரா, ரிப்பீட்டரா, பொண்ணா, பையனா, யாராக வேணாலும் நீங்க இருக்கலாம். யார் வேணாலும் உங்களால முடியாது அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கலாம், டீச்சர் சொல்லியிருக்கலாம், பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கலாம். ஏன் யார் வேணாலும் நீங்களே உங்கள்கிட்ட என்னால் எல்லாம் நீட் கிராக் பண்ண முடியாது போலன்னு நினைச்சிருக்கலாம். பட் இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த செகண்டு நீங்க உங்கள்கிட்ட ஒரு ப்ராமிஸ் எடுங்க. என்ன நடந்தாலும் சரி என்னோட பெஸ்ட்டை கொடுக்க போறேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் எடுங்க. தட் இஸ் ஆல் நீடட் ஃபார் யூ டு கிராக் நீட் எக்ஸாம். அந்த ப்ராமிஸோட டெய்லி கன்சிஸ்டண்டாக நம்ம படிக்க ஆரம்பிச்சோன்னா நீட் நம்ம கையில், நம்ம சொல்கிற காலேஜில், நம்ம சொல்கிற அந்த கோர்ஸில் நம்ம ஈஸியாக போய் உட்கார்ந்து படித்து டாக்டர் ஆக முடியும். எஸ், வெரி குட் வெரி குட் வெரி குட் ரக்கனா, தட்ஸ் த ஸ்பிரிட், தட்ஸ் த ஸ்பிரிட். ஓகே, இப்போ அடுத்ததான் நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலாக்கு போக போகிறோம். பட் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு டாக் அபவுட் த concept of averages. ஓகேவா? அதுக்கு முன்னாடி கான்செப்ட் ஆஃப் ஆவரேஜஸ் பத்தி நம்ம பேச போறோம். ஸோ கான்செப்ட் ஆஃப் ஆவரேஜ்னா என்னடா கண்ணா அர்த்தம்? டேக்கண்ணா யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க, இங்கே என்ன ஒன்று சொல்லுது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இங்கே டாக்டர் ஆகணும்னு சொல்லுதா, யூ வில் பிகம் அ டாக்டர், அதுக்கு ஒர்க் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. பேரண்ட்ஸு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு உங்கள் டெசிஷனை மாற்றிக்காதீங்க.
சொல்லுங்க, வாட் டு யூ மீன் பை ஆவரேஜ்? நான் உங்கள்கிட்ட ஒரு 5 நம்பர் தரேன். 1 2 3 4 5. இந்த 5 நம்பரோட ஆவரேஜை நீங்க எப்படி எடுப்பீங்க? இந்த 5 நம்பரோட ஆவரேஜை நீங்க எப்படி எடுப்பீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். ஆர் இந்த 5 நம்பரோட ஆவரேஜ் என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா இருக்கும் லாவண்யா. இதே வீடியோ லைவ் செக்ஷன்ல உங்களுக்கு ரெக்கார்டடாவும் இருக்கும். கண்ணா, எல்லாரும் உங்களை கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, உன்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் நாட் பிகாஸ் யூ ரியலி கேனாட் டூ. அவங்க நீங்கள் எங்கே அதை பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிறதுனால பயப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, எங்கே இவன் ஜெயிச்சிருவானோ, எங்கே இவங்க ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனால்தான் உங்களை காலை பிடிச்சி இழுக்க பார்க்குறாங்க. பட் யூ ஷுட் நாட் கோ டு தட் ஸ்லோப். நீங்கள் ஜெயிச்சு காமிக்கணும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எஸ், தே 7.5 15 ஆஹா 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 1 2 3 4 5 ஓட ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுமா? கரெக்டா? இதை மொத்தமாக ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வருது? 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10, 10 + 5, 10 + 5 எவ்வளோ? 15. இது வரைக்கும் எல்லாரும் கரெக்டாக பண்ணிட்டீங்களா? இங்கே டோட்டலாக 5 நம்பர் இருக்கா? 1 2 3 4 5. அப்போ இந்த 15 எதை வச்சு டிவைட் பண்ணோம்? எத்தனை நம்பர்ஸ் எடுத்திருக்கோமோ, எத்தனை கான்ஸ்டன்ட்ஸ் எடுத்திருக்கோமோ அதால டிவைட் பண்ணணும். அப்போ 1 2 3 4 5, 15 divided by 5. What is the average, Rakana? The average is 3. Correcta? Correcta? The average is 3. Very good, Sanjay. Amrita, super 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 Rakana. Very good, very good. Average என்ன? 3. Dikshita, Deepak, super super super. ஸோ இப்படி தான் நம்ம ஆவரேஜ் எடுப்போம். அண்ட் இந்த கான்செப்ட் ஆஃப் ஆவரேஜை நம்மளோட எலிமெண்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். இப்போ லெட் அஸ் கன்சிடர் ஐசோடோப்ஸ். ஐசோடோப்ஸை பொறுத்தவரை நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? ஐசோடோப்ஸை பொறுத்தவரை வாட் டு யூ மீன் பை ஐசோடோப் ராக்கனா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐசோடோப்னா என்ன அர்த்தம்? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐசோடோப்னா என்ன அர்த்தம்? லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன் டாக்கனா. குவிக் 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 குவிக். சேம் அட்டாமிக் நம்பர், டிஃபரண்ட் மாஸ் நம்பர். அப்போ அவங்களோட மாஸ் சேமா இருக்குமா, டிஃபரெண்டா இருக்குமா? ஐசோடோப்போட மாஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாஸ் இருக்கக்கூடிய ஐசோடோப்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன் கேஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் நம்ம பேஸ்ட் ஆன் வாட் percentage that isotope is there plus or into what atomic mass the isotope has. இதோட ஆவரேஜை எடுத்து அதைத்தான் நம்ம அட்டாமிக் மாஸா எடுப்போம். ஸோ ஐசோடோப்ஸை பொறுத்தவரை நம்மளால ஒவ்வொரு ஐசோடோப்புக்கும் இதுதான்ப்பா வேல்யூ அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால நம்ம ஆவரேஜ் அட்டாமிக் மாஸை அங்கே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். லெட்ஸ் ஹாவ் an எக்ஸாம்பிள். லெட்ஸ் சே நம்ம கார்பன் எடுத்துக்கலாமா? கார்பனுக்கு 3 ஐசோடோப் இருக்கு. பட் மோஸ்ட் ப்ரிடாமினெண்டா இருக்கிறது 2 ஐசோடோப் தான். ஒன்று கார்பன் 12, இன்னொன்று கார்பன் 13. இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 99% கார்பன் 12 இருக்கு, 1% கார்பன் 13 இருக்கு. அப்போ கார்பனோட
average atomic mass என்னவா இருக்கும்? What is the average atomic mass of carbon? இதை எப்படி கண்டுபிடிப்போம்? ரொம்ப ஈஸி. இப்போ கார்பன் 12 99% இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 99% நம்ம 100 இல்லாம எழுதணும்னா, percentage இல்லாம எழுதணும்னா 0.99 எழுதிக்கலாம். கரெக்டா? அப்போ 12 into 0.99 plus 1% 0.01 எழுதணும்னா 13 into 0.1. இப்போ இதோட இதை இப்படியே நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் கிடைக்குமா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்படியே நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் கிடைக்கிறது தான் நம்மளோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஸோ கார்பனோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் என்னங்கிறத எக்ஸாக்டா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஹாய் ஹாய் ஆம்பர். டேக்கண்ணா ப்ளீஸ் கோ அண்ட் டேக் ரெஸ்ட் இஃப் யூ ஆர் நாட் ஃபீலிங் வெல்ரா. நீங்கள் ரெக்கார்டட் கூட பார்த்துக்கலாம். ஹெல்த் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் ப்ளீஸ் கோ அண்ட் ஹாவ் ரெஸ்ட். ஹாய் மஹில், வெல்கம் வெல்கம் வெல்கம். டூவா? ஹாய் ஏஞ்சல், வெல்கம் ஆன் போர்ட். டேக்கண்ணா சேனலுக்கு யாராச்சும் புதுசுனா மறக்காமல் லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் என்ன வருதுடா கண்ணா? இதற்கான ஆன்சர் என்ன வருது? எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா 12.01 வருதா? எஸ், எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா 12.01 வருதா? திஸ் இஸ் த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன். இப்படி ஐசோடோப்ஸ்ல நம்ம ஆவரேஜ் அட்டாமிக் மாஸை யூஸ் பண்ணுவோம். பட் மேம் இந்த 99% இந்த 1%லாம் எங்கிருந்து வந்துச்சு மேம்? இந்த பர்சன்டேஜ் வேல்யூஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த பர்சன்டேஜ் வேல்யூஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த வேல்யூஸை தான் நம்ம பர்சன்ட் ஆஃப் அபெண்டன்ஸ் ஆர் எவ்வளோ இருக்கு, ஓகேவா? அது எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற பர்சன்ட்டை percent of abundance அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சுங்களா? ஸோ கொஸ்டின்ல based on percent of abundance find the average atomic mass அப்படின்லாம் கேட்டானா கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இந்த ஒரு வார்த்தை வந்ததுனால நம்ம குழம்பி போகக்கூடாது. abundance தான் அது எவ்வளோ, இந்த உலகத்தில் எவ்வளோ பர்சன்ட் இருக்கு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய வார்த்தை. ஓகேவா? கிளியரா? எஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, இதே விஷயத்த நம்ம ஒரு மாலிகுல்ல செலுத்தணும்னா, தென் அதைத்தான் ஆவரேஜ் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவரேஜ் மாலிகுலர் மாஸ் பேஸ் பண்ணி இப்போன்னு இல்லை, ஃபர்ஸ்டே அவ்வளோவாலாம் கொஸ்டின் கேட்கறது இல்லை. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப டீட்டெயில்டாக போகணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்ததான் நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு விஷயம். டேக்கண்ணா இதெல்லாம் நிறையா நீங்கள் யூடியூப் வீடியோவில் பார்த்தாவோ இல்லை நிறையா என்சிஆர்டிலேயே இந்த விஷயங்கள்லாம் இருக்காது. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு நீட்டுக்கு ரொம்ப முக்கியம், ஜேஇக்கும் ரொம்ப முக்கியம், சரிங்களா? அடுத்ததான் நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி. டேக்கண்ணா ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னடா அர்த்தம்? வாட் டு யூ மீன் பை த டர்ம் ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி? கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்லுங்க பாப்போம். ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டினா என்ன? எஸ் எஸ் எஸ், கண்டுபிடிச்சிட்டிங்களா?
What do you mean by specific activity? Ma'am, divided by 2 போட வேணாமா? நீங்க percentage அப்படியே கன்வெர்ட் பண்றீங்கன்னா தேவைப்படாதுடா கண்ணா. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறது. சரி, ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டிங்கிறது எங்க வருது தெரியுமா? உங்களோட புக்ல இதை ஒரு வார்த்தையா மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இது ஆக்சுவலா ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிற கான்செப்டுக்கு கீழே வரக்கூடிய சப் கேட்டகரி. ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னன்னு தெரியும்ல? ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் எல்லாம் அதோட பாடியிலேருந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு ஃபினாமினனை நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் யுரேனியம், தோரியம், எஃப் பிளாக்ல ஆக்டினாய்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி ரேடியோ ஆக்டிவாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? ரைட். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் சொல்லணும்னா ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு யூனிட் மாஸ் ஆஃப் radioactive substance. ஒரு யூனிட் மாஸ் ஆஃப் radioactive substance ஓட ரேடியோ ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்? அது எவ்வளோக்கு எவ்வளோ டிகே ஆகும் அப்படிங்கிறத பார்த்தேன்னா அதைத்தான் நான் ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவேன். கிளியரா? ஸோ இதற்கான ஃபார்முலா லாம்டா Na/m. இங்கே அவைகேட்ரோ நம்பர் வர்றதுனால மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. இங்கே என்னங்கிறது அவைகேட்ரோ நம்பர், எம்ங்கிறது மோலார் மாஸ் அண்ட் லாம்டா அப்படிங்கிறது டிகே கான்ஸ்டன்ட். அதாவது அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரமாக டிகே ஆகுது, டீகம்போஸ் ஆகுது, ஆர் பிரிஞ்சு ரேடியோ ஆக்டிவ் அயோன்ஸா ரேஸாக மாறுது அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? ஸோ இது ரொம்ப டீட்டெயில்டாலாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு கொடுத்துருக்கான் புக்கில் ஜஸ்ட் ரேடியோ ஆக்டிவிட்டியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான். ஸோ அதனால் நீங்கள் இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் இதை காமிக்கிறேன். சரியா? கிளியரா? எஸ். ஓகே. அடுத்ததா நம்ம பர்சன்டேஜ் கம்போசிஷனை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சின்ன 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 கான்செப்டா, சரியா? ரொம்ப குட்டி 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 கான்செப்ட். பட் இங்கேருந்தும் கொஷின் வரலாம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், இதையெல்லாம் டீட்டெயில்டாக படிச்சுக்கணும். ஏன்னா பர்சன்டேஜ் கம்போசிஷன் தான் என்ன அர்த்தம்? இப்போ உங்கள்கிட்ட ஒரு மாலிகுல் இருக்கு, சரியா? லெட்ஸ் சே உங்கள்கிட்ட ஒரு 100 grams ஆஃப் வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 grams ஆஃப் வாட்டரில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கு ஆர் ஆக்சிஜன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ எலமெண்ட் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன்னா, சரியா? எவ்வளோ எலமெண்ட் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன்னா அதைத்தான் பர்சன்டேஜ் கம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். let us have an example of carbon dioxide. கார்பன் டை ஆக்சைடை எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ கார்பன் டை ஆக்சைடோட மோலார் மாஸ் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாட் இஸ் த மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ராக்கனா? வாட் இஸ் த மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. குவிக்கா சொல்லுங்க. கமான். டே கண்ணா, நம்ம ஜெயிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்மளோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட்டு
தெரியும், நம்மளால வாழ்க்கையில நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். ஸோ அதே ஃபயரோட with maximum effort, let me know the answer for this ra. 44 நந்தகுமார், தீபக், தீக்ஷிதா, வெரி குட். கார்பனுக்கு 12, 2 ஆக்சிஜனுக்கு 32, அப்போ 12 + 32 எவ்வளோ வரும்? 44 வரும். ஸோ இதோட மோலார் மாஸ் அப்படிங்கிறது 44. கரெக்டா? இப்போ எனக்கு இதில் 2% கம்போசிஷனை என்னால் எடுத்துக்க முடியும். என்னென்ன எடுத்துக்க முடியும் சொல்லுங்க? இங்க என்னால 2 விதமான பெர்சன்டேஜ் கம்போசிஷனை எடுத்துக்க முடியும். என்னென்ன? ஒன்று, நான் கார்பனை கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஐ கேன் கன்சிடர் மாஸ் ஆஃப் கார்பன் ஆர் ஐ கேன் கன்சிடர் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். கரெக்டா? கரெக்டா? இப்போ இங்க மாஸ் பர்சன்ட் ஆஃப் கார்பன் வேணும்னா என்கிட்ட இங்க ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு. கரெக்டா? கரெக்டா? என்கிட்ட இங்க ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு. டிவைடட் பை மோலார் மாஸ் இஸ் 44 into 100. அப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? What will be the mass percentage of carbon in carbon dioxide rakana? 1 divided by 44 into 100 approximate 27.7 or 27.2 வரும் நினைக்கிறேன். கரெக்டா? அப்ராக்சிமேட்டா இது 27% வரும். சிமிலர்லி மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் பார்க்கணும். இங்க எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 2 ஆக்சிஜன். அப்போ 2 divided by 44 into 100. What's the value டாக்கனா? 2 divided by 44 into 100. இங்க தான் பிரச்சனையே. மேம் இங்க எப்படி மேம் 27% வந்துச்சு அப்படின்னு யாருமே கேட்கலையா? ஏக்கண்ணா கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் இங்க மாஸ் பர்சன்ட்னு சொல்றேன். கார்பனோட ஆக்சுவல் மாஸ் என்ன? 12. அப்ப நான் இங்க 1 எடுத்திருக்க கூடாதுல்ல? என்னடா இது, யாருமே கவனிக்கலையா? ஹாய் ஹாய் நருதோ, வெல்கம் ஆன் போர்ட். எஸ் கரெக்ட் தானே? ஒருத்தங்க கூட சொல்ல பாரு. எந்திரி எந்திரி எந்திரி, கவனி கவனி கவனி. 12 போடல. வெரி குட் வெரி குட் நந்தகுமார். இங்க கார்பனுக்கு 12 வரணும். அப்ப இங்க ஆக்சிஜனுக்கு 2 into 16 என்ன வரணும்? 32 வரணும். வெரி குட் வெரி குட். இப்படி போட்டாதான் you will get 27% here. கரெக்டா? அப்ராக்சிமேட்டா இங்க 27 வரும். இங்க எத்தனை வரும்? அப்ராக்சிமேட்டா 73 வரும். இப்படி தான் மாஸ் பர்சன்ட் கண்டுபிடிக்கும். சரியா? ஒரு மாலிகுல் இருக்குன்னா அதுல எந்தெந்த எலிமெண்டோட கம்போசிஷன் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம்? கார்பன் டை ஆக்சைடுல ஒரு கார்பன் தான் இருக்கு. அப்போ 1 into molar mass of carbon 12 divided by molar mass of carbon dioxide into 100. Similarly, mass percent of oxygen வேணுமா? mass percent of oxygen வேணுமா? ரொம்ப சிம்பிள். இங்க 2 ஆக்சிஜன் இருக்கனால 32 divided by carbon dioxide ஓட molar mass 44 into 100 போட்டோம்னா 73%. கிளியரா? ஹாய் ஹாய் கல்பனா, வெல்கம் ஆன் போர்ட். இதுல ஏதாவது டவுட் இருக்காக்கன்னா டவுட் இருந்தா கேட்டுக்கோ. ஓகே, ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆமா, எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு வந்திருக்கோம். மணி 10, அப்படியே கண்ணு சொக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் இந்த நேரமும் நம்ம மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு படிக்கணும். ட்ரஸ்ட் மீ கைஸ், நீங்க மேக்ஸிமம் எஃபோர்ட் போடுறீங்கன்னா ஒவ்வொரு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட நீட் ரிசல்ட்டில் மார்க்காக கன்வெர்ட் ஆகும். அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. Now I'll give you an example, another example. Let's consider ammonia. அமோனியால mass percent of nitrogen என்னங்கிறத கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அமோனியால மாஸ் பர்சன்ட் ஆஃப் நைட்ரஜன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். எனக்கு ஹைட்ரஜன் வேணாம், மாஸ் பர்சன்ட் ஆஃப் நைட்ரஜன் மட்டும் போதும். மாஸ் பர்சன்ட் ஆஃப் நைட்ரஜன் மட்டும் போதும்.
quick டக்கனா. Next class time daily 6 o'clock daily practice question week was வழியா வந்துரும். 7 o'clock நம்மளோட breaking NEET live marathon இருக்கும். So daily class கண்ணா என்னோட கிளாஸ் அடுத்ததா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எஸ் பார்த்து சொல்கிறேன். 25th அடுத்தது 28 என்னோட கிளாஸ் இருக்கும்டாக்கண்ணா. ஓகே, ஸோ 28 நம்ம என்ன சாப்டர் பார்க்கணுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, சரியா? மேம் பஃபர் ஆகுது, இப்போ ஆகுதாடா? சாப்டர் பார்க்கணுங்கிறத let me know the mass percent of nitrogen. சீக்கிரமா mass percent of nitrogen என்ன? $82%. ஷோரா யோசிச்சு சொல்லுங்க. டெக்கனா மோலார் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம் என்ன? ஆர் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் என்ன? we know it is 14, கரெக்டா? அமோனியா இதுக்கு 14, இதுக்கு 3 தான், டோட்டலா 17, கரெக்டா? அப்போ 14 divided by 17 into 100% எவ்வளோ வருது? 14 divided by 17 into 100% எவ்வளோடா வருது? சொல்லுங்க. 14ஐயும் 17ஐயும் கட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஐ கெஸ் 0.82 வரும். அப்போ 0.82 into 100 will give you 82%. அப்போ 82% ஆஃப் நைட்ரஜன் இருக்குன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கலாம்? 82% நைட்ரஜன் இருக்குன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கும்? கால்குலேட் பண்ணாமல் ஆன்சர் சொல்லுங்க. 82% ஆஃப் நைட்ரஜன் இருக்கு, அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு? மிச்சம் எவ்வளோ இருக்கு? இங்கே 80 போச்சுன்னா 20, 82 போச்சுன்னா 18, அப்போ 18% ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு. இஸ் தட் கிளியர்? வெரி குட். தீபக், தீக்ஷிதா, நந்தகுமார், வெரி குட் ராக்கண்ணா. தீப்ஸ் 200 வருதுன்னா நீங்கள் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கீங்க ராக்கண்ணா. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த கான்செப்ட் போலாமா? ஓகே, இப்போ அடுத்ததா நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலாக்குள்ள போகிறோம். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். C6H12O6 and CH2. எல்லா இடத்துலையும் ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிளா இவங்கள தான் எடுத்துப்பாங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஓகேவா, C6H12O6க்கும் CH2Oக்கும் என்ன வித்தியாசம்? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வெரி குட் தீப்ஸ். நம்ம பண்ற தப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கும். இந்த C6H12O6க்கும் CH2Oக்கும் ஆன வித்தியாசம் என்ன? 6, கரெக்டா? ஷூரா? 6 தானா? யோசிச்சு சொல்லுங்க. கான்செப்ட்குள்ள எல்லாம் போகக்கூடாது. மாலிகுலர் ஃபார்முலா எம்பிரிக்கல் ஃபார்முலாக்குள்ள எல்லாம் போகக்கூடாது. ஜஸ்ட் பேசிக்கா என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு இதை பத்தி தெரியவே தெரியாது, அப்போ நீங்க இதுல என்ன வித்தியாசம் சொல்லுவீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. இப்போ CH2O பொறுத்தவரை இது
இப்போ இப்போ CH2O பொறுத்தவரை ஓகேவா CH2O பொறுத்தவரை இங்க ஒரு கார்பன் 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்கு whereas C6H12O6 பொறுத்தவரை 6 கார்பன் 12 ஹைட்ரஜன் and 6 ஆக்சிஜன் இருக்கு இந்த ரெண்டு நம்பருக்குமான வித்தியாசம் என்ன இந்த நம்பரை இந்த செட் ஆஃப் நம்பரை 6 ஆல நம்ம வகுத்தோம்னா ஐ மீன் டிவைட் பண்ணோம்னா நமக்கு தடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்த ஆன்சர் வந்துடும் கரெக்டா நான் சொல்றது சரியா எஸ் இந்த வேல்யூவை 6 ஆல டிவைட் பண்ணா எனக்கு இந்த நம்பர் வந்துடும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இந்த மாலிகுலர் ஃபார்முலா எந்த ஒரு சப்ஸ்டன்ஸோட ஃபார்முலாடா கண்ணா இந்த மாலிகுலர் ஃபார்முலா எந்த சப்ஸ்டன்ஸோட ஃபார்முலா C6H12O6 னு சொன்னதும் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் what does mean by C6H12O6 glucose கரெக்டா C6H12O6 நாவே நமக்கு அது குளுக்கோஸ் அப்படின்னு தெரிஞ்சிடும் ஆனா CH2O அப்படிங்கிறது CH2O அப்படின்னு ஏதாச்சும் மாலிகுல் இருக்கா CH2O அப்படின்னு ஏதாச்சும் மாலிகுல் இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க CH2O னு ஏதாச்சும் மாலிகுல் இருக்கா glucose is a carbohydrate அது விட்டுருங்க CH2O னு ஏதாச்சும் மாலிகுல் இருக்கா yes or no யோசிச்சு சொல்லுங்க டக்குன்னு யோசிச்சா ஏதாச்சும் சிக்குதா இப்ப டக்குன்னு நம்ம யோசிக்கிறோம் ஏதாச்சும் சிக்குதா நான் இப்படி கேட்டேன்னா நீங்க ஃபார்மால்டிஹைடுன்னு சொல்லிடுவீங்க ஆமா ஏன்னா HCHO is the formula of formaldehyde அதை விட்டுருங்க பட் குளுக்கோஸ் மாதிரியே ரிலேட்டடா ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை கரெக்டா அப்போ இந்த ஃபார்முலாவோட சிம்பிளஸ்ட் வெர்ஷன் தான் இந்த CH2O இந்த CH2O-வை நம்ம என்னன்னு சொல்றோம் எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்றோம் கரெக்டா அண்ட் நம்மளோட ஒரு மாலிகுலாவே இருந்துச்சுன்னா அப்போ அதை நம்ம மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு சொல்றோம் ஸோ எந்த மாலிகுலர் ஃபார்முலாவை எடுத்தாலும் be it carbon dioxide, be it water, be it ammonia, be it benzene, be it glucose or any other molecule in this world அந்த மாலிகுலோட ஆக்சுவல் ஃபார்முலாவை நம்ம அதோட மாலிகுலர் ஃபார்முலா அப்படினும் அதோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஃபார்முலாவை இப்போ இங்க 6 கார்பன் இருக்கு 12 ஹைட்ரஜன் இருக்கு 6 ஆக்சிஜன் இருக்கு இதை நான் 6 ஆல டிவைட் பண்ணிட்டேன்னா 6 12 6 1 to 1 மாறிடும் அப்போ இதோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ தான் இது அப்படின்னு சொல்லுவோம் அந்த சிம்பிளஸ்ட் ரேஷியோட ஃபார்முலாவை நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்றோம் இப்போ அடுத்த क्वेश्चन குளுக்கோஸ்னால C6H12O6 அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன்ல ஸ்டேபிளா இருக்க முடியும் பட் குளுக்கோஸ்னால நான் குளுக்கோஸை பத்தி பேசுறேன் ஃபார்மால்டிஹைட் எடுத்துட்டு வரக்கூடாது சரியா ஸோ குளுக்கோஸ்னால CH2O அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன்ல ஸ்டேபிளா இருக்க முடியுமா மாரியம்மாள் இன்னைக்கு முடிஞ்சிரும்டாக்கண்ணா ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்ச நேரத்திலே முடிச்சிருவோம் ஸோ குளுக்கோஸ்னால CH2O அப்படிங்கிற ஒரு ஃபார்முலால ஸ்டேபிளா இருக்க முடியுமா எஸ் ஆர் நோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எஸ் ஆர் நோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏக்கண்ணா CH2O-வை நான் சொன்ன மாதிரி நீங்க எழுதுனீங்கன்னா HCHO-வா இங்க 2 ஹைட்ரஜன் ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன் வந்துருச்சா இதுக்கு பேர் என்ன ஃபார்மால்டிஹைடா கரெக்டா எஸ்
அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கன்னு சொல்றேன். சரியா? வெரி குட் தீப்ஸ். மரியம்மாஸ், அடுத்ததா எந்த சாப்டர் எடுக்கணும்னு நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க. யூ கைஸ் ஆர் கோயிங் டு சே, பிகாஸ் நிறைய பேர் ஆர்கானிக் வேணும், இன்ஆர்கானிக் வேணும் அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ ஐ புட் அ போல் ஃபார் தட். ஓகேவா? இருக்க முடியாது. வெரி குட். குளுக்கோஸ்னால CH2O ஃபார்ம்ல இருக்க முடியாது. அப்போ ஓவராலா இப்போ நம்ம படிச்சதை வச்சு என்னன்னு சொல்லலாம்? எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறது ஒரு மாலிகுலோட சிம்பிளஸ்ட் ரேஷியோவோட ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாமா? எஸ், ஒரு மாலிகுலோட சிம்பிளஸ்ட் ரேஷியோட ஃபார்முலாவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்றோம். பட் இதுவே மாலிகுலர் ஃபார்முலாவை பத்தி பேசுறோம்னா, ஒரு மாலிகுல் ஆக்சுவலா பிராக்டிகலா பை எக்ஸிஸ்டன்ஸ் என்ன ஃபார்முலாவோட இருக்கோ அதைத்தான் நம்ம மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு சொல்றோம். கிளியரா? இப்போ இங்க நீங்க பார்த்தாவே தெரியும், மாலிகுலர் ஃபார்முலாவை 6ஆல வகுத்தோம்னா நமக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா வருது. அப்ப இந்த 6ங்கிற நம்பருக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு பேர் கொடுக்கணும் இல்லையா? இந்த 6ங்கிற நம்பரை தான் நம்ம n அப்படின்னு சொல்றோம். அண்ட் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸியான ஃபார்முலா n is equal to மாலிகுலர் ஃபார்முலா மாஸ். ஒரு மாலிகுலர் ஃபார்முலா எழுதுனீங்களே, அதோட மாலிகுலர் ஃபார்முலாவோட மாஸ் டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? இதுதான் ரொம்ப பேசிக்கான விஷயம். இதைத்தான் நீங்க எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலால தெரிஞ்சுக்கணும். கிளியரா? எஸ் எஸ் எஸ். சூப்பர். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு क्वेश्चन பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். சரியா? இப்போ क्वेश्चनல என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு மாலிகுல் இருக்குப்பா, அதில் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இந்த மாலிகுல் இருக்கு, இந்த ஆட்டம் இருக்கு, இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இந்த ஆட்டம் இருக்கு, அதோட கம்போசிஷனை தாங்கங்கிற மாதிரியெல்லாம் கேட்பான். சரியா? ரைட். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் தான் இங்கே கொடுத்துருக்கேன். The empirical formula of a compound of molecular mass 120 கொடுத்துருக்கான். மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. ஓகே, வர வர நிறைய ஆட் வருது. ஐ கெட் இட் ராகனா. கவலைப்படாதீங்க, நம்ம அதை எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ண பார்க்கலாம். சரிங்களா? ஓகேவா? ஸோ எஸ், இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப ஈஸி கொஸ்டின் ராடே. இது ரொம்ப 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 ஈஸியான ஒரு கொஸ்டின். கண்டிப்பா மாரியம்மாள்ஸ், நான் ஆக்சுவலாக அதுக்குன்னே ஒரு போல் தனியாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எல்லாரும் அடுத்ததான் நான் என்ன சாப்டர் நடத்தணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதை பேஸ் பண்ணி நம்ம டீச் பண்ணிடலாம். சரிங்களா?
சார் சொன்னார் ஆடு வந்தால் காசு வரும்னு. மதன் சார் தானே? சரி விடுங்க விடுங்க விடுங்க. ஸோ யோசிச்சு எனக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஆஹா, யோசிச்சு எனக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ். மேம் டவுட் ஏ ஆர் சி? ஓகே, ஸ்டார் பற்றி ஆப்ஷன் பி சொல்லியிருக்காரு. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுத்துட்டாங்களா? இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிக்கலாமா? கரெக்டா? ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலாவோட மாஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே எத்தனை கார்பன் இருக்குது? ஒரு கார்பன். அப்போ ஒரு கார்பனுக்கு 12 ப்ளஸ் 2 ஹைட்ரஜனுக்கு 2 × 1 2, ஒரு ஆக்சிஜனுக்கு 16. எம்பிரிக்கல் மாஸ் எவ்வளோடா கண்ணா? 12 + 16 + 2 28 30. 30 வருதா? நம்ம என்ன படித்தோம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் எழுதி காமிச்சேன். ஞாபகம் இருக்கா? நம்ம n கண்டுபிடிக்கணும்னா மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? இங்கே கொஷின்லேயே அவன் என்னன்னு சொல்லியிருக்கான்? மாலிகுலர் மாஸ் 120ன்னு சொல்லியிருக்கான், எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் 30. கரெக்டா? அப்போது n is equal to மாலிகுலர் மாஸ் 120 டிவைடட் பை 30 என்ன வருது? 4 வருது. அப்போ n வேல்யூ 4. இது அப்படியே எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? யூ வில் கெட் C4H8O4. கரெக்டா? எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் போட்டால் இது வருதா? கரெக்டா? 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 அப்போ உங்களோட மாலிகுலர் ஃபார்முலா என்னவா இருக்கும்? ஆப்ஷன் பி தான் இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர் கண்ணா? கிளியரா புரிஞ்சிச்சா? கிளியரா புரிஞ்சிச்சா? எஸ், சூப்பர். அடுத்ததா இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அடுத்ததா இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். குயிக் 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 டக்கனா. பரவாயில்ல பரவாயில்லடா கண்ணா, நான் நீங்கள் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, பட் தப்புலேருந்து தெரிஞ்சு அந்த கான்செப்டை படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த கான்செப்ட், இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி சொல்லுங்க பாப்போம். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். கண்ணா, ஆக்சுவலாக இப்போ நம்ம சேனலில் கரெக்டாக 52,077 மெம்பர்ஸ் இருக்கீங்க. இன்னொரு மிஞ்சி போனோன்னா ஒரு 23 மெம்பர்ஸ் ஆட் ஆனீங்கன்னா வில் பிகம் 5200. ஓகேவா? ஸோ யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட் அஸ் ரீச் தட் கவுண்ட். ஆப்ஷன் சி, மாரியம்மாள்ஸ் ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க. மற்றவங்களும் உங்களோட கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க பாப்போம். மற்றவங்களும் உங்களோட கரெக்டான ஆன்சர் என்னங்கிறத சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்ன கொடுத்திருக்கான் அப்படிங்கறத வாசிச்சு பாருங்க. A compound of x and y has an equal mass of them. சரி, if their atomic weights are, அவங்களோட atomic weights x க்கு 30, y க்கு 20 ன்னு கொடுத்துட்டாங்க. The molecular form of compound with molecular weight 120 is what? molecular weight கொடுத்துட்டாங்க. சரியா? ரைட்டா?
இப்போ ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, காம்பவுண்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஹேஸ் ஈக்குவல் மாஸ், ஈக்குவல் மாஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மாஸ் ரேஷியோ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் எப்படி இருக்கும், 1:1 இருக்கும். கரெக்டா? இப்போ நமக்கு என்ன தெரியும், அட்டாமிக் வெயிட் ஆஃப் எக்ஸ் வந்து 30, ஒய் வந்து 20 அப்படின்னு தெரியும். கரெக்டா? அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும் தான். மோல்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் எவ்வளோன்னு கொடுக்கல, டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் எக்ஸ் 30, ஒய்க்கு வந்துட்டு m டிவைடட் பை 20 அப்படின்னு வந்துடும். கரெக்டா? இப்போ நமக்கு என்ன தெரியும், x/y ரேஷியோ 1:1 அப்படின்னு தெரியும். அப்போ எக்ஸோட மோல் இது, ஒய்யோட மோல் இது, இதுக்கு ரேஷியோ எடுத்தாலும் 1:1 தானே வரணும். கரெக்டா? இதுக்கு ரேஷியோ எடுத்தாலும் இந்த 1:1 தானே வரணும். அதனால நான் என்ன பண்றேன், மோல்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யை ரேஷியோ எடுக்கிறேன். சரியா? அப்படி நான் ரேஷியோ எடுத்தேன்னா ஓகேவா, நான் இப்போ இதை ரேஷியோ எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு m டிவைடட் பை 30 இஸ் டு m டிவைடட் பை 20 இஸ் ஈக்குவல் டு 1:1 கிடைக்குமா. இதுவும் கட் ஆயிடுச்சு, 1:1. அப்போ 1/30 இஸ் டு 1/20 பண்ணீங்கன்னா என்ன வரும், 1/30 is to 1/20, 1/30 the whole divided by 20. இதுவும் கட் ஆயிரும், denominator numerators வந்துரும். அப்போ 2/3. ஸோ உங்களுக்கு எத்தனை எக்ஸ் இருக்கு, எத்தனை ஒய் இருக்கு, எத்தனை எக்ஸ் இருக்கு, எத்தனை ஒய் இருக்குடாக்கண்ணா, 2 எக்ஸ் இருக்கு, 3 ஒய் இருக்கு. இப்போ இதே கான்செப்டை மாலிகுலர் வெயிட் வச்சு செக் பண்ணி பாருங்க. 2xனா 30 × 2 60, கரெக்டா, 60 பிளஸ் 3yனா 20 × 3 60, ஆன்சர் 120 வருதா. கரெக்டா? கரெக்டா? அப்போ the correct answer is absolutely x2 y3. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, x2 y2 இதுக்கு 120 வருதான்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்பாங்க, x3 y3க்கு 120 வருதான்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்பாங்க. அது தப்பு. ஆக்சுவலாக அது தப்பான மெத்தட். ஒரு சில கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வரும், ஒரு சில கொஷினுக்கு ஆன்சர் வராது. நான் இந்த தப்பை நிறையா ஃபேக்கல்ட்டிஸே பண்ணுறதை பார்த்துருக்கேன். ஸோ அதனால் தட் இஸ் நாட் த ரைட் மெத்தட்ராக்கன்னா இதுதான் கரெக்டான மெத்தட். இதை தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க. ஓகேவா? இதை தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க, ஏன்னா நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க, சரிங்களா? எஸ், அடுத்த क्वेश्चनக்கு போலாம். அடுத்ததா, a compound has these many atoms of x and these many atoms of y. அதோட empirical formula என்னன்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோ atoms of x, இவ்வளோ atoms of y இருக்கு அப்படின்னு O இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆர் y இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. யோசிச்சு இதை ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து சொல்லுங்க. இதை ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து சொல்லுங்க. குவிக் 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 தாக்கண்ணா. ஆக்சுவலா இங்க கொஸ்டின் தப்புடா. ஓகேவா? இங்க ஆக்சுவலா எக்ஸ் y2 எக்ஸ் y3 xy x2 y5. ஓகே, இந்த மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்துருக்கணும். கொஸ்டின் தப்பு. ஸோ இப்போ சால்வ் பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க பார்ப்போம். சாரி, ஒரு ஃப்ளோவில் டைப்பிங் மிஸ்டேக் வந்துருச்சுடாக்கண்ணா. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க.
Quick. இது ஒரு நல்ல क्वेश्चन, ஈஸியான क्वेश्चन. ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர்ஸ் சொல்லுங்க. ஆம், இதில் ஆக்சுவலாக இன்னொரு தப்பும் இருக்கு. திஸ் இஸ் நாட் 3.7, திஸ் இஸ் 3. ஸோ சாரிடா கண்ணா, நிறையா தப்பு இந்த கொஷனில் வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட் அண்ட் நவ் லெட் மீ நோ த ஆன்சர்ஸ். இவ்வளோ ஆட்டம்ஸ் ஆஃப் எக்ஸும் இவ்வளோ ஆட்டம்ஸ் ஆஃப் ஒய்யும் இருக்குது. அதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ரேஷியோ ஆஃப் எக்ஸஸ் டு ஒய் எடுத்தீங்கன்னாவே ஆன்சர் வந்துடும். ரேஷியோ ஆஃப் எக்ஸஸ் டு ஒய் எடுத்தீங்கன்னாவே ஆன்சர் வந்துடும். நிறைய பேர் டி, சி, ஏ எல்லாம் சொல்லியிருக்கீங்க. பட் கரெக்டான ஆன்சர் என்ன? இந்த ஆப்ஷன்ஸில் ஆன்சர் இருக்கலாம், ஆப்ஷன்ஸில் ஆன்சர் இல்லாமல் கூட போகலாம். ஓகேவா? இஃப் இன் கேஸ் நான் 3 × 10⁻21 வச்சேன்னா த ஆன்சர் வில் பி, எனக்கு x/y ரேஷியோ எம்பிரிக்கல் ஃபார்முலா தானே வேணும். அப்போ ரேஷியோ எடுக்கிறேன் x/y. இங்கே x வந்துட்டு 1.5 × 10⁻21 டிவைடட் பை y வந்துட்டு 3 × 10⁻21. 21 கட் ஆயிடுச்சு. அப்போ 1.5ம் 3ம் 1/2 அப்படிங்கிற வேல்யூவை தரும். விச் மீன்ஸ் ஒரு எக்ஸும் 2 ஒய்யும் இருக்குது. For this, the answer is 1/2. X, Y, 2. பட் இதுவே நான் வந்துட்டு 3.7 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, ஓகேவா, அப்ராக்சிமேட்டாக 3.7 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, then in that case, I would say go with XY3. ஏன்னா XY2-வை விட இந்த வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம நம்பரை ஹோல்சமாக எடுத்துப்போம். அதனால யூ கேன் கோ வித் XY3. சரியா? ஸோ நான் கேட்ட கொஷனுக்கு இல்லை ஆப்ஷன்லேயே இல்லை, கடல்லையே இல்லை. த கரெக்ட் ஆன்சர் இஸ் XY2. ஓகேவா? பட் கான்செப்ட் புரிஞ்சிச்சுல? இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா இப்படி தான் அட்டென்ட் பண்ணும் அப்படிங்கிற கான்செப்ட் புரிஞ்சிச்சுல? இப்போ அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொரு கான்செப்ட்லையும் குறைஞ்சதை நான் ஒரு 5லேருந்து 10 கொஸ்டின், 5லேருந்து 10 டைப் ஆஃப் கொஸ்டினையாச்சும் உங்களை சால்வ் பண்ண வைப்பேன். so that you guys get a clear idea about the concept. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னங்கிறத ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. குவிக் டக்கனா, குவிக்கா எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? இந்த கொஷினுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? நந்தகுமார் ஆப்ஷன் டி சொல்லியிருக்காரு. வாட் அபவுட் அதர்ஸ் ராக்கண்ணா?
மதன் விது ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க. ஷோர் அம்ரிதா, பை 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 பை. மற்றவங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஆன்சரை சொல்லுங்க பார்ப்போம். We will be having this class till max to max 11 o'clock. 11:20க்கு மேலே இந்த கிளாஸ் போகாது. ஓகேவா? ஏன்னா கான்செப்ட் இஸ் ஆல்மோஸ்ட் டன்ரா கண்ணா, இவ்வளோதான் இருக்குது. சரிங்களா? ஸோ ப்ளீஸ் கிவ் யோர் மேக்ஸிமம். முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் நிம்மதியாக தூங்குங்க. But if you guys have special class or something like that, please go and have rest. Okay? Hi Vijay Kumar. Vijay Kumar, unga answer என்னடா கண்ணா? ஓகே, நம்ம தீபக் ஆன்சர் பண்ணிட்டாரு. சூப்பரா கண்ணா, உண்மையிலேயே எல்லாரும் கலக்குறீங்க. An organic compound contains 78% of carbon and remaining percentage of hydrogen. சரி, the right option for empirical formula is, என்ன சொல்லியிருக்கான் நல்லா யோசிச்சு பாருங்க. 78% கார்பன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ what is the number of moles of carbon here? What is the number of moles of carbon here? Number of moles of carbon here is equal to 78% கொடுத்திருக்கானா? 78 divided by molar mass of carbon என்ன? 12. 78 நான் ரொம்ப பெருசா எழுதுறேன்னு நினைக்கிறேன். நில்லுங்க, குட்டியா எழுதுவோம். Number of moles of carbon is equal to percentage divided by 12. டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருது? அப்ராக்சிமேட்டா 6.5ன்னு வரும். இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனை கண்டுபிடிக்கிறேன். 78% கார்பன்னா மிச்ச பர்சன்ட் ஹைட்ரஜனாக தானே இருக்கும். கரெக்டா? மிச்ச பர்சன்ட் ஹைட்ரஜனாக தான் இருக்கும். அப்போ 100ல் 78 போச்சுன்னா 22 டிவைடட் பை 1, 22% ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு. ரைட்டு. இப்போ இந்த ரெண்டு வேல்யூல ஸ்மாலஸ்ட் நம்பர் எது? செகண்ட் ஸ்டெப் என்ன? டேக் ஸ்மாலஸ்ட் நம்பர். இதில் இதானே ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ அந்த நம்பர் வச்சுட்டு இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. 6.5 divided by 6.5 is equal to 1. Similarly, இந்த கேஸில் 22 divided by 6.5 என்ன வரும்? அப்ராக்சிமேட்டாக ஒரு 3.3 வருமா? ஆர் 3.3 ஆர் 3.4 வர மாதிரி இருக்குமா? கரெக்டா? கரெக்டா? இப்போ இந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணணும்? You should convert it into a whole number. இந்த நம்பரை நீங்கள் ஒரு ஹோல் நம்பராக மாற்றணும். எப்படி மாற்றலாம்? ஆர் இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கார்பன் 3.4ன்னு சொல்லும்போது 3.5 ஆர் அப்ராக்சிமேட் பண்ணால் சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ இஸ் 4. கரெக்டாக? 3.5ஓட சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ இஸ் 4. அப்போது ஒரு கார்பனும் 4 ஹைட்ரஜனும் இருக்கக்கூடிய ஆப்ஷன் எது? ஆப்ஷன் டி. அண்ட் ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? ஹாய் கல்பனா, வெல்கம் ஆன் போர்ட். மீண்டும் வந்துட்டேன். ஓகேடா கண்ணா. சரி, இப்போ கான்செப்ட் புரிஞ்சிச்சுல்ல? கிளியரா? அடுத்ததான் இந்த ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. இது ஏபிஎம்டி 1999 1994 ரெண்டு தடவை கேட்ட கொஸ்டின். சால்வ் இட் அண்ட் லெட் மீ நோ த ஆன்சர். ஆக்சுவலாக விஜயகுமார், நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? 3.4 3 பாயிண்ட் சம்திங் வந்தாவே அதோட நெக்ஸ்ட் நம்பருக்கு நம்ம ஆவரேஜ் எடுத்துக்கணும், எம்பிரிக்கல் ஃபார்முலாவை பொறுத்தவரை. சரிங்களா? 3 பாயிண்ட் சம்திங்னு வந்தாவே இப்போ 6.5 இருக்கா, வில் டேக் இட் இன்டூ 7. 3.3 3.4 வந்தாவே வில் கன்சிடர் இட் ஆஸ் 4. ஏன்னா நம்ம அந்த நம்பரோட நெக்ஸ்ட் ஹோல் நம்பர் என்னன்னு தான் பார்க்கணும். சரிங்களா? அதனால தான் நான் இங்கே 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். சரி, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னடாக்கண்ணா? யோசிச்சு சொல்லுங்க. உங்களோட புக்லேயே ஒரு கீ ஃபேக்டர் கொடுத்துருப்பான், கன்வெர்ட் த வேல்யூ இன்டூ நெக்ஸ்ட் ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர் நியரஸ்ட் ஹோல் நம்பர். நெக்ஸ்ட் இல்லை, நியரஸ்ட் ஹோல் நம்பர்னு கொடுத்துருக்கான். கரெக்டா? அதற்கான அர்த்தம் 3.2 வந்தாலும் 3.3 வந்தாலும் 3.4 வந்தாலும் நம்ம அதை 4ன்னு தான் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ எஸ். அடுத்ததா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன?
Quick. C தானா ஷியோரா? நிறைய பேர் இந்த ஆப்ஷனுக்கு சி தான் கரெக்டான ஆன்சர்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பர்ரா கண்ணா சூப்பர்ரா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? An organic compound contains carbon, hydrogen, oxygen. Gave an analysis of 40% of carbon, 6.66% of hydrogen and balance oxygen இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்? இதுக்கு டேபிள் காலம் போடுறேன். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். டேபிள் போட்டலாமா? இது எனக்கு வந்து சோதனை. ஓகே, அப்ராக்சிமேட்டா கோடு போட்டிருக்கேன். ஸோ கண்டுக்காதீங்க. ரைட், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம மோல்ஸ் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? பர்சன்ட் வேல்யூ வச்சு தான். 40%னா 40 கிராம் டிவைடட் பை கார்பனோட மோலார் மாஸ் 12 கட் பண்ணோன்னா அப்ராக்சிமேட்டா 3.3 வரும். ஹைட்ரஜனுக்கு 6.6 டிவைடட் பை 1 அப்போ 6.6 தான் வரும். ஆக்சிஜனுக்கு 46.6 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 53.3 இருக்கும் 100%ல. ஸோ 53.3 டிவைடட் பை 16 இதுக்கும் 3.3 தான் வருது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சா? எஸ். அடுத்ததான் என்ன பண்ணும்? இந்த 3 வேல்யூலையும் சின்ன வேல்யூ எதுன்னு பார்க்கணும். சின்ன வேல்யூ ஆப்வியஸ்லி 3.3 தான். அப்போ இந்த 3.3 வச்சு நம்ம வேல்யூஸை டிவைட் பண்ணோம். 3.3 divided by 3.3 is 1. 6.6 divided by 3.3 is 2. 3.3 divided by 3.3 is 1. அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு கார்பன், 2 ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன் தான் எம்பிரிக்கல் ஃபார்முலால இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதனால the correct answer is absolutely option C. கிளியரா? புரிஞ்சிச்சுங்களா? என்னடா இது சிரிப்பு? Is that clear? ஸ்டார்டிங்ல இது போடும்போது கஷ்டமா இருந்திருக்கும். பட் இப்போ எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்புறேன், நினைக்கிறேன். ஓகே, எஸ், ஓகே. ஃபார்மாலிட்டி, டிகிரி ஆஃப் ஹார்ட்னஸ் இதெல்லாம் வேணாம். அடுத்ததான் நம்ம பர்சன்டேஜ் பியூரிட்டிக்குள்ள போறோம். டேக்கண்ணா திருப்பி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் நிறையா கான்செப்டில். ஓஹோஹோ, ஓகே தீபக், எனக்கு லேட்டாக காமிக்குதா? அதான் எனக்கு தெரியலை. ஓகே, சரி. டேக்கண்ணா இந்த நார்த் இந்தியன் மோல் கான்செப்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா, இந்த பர்சன்டேஜ் கம்போசிஷன், பர்சன்டேஜ் பியூரிட்டி இதெல்லாம் தொற்றுக்கவே மாட்டாங்க. வெறும் மோல் கான்செப்ட் சொல்லிட்டு இந்த சொல்யூஷன்ஸில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இருக்குது தெரியுமா? லைக் மொலாரிட்டி, மொலாலிட்டி, நார்மாலிட்டி, ஃபார்மாலிட்டி, இதை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா மோல் கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக்னாவே இதெல்லாம் தான் வரும். கான்சன்ட்ரேஷன் பேஸ் பண்ணி தான் அவங்க ஃபுல்லாக பேசுவாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த பழைய வீடியோஸ்லாம், ஓகேவா, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நீட் வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருப்பான். எஸ்பெஷலி மோல் கான்செப்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஹிந்தி வீடியோஸ் வரும். பட் அந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ்லாம் நம்ம சொல்யூஷன் சாப்டருக்கு போகும்போது படித்தா போதும். தயவு செஞ்சு இந்த சாப்டர் கூட சேர்த்து வச்சு குழப்பிக்காதீங்க. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் நம்ம அங்கே போய் படிக்கும்போது தான் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கான்செப்ட்ஸை நம்ம அங்கே பில்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ அதனால் அடுத்த இந்த பியூரிட்டி பர்சன்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ தயவு செஞ்சு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாமா? Shall we dive into next concept, Rakana?
ஏன் மேம் அப்படி? ஏன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நீட்டு ஜேஇக்கெல்லாம் கான்செப்ட்ஸை கிளப் பண்ணி தான் சொல்லி தருவாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இங்கேருந்து மட்டும்தான் கொஷின்ஸ் வருங்கிற மாதிரி தே ஹேட் ஒன் பேசிக் ஐடியா. பட் 2013க்கு அப்புறம் எஸ்பெஷலி இந்த ஏபிஎம்டி நீட்டாக மாறினதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உடஞ்சி போச்சு. அந்த நம்பிக்கையெல்லாம் சுக்குநூறாக சொருக்கி விட்டாங்க. அதனால வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். எஸ்பெஷலி நம்ம பசங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம பசங்க என்ன பண்ணுவோன்னா பார்ப்போம், ரைட்டு இந்த கான்செப்ட்லாம் இருக்குது, இருக்கிறதுலே எந்த வீடியோவுக்கு அதிகமான வியூஸ் இருக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை கிளிக் பண்ணுவோம். ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வியூஸ் இருக்கக்கூடிய வீடியோவை கிளிக் பண்ணுவோம். பட் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கியிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அந்த வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நம்ம சிக்கிப்போம். அதனால தான் நான் இப்போவே சொல்கிறேன், தயவு செஞ்சு மோல் கான்செப்ட் கூட கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸை ஒன்றா சேர்த்து படிக்காதீங்க. அப்படி படிக்கிறீங்கன்னா ஆர் அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா தென் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத அர்த்தம். சரியா? ஸோ நம்ம பசங்க கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்கப்பா. கொஞ்சம் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. சரிங்களா? இஸ் தட் கிளியர்? ஓகே. ஸோ பர்சன்டேஜ் பியூரிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி பர்சன்டேஜ் ஈல்டை பற்றி பேசிடலாம். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். சரிங்களா? பேர் மட்டும்தான் மாறும், ரெண்டும் ஒன்று தான். பர்சன்டேஜ் ஈல்டுனா என்ன? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஏன்பா என்னோட ஒரு கார்பனும் 4 ஹைட்ரஜனும் ஆர் 10 கார்பனும் சரியா 40 ஆர் 20 ஹைட்ரஜன் மாலிகுலும் சேர்ந்துச்சுன்னா எனக்கு டோட்டலா எத்தனை CH4 உருவாகும்? 10 CH4 உருவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் உங்கள்கிட்ட தியரிட்டிக்கலாக சொல்லிடுறேன். சரியா? யாரோ தாக்கப்பட்டார்கள். அட ஏமா நீங்கள் வேற பழைய வீடியோஸில் பார்த்து கான்செப்ட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் சொன்னால் அவனா வந்துடுறீங்களே, அவங்க தாக்கப்பட்டார் இவங்க தாக்கப்பட்டார்னு. ஏன் நிறைய சேனல்ஸ் இருக்குது, நிறையா வேதாந்துல இருக்குது, இல்லை மற்ற எட்டெக்ஸில் கூட இருக்குது. நீங்கள் சூதானமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். சரியா? யாரையும் தப்பாக குறை சொல்கிறதுக்காக இதை சொல்லலை. நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? எஸ். ஓகே. இப்போ நான் உங்கள்கிட்ட வந்துட்டு நீங்கள் லேபில் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. இதான்ப்பா ஃபார்முலா. எனக்கு வந்து 10 மோல் ஆஃப் கார்பனும் 20 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுலும் சேர்ந்துச்சுன்னா 10 மோல் ஆஃப் மீத்தேன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஆனால் உங்களுக்கு நீங்கள் இந்த ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது 10 மோல் ஆஃப் மீத்தேன் வரல, 8 மோல் ஆஃப் மீத்தேன் தான் வருது. அப்போனா நம்பரை வச்சு சொன்ன இந்த வேல்யூ, இந்த பச்சை கலரில் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த வேல்யூவை நம்ம தியரிட்டிக்கல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஆனால் நீங்கள் லேபில் ப்ராக்டிக்கலாக இதை செஞ்சப்போ 8 மோல்ஸ் தானே உருவாச்சு. இந்த 8 மோல்ஸை ப்ராக்டிக்கல் வேல்யூ அப்படின்னு சொல்லாமா? கரெக்டா? நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு இதுதான் வேல்யூவாக வந்துச்சு, 8 மோல் தான் வந்துச்சு. பட் தியரிட்டிக்கலாக நான் உங்கள்கிட்ட டீச் பண்ணும்போது இவ்வளோக்கு இவ்வளோ சேர்த்துச்சுன்னா இவ்வளோ தான்ப்பா வரும் அப்படின்னு சொல்கிறேன். சரியா? நம்ம இந்த நம்ம ஊர் கிராமத்துலலாம் என்ன ஆட்டுவாங்க தெரியுமா? தேங்காவை போட்டு, செக்கில் தேங்காவை போட்டு ஆட்டுவாங்க. ஆட்டினா எண்ணெய் வரும் பார்த்தியா? 4 கிலோ தேங்காவை போட்டால் தான் 1 கிலோ எண்ணெயாச்சும் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அதே கான்செப்ட் தான் இங்கே. சரியா? தியரிட்டிக்கலாக 10 மோல் வந்திருக்கணும், ப்ராக்டிக்கலாக 8 மோல் தான் வருது. அப்போது மிச்சம் இருந்த அந்த 2 மோல் எங்கே போச்சு? ஆர் 8 மோல் தான் கிடைச்சிருக்குன்னா இந்த கிடைச்சிருக்கிற வேல்யூவோட ஈல்டு என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பர்சன்டேஜ் ஈல்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த பர்சன்டேஜ் ஈல்டை எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸிடா கண்ணா, நான் காமிக்கிறேன், நோட் பண்ணிக்கோ. என்னடா இது? சரி, இந்த பர்சன்டேஜ் ஈல்டுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, நோட் பண்ணிக்கோ.
yield is equal to உங்களுக்கு practically actually ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த practical amount of product. இந்த practical amount of product நான் என்ன பண்றேன், தியரிட்டிக்கலா கிடைச்ச வேல்யூ வச்சு டிவைட் பண்றேன். ஓகேவா? இப்படி practical amount தியரிட்டிக்கல் அமௌண்ட்டை வச்சு டிவைட் பண்ணிட்டு தென் இந்த வேல்யூவை பர்சன்டேஜா மாத்துறதுக்கு ஒரு 100 வச்சு மல்டிப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் பர்சன்டேஜ். கிளியரா? புரிஞ்சுச்சா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா டக்கண்ணா? டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க பாப்போம். எஸ், டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க பாப்போம். இதுக்கு பேரு பர்சன்டேஜ் ஈல்டு. சரியா? இதை வச்சு உங்களால பர்சன்டேஜ் பியூரிட்டியும் கண்டுபிடிக்க முடியும். பர்சன்டேஜ் பியூரிட்டினா என்ன அர்த்தம்? எனக்கு எவ்வளோ பியூரான சப்ஸ்டன்ஸ் அங்கே இருக்கு ஆர் உருவாயிருக்கு அப்படிங்கிறது தான் பர்சன்டேஜ் பியூரிட்டி. பர்சன்டேஜ் பியூரிட்டிக்கான ஃபார்முலா என்ன? ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப், இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குது, அந்த ரியாக்ஷன்ல லெட்ஸ் சே H2 plus O2, உங்களுக்கு H2O தான் வேணும், பட் அது கூடவே சேர்த்து கொஞ்சம் ஹைட்ரஜன் பெராக்சைடும் உருவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. சரியா? கொஞ்சோண்டு ஹைட்ரஜன் பெராக்சைடும் உருவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த H2O தான் உங்களோட பியூர் சப்ஸ்டன்ஸ், தேவையான சப்ஸ்டன்ஸ், தட் ஆக்சுவல் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க, இதை ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறீங்க, டிவைடட் பை இங்க ஓவரால் என்ன ப்ராடக்ட் வந்திருக்கோ அந்த டோட்டல் அமௌண்ட், ஓவரால் ப்ராடக்ட் இன்டு 100. இது போட்டிங்கன்னா ஆக்சுவலா உங்களுக்கு தேவையான அந்த காம்பவுண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் உருவாயிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இந்த பர்சன்டேஜ் பியூரிட்டியும் பர்சன்டேஜ் ஈல்டையும் குழப்பிப்பீங்க. அதனால தான் ஈல்டை பத்தி பேசிட்டு பியூரிட்டிக்கு வரேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஸ் தட் கிளியர் ரக்கண்ணா? இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. சரியா? கான்செப்ட் முடிச்சிட்டோம், கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதையும் முடிச்சிட்டோம்னா ஜாலியாக போய் தூங்கிடலாம். ஸோ அதனால ப்ளீஸ் லெட் மீ நோ இஃப் யூ கைஸ் ஆர் ஓகே வித் திஸ் பார்ட். இது வரைக்கும் ஓகே தானா அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? கிளியரா? இதுல எதுவும் டவுட் இல்லையே? எஸ், சூப்பர். இப்போ நான் சொன்னதை வச்சு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கண்டுபிடிங்க. நான் சொல்லி தந்ததை வச்சு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கண்டுபிடிங்க. 1.25 grams of sample of limestone on heating will give you 0.44 grams of carbon dioxide. இப்போ இந்த கால்சியம் கார்பனேட்டோட பியூரிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பான். அதனால தான் கான்செப்ட் சொல்லி கொடுத்த உடனே நம்ம கொஷின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ இதற்கான ஆன்சர் என்னங்கிறத சொல்லுங்க. Dekana, we have reached 81 likes. சரியா? We have reached 81 likes. Just few more likes for 100. யாராச்சும் லைக் போடலைன்னா போட்டு விட்டுருங்க. ஆல்சோ அதை விட ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Quick, Dakana.
இது கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான். யோசிக்காமல் இதற்கான ஆன்சரை யோசிச்சு இதற்கான ஆன்சரை ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சுடா. யோசிச்சு இதற்கான ஆன்சரை சொல்லுங்கப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர்டா கண்ணா. அந்த ஃபயரை பார்க்கும்போது நமக்கே ஒரு எனர்ஜி வரும் தெரியுமா? கமெண்ட் செக்ஷனில் எஸ் ஃபயர், பசங்க தெரிக்க விடுறாங்க அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வரும். ஸோ அந்த எனர்ஜியோட நீங்களும் இந்த கொஷினுக்கான ஆன்சரை சொல்லுங்கள். ஸோ எஸ், நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? கால்சியம் கார்பனேட்டை பொறுத்தவரை குட்டியாக எழுதுறேன். ஓகே, கால்சியம் கார்பனேட்டை நம்ம டீகம்போஸ் பண்ணோன்னா ஆர் ஹீட் பண்ணோன்னா நமக்கு அங்கே கால்சியம் ஆக்சைடும் கால்சியம் கார்பனேட்டும் உருவாகும். கரெக்டா? இந்த ஃபார்முலா நம்ம எல்லாருக்கும் தெரியுமா? கரெக்டா? இங்கே மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் எவ்வளோடா கண்ணா? கால்சியமுக்கு ஒரு 40 போட்டுக்கோ, கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு ஒரு ஆக்சிஜனுக்கு 16, அப்போ 3 into 16 டோட்டலாக இதோட மாஸ் வந்துட்டு 100 grams. whereas கார்பன் டை ஆக்சைடு நமக்கே தெரியும் இட் இஸ் 44 grams. கரெக்டா? கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியுது? from this equation, இந்த equation balancedங்கிறதுனால 1 mole of CaCO3 இருந்து 1 mole of CO2 உருவாகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ mass of calcium carbonate நம்ம calculate பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணலாம்? very easy, mass இல்லைங்க, இந்த போர்டு பத்தாது. ஸோ அதனால நான் குட்டியாக எழுதுறேன் பாருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு என்ன தெரியுது? 1 mole of CaCO3 1 mole of CO2 ப்ரொடியூஸ் பண்ணுது, which means 100 grams of CO3 எடுத்தோம்னா 44 grams of கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ இதே கான்செப்டை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம்னா from 100 grams 100 we get 44 grams. ஆனால் ஆக்சுவலாக இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்கா? 0.44 grams ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போது 0.44 மல்டிப்ளை பண்ணோன்னா 1 gram ஆஃப் கால்சியம் கார்பனேட்ல இருந்ததா 0.44 grams ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. பட் கொஷனில் நல்லா பாருங்க, கொஷனில் 1 கிராம்னு சொல்ல 1.25 grams ஆஃப் சாம்பிள் எடுத்திருக்கோன்னு சொல்கிறாங்க. இங்கே ஐயோ சாரிடா, இங்கே 0.44 grams ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 1 gram ஆஃப் கால்சியம் கார்பனேட்லேருந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலவரம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. பட் கொஷனில் 1.25 grams அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ பர்சன்டேஜ் பியூரிட்டிக்கான ஃபார்முலா என்ன? எஸ், பர்சன்டேஜ் பியூரிட்டிக்கான ஃபார்முலா என்ன? இப்போ தான் சொன்னேன், which is original value 1 gram divided by actual value 1.25 grams into 100%. இதை calculate பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். So what is the answer தக்கனா? What is the answer? Very good, very good, very good. கட் பண்ணிங்கனாவே தெரியும் 1 divided by 1.25 நமக்கு என்ன கிடைக்கும்? We get 80%. சூப்பரா, மாஸ் மாஸ் மாஸ், வேற லெவல் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ எஸ், 80% இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? புரிஞ்சிச்சுங்களா? ஓகே, அடுத்ததா பர்சன்டேஜ் ஈல்ட் நான் சொல்லிட்டேன். ஸோ பர்சன்டேஜ் ஈல்ட் பேஸ் பண்ண கொஷின். இந்த கொஷினை சால்வ் பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. கொஷின் பெருசாக இருக்கே அப்படின்னு நினச்சி பயப்பட வேணாம். ஆக்சுவலாக இதுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும். கொஷின் பெருசாக இருக்கேன்னு யோசிக்க வேணாம், இதுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும்.
ஓகே ஓகே ஓகேடா கண்ணா. ஆக்சுவலாக எனக்கு லேட்டாக உங்கள் மெசேஜஸ் வருது போல. குவிக் 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 குவிக்கா குவிக்கா எனக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, இன்னும் ரெண்டு கான்செப்ட் தான் மிச்சம் இருக்குது. அதை முடிச்சிட்டோன்னா சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? எஸ். ஸோ சூப்பராக முடிச்சு விட்டுலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இங்கே கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கா? Potassium chlorate decomposes upon slight heating in the presence of catalyst according to the reaction below. Reaction அவனே கொடுத்துட்டான். Reaction first மார்க் பண்ணிடுவோம். ஓகே, எஸ். In a certain experiment 40 grams of KClO3, இங்க O3 வரணும், is heated until it is completely decomposed. What is the theoretical yield of oxygen gas? The experiment is performed, the oxygen gas is collected and mass is found to be 14.9 grams. What is the percentage yield of this reaction? First நம்ம என்ன பண்ணணும்? இங்க KClO3 ல இருந்து ஆக்சிஜன் கிடைக்குது. ஆக்சிஜனோட yield தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? கரெக்ட்டா? அப்போ KCl ஓட மோலார் மாஸ் என்ன, ஆக்சிஜனோட மோலார் மாஸ் என்னங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். KClO3 ஓட மோலார் மாஸ் என்னடா கண்ணா? பொட்டாசியம்க்கு 39 போட்டுக்கோங்க, குளோரினுக்கு 35.5 போட்டுக்கோங்க, ஆக்சிஜனுக்கு 16. அப்போ KClO3 ஓட மோலார் மாஸ் என்ன வருது? ஃபர்ஸ்ட் KClO3 ஓட மோலார் மாஸ் என்ன வருது? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வெரி குட். இட் இஸ் 122.5. கரெக்டா? ஆக்சிஜனோட மோலார் மாஸ் நமக்கே தெரியும், இட் இஸ் 32. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சா? செகண்ட் என்ன பண்ணணும்? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் KClO3 யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரியும். இங்க என்ன சொல்லியிருக்கா? 40 grams of KClO3 is heated. 40 grams is equal to how many moles ராக்கனா? 40 grams is equal to how many moles? இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? Given mass divided by molar mass. அப்போ moles of KClO3 எவ்வளோ? It is given mass வந்துட்டு 40, molar mass வந்துட்டு 122.5. கரெக்டா? இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் வருது? அப்ராக்சிமேட்டா 0.32 வருதா? கரெக்டா? அப்ராக்சிமேட்டா 0.32 மோல்ஸ் வருதா? ரைட் ரைட். மூணாவது ஸ்டெப் என்ன? தியரிட்டிக்கல் வேல்யூ ஆஃப் ஆக்சிஜன் கண்டுபிடிக்கணும். அதை வச்சு ப்ராக்டிக்கல் வேல்யூவை ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு % ஈல்டு கிடைச்சிரும். கரெக்டா? கரெக்டா? இப்போ நமக்கு எவ்வளோ தெரியும்? நம்ம இந்த ஈக்குவேஷன்ல 0.32 மோல்ஸ் ஆஃப் KClO3 யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இதனால தியரிட்டிக்கலா எவ்வளோ ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்றது? எவ்வளோ ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும்ங்கிறத எப்படி கால்குலேட் பண்றது? நமக்கு இந்த ஈக்குவேஷன்ல என்ன தெரியும்? ஃப்ரம் 0.32 moles of KClO3 எவ்வளோ ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு? மூணா நல்லா யோசிச்சு பாருங்க. from 2 moles you get 3 oxygen. அப்போ from 1 mole you get 3/2 oxygen. கரெக்டா? அதனால the here இங்க நீங்க 3/2 oxygen அப்படின்னு போடுங்க. டிவைட் பண்ணா என்னடா கண்ணா வரும்? 0.322 கட் பண்ணீங்கன்னா ஓகே, here it becomes 0.16. 0.16 into 3 உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 0.48 வருதா? 0.48 வருதா? கரெக்டா? கரெக்டா? எஸ், 0.48 மோல்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கணும். பட் ப்ராக்டிக்கல் ஈல்ட் எவ்வளோ? ப்ராக்டிக்கல் ஈல்ட் எவ்வளோ? ப்ராக்டிக்கல்
ஆக்சிஜன்ங்கிறது 14.9 divided by 6 sorry 16 இல்ல 32 ஏன்னா இது கேஸ் இல்ல 32 எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் உருவாயிருக்கு சொல்லுங்க சொல்லுங்க ஆர் இது தெரியலனா கூட இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை கிராம்ஸா கன்வெர்ட் பண்ணுங்க இன்னும் ஈஸியா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் தானே வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்க இத கிராம்ஸா கன்வெர்ட் பண்ணனும்னா இந்த 0.48 மோலார் மாஸால மல்டிப்ளை பண்ணா போதும் which is 32 மல்டிப்ளை பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் மல்டிப்ளை பண்ணீங்கனா உங்களுக்கு 15.67 grams அப்படினு வரும் this is your actual value கரெக்ட்டா இப்போ இந்த வேல்யூவை எல்லாம் வச்சு ஆன்சரை கண்டுபிடிச்சீங்கனா கரெக்ட்டா ஆன்சர் வந்துரும் ஸ்டடி ஹால் டைம் முடிஞ்சிருச்சு ஓகே டாக்கனா got it actual yield questionலயே கொடுத்திருக்கா 14.9 theoretical yield நமக்கு தெரியும் 15.6 so actual divided by theoretical into 100 போட்டீங்கன்னா வேல்யூ வரும் இப்போ இதற்கான ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதற்கான ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க குவிக் டாக்கனா அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவு % வருது எவ்வளவு % yield கிடைச்சிருக்கு சீக்கிரமா சொல்லுங்க ரொம்ப ஈஸி ஆக்சுவல் வேல்யூ क्वेश्चनல கொடுத்திருக்கிறது 14.9 தியரட்டிக்கலா அது 15.6 into 100% போடிங்கனா அப்ராக்ஸிமேட்டா 95% வருதா 95 point something வர மாதிரி இருக்கும் 95% ன்னு வெச்சுக்கலாம் ஓகேவா 95% is the right answer ராகனா 95 or even 96% வந்தா கூட கரெக்ட் தான் பட் எக்ஸாக்ட் வேல்யூ எடுத்து போடிங்கனா 95% வரும் ஓகேவா கிளியரா தூங்காத வா நெக்ஸ்ட் क्वेश्चन இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னடா கண்ணா கம் ஆன் தூக்கம் வரதா செய்யும் 11 மணி ஆச்சு ஆனா 11 மணி வரைக்கும் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க இங்க நான் பார்த்துட்டு இருக்கிற நிறைய ஸ்டூடண்ட்ஸ் 7 மணில இருந்து இப்ப வரைக்கும் என் கூட கண்டினியூஸா படிச்சிட்டு இருக்கீங்க which means you are born to become a doctor and கடைசி நேரத்துல நீங்க அதை விட்டு கொடுக்க கூடாது so with much fire with much consistency இந்த ஒரு क्वेश्चனை சால்வ் பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க எஸ் தீபக் கிட்டத்தட்ட கரெக்ட் ராகனா கிட்டத்தட்ட கரெக்ட் சோ கடைசி நேரத்துல விட்டு கொடுக்காதீங்க எப்பவுமே நம்ம ஸ்பிரிண்ட் ஆர் மேரத்தான் ஆர் என்ன விஷயம் எந்த ஒரு போட்டிக்கு போனாலும் அந்த கடைசி ஒரு சில நிமிஷம் தான் நம்ம ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா இப்போ நீங்க ஒரு ரன்னிங் ரேஸ்க்கே போறீங்க ஆர் மேரத்தான் ஆர் 1000 மீட்டர்ஸ் ஓடுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஸ்லோவா இருந்தா கூட கடைசியில நம்ம ஸ்பீட் எடுக்கணும் கடைசியில நம்ம ஓடியே ஆகணும் அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும் சோ இன்னும் லாஸ்ட் ஒன்னோ ரெண்டு கான்செப்ட் தான் இருக்கு அதை பார்த்தோம்னா கான்செப்ட் முடிஞ்சிருச்சு சோ இந்த லாஸ்ட் ஏரியால சோர்ந்து போய் வேணாம் தூக்கம் வருது ஆர் ரெஸ்ட் வேணும் அது பண்ணும் இது பண்ணும்னு யோசிக்காம யார் ஒருத்தர் மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு ஓடுறாங்களோ மாறா நீ வாழ்க்கையில ஜெயிச்சிருவடா ஓகேவா சோ அதனால இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க I trust you guys I trust you இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் டாக்டர் மெட்டீரியல் தான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த வருஷம் டாக்டர் ஆக போறீங்க சோ அத மட்டும் மனசுல வச்சிட்டு இந்த क्वेश्चனை சால்வ் பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க குவிக் டகனா சீக்கிரமா இதற்கான ஆன்சர் என்னங்கறத சொல்லுங்க பாப்போம் Find a mass of precipitate formed when 50 ml of
16.9% AgNO3 solution reacts with one நிமிஷம் டாடி okay reacts with 50 ml of 5.8% NaCl solution as per the reaction அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுல யார் precipitate ஆவா? obviously AgCl பக்கத்துல தான் உங்களுக்கு அந்த arrow mark போட்டிருக்கா. அப்ப AgCl தான் precipitate ஆவற மாதிரி இருக்கும். அந்த AgCl ஓட மாஸ் என்னங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. வெரி குட் தீபக். மாஸ் ரக்கனா செம. so first என்ன பண்ணணும்? we have to find the mass of reactants in the solution. எவ்வளோ mass of reactants அங்க இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா இங்க 50 ml 50 ml னு சொல்லிருக்காங்க. ml அப்படியே கிராமுக்கு கன்வர்ட் பண்ணிக்கோங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல. சரியா? so 50 ml means 50 grams. சரியா? 50 ml நாவே நீங்க அத 50 grams அப்படினே எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட அந்த வேல்யூ தான் அப்ராக்ஸிமேஷன்ல வரும். இப்போ இங்க percentage values கொடுத்திருக்காங்க. அந்த percentage of AgNO3 எவ்வளவுங்கறத கண்டுபிடிக்கணும். 16.9% of AgNO3 தான் இருக்குனா மிச்சம்லாம் தண்ணியா தான் இருக்கும். சோ அதனால 16.9% of AgNO3 என்னங்கறத கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? mass of AgNO3 இங்க யூஸ் பண்ண AgNO3 16.9% of 50 எவ்வளோடா கண்ணா? which is none other than 50 into 16.9 divided by 100. இது 2 times, இது 1 times. 16.9 ஓட 2 times, 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? you will get somewhere around 8.45. அப்போ AgNO3 எவ்வளோ இருக்கு? 8.45 grams தான் இருக்கு. similarly எவ்வளோ NaCl இருக்கு? 5.8% of 50 grams. 5.8% of 50 grams. அப்போ 50 into 5.8 divided by 100. இது ஒரு தடவை, இது ரெண்டு தடவை. 5.8 divided by 2 என்ன? 5.8 divided by 2 என்னடா கண்ணா? 2.9 grams. அப்போ 2.9 grams of NaCl தான் இருக்கு. now you know how much of AgNO3 and NaCl you use. இதுல இருந்து எவ்வளவு AgCl ப்ரொடியூஸ் ஆயிருக்கும்ங்கறத மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ரொம்ப ஈஸி. let me know the answers right away in the comment section. இப்போ கிராம்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அடுத்ததா அதை என்ன பண்ணும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு கன்வர்ட் பண்ணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு given mass divided by molar mass. molar mass of AgNO3 என்ன? கால்குலேட் பண்ணுங்க. AgNO3 ஓடது அப்ராக்ஸிமேட்டா I guess 169 வரும்னு நினைக்கிறேன். ஆர் 170 னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? 170. NaCl க்கு எவ்வளவு வரும்? it is 58.5. கரெக்ட்டா? டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு AgNO3 க்கு எவ்வளவு வருது? AgNO3 க்கு 0.049 மோல்ஸும் NaCl க்கு எவ்வளவு வருது? NaCl க்கு அதே தான் வருதுன்னு நினைக்கிறேன். 0.049 வருதுன்னு நினைக்கிறேன். சேம் வேல்யூஸ், சிமிலர் வேல்யூஸ் தான் வர மாதிரி இருக்கும். கரெக்ட்டா? ரைட். இப்போ நமக்கு என்ன தெரியும்? from 1 mole of AgNO3 and 1 mole of NaCl 1 mole of AgCl is formed. கரெக்ட்டா? yes, கரெக்ட் தானே? அப்போ from 0.04 and 0.04 moles of NaCl and AgNO3 கண்டிப்பா 0.049 moles of AgCl தான் ஃபார்ம் ஆயிருக்கும். AgCl ஓட இவ்வளவு மோல்ஸ் எவ்வளவுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மோலார் மாஸ் ஆஃப் AgCl. AgCl ஓட மோலார் மாஸ் 143 வரும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர்? மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get like 7.1 or something like that. அதனால obviously option A 7 grams is the right answer. clear? very good dark night. super dakana. sorry 0.5 விட்டுட்டேன். so yes, 7.1 will be the right answer.
கான்செப்ட் புரிஞ்சுச்சா? கான்செப்ட் கிளியராடா? தீபக் சூப்பர் சூப்பர்டா கண்ணா. தீபக் மாதிரியே இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் ஆக்டிவா உட்காந்து சால்வ் பண்ணணும்டா கண்ணா. இங்க 25 பேர் இருக்கீங்க, ஆனா தீபக் மட்டும்தான் கண்டினியூஸா ஆன்சர் பண்ணிட்டே இருக்காரு. எனக்கு இங்க இருக்கக்கூடிய 25 பேரும் தீபக் மாதிரி ஆன்சர் பண்ணும். ஓகேவா? எஸ், ரைட். அடுத்த क्वेश्चन. ஓகே, இது வந்துட்டு பிபிஎம் பேஸ் பண்ண क्वेश्चन. ஸோ பிபிஎம் இப்போ உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, 1 minute. ஐ திங்க் நான் எக்ஸ்ட்ரா சொல்யூஷன்ஸ் சாப்டர்லேருந்து எடுத்த கொஷின்ஸ் இங்கே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் தட். பட் பிபிஎம்லாம் நம்ம சொல்யூஷன்ஸில் பார்த்துக்கலாண்டாக்கன்னா இங்கே போட்டு குழப்பிக்க வேணாம். சரி, அடுத்ததா ஸ்டாக்கியோமெட்ரி அண்ட் ஸ்டாக்கியோமெட்ரி கால்குலேஷன். டேக்கண்ணா, ஸ்டாக்கியோமெட்ரி அப்படிங்கிற வார்த்தை 2 வார்த்தையாக பிரியுது. ஒன்று ஸ்டாக்கியோன், இன்னொன்று மெட்ரான். மெட்ரான் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், மெட்ரிக் அப்படிங்கிற வார்த்தை மெஷர்மெண்ட்டை குறிக்கும். வேற ஸ்டாக்கியோன் அப்படிங்கிற வார்த்தை எலிமெண்ட்டை குறிக்கும். ஒரு எலிமெண்ட் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல என்ன கவுண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ ஒரு ரியாக்ஷன்ல எவ்வளோ ரியாக்டன்ட் இருக்கு, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ், மாஸ், வால்யூம் எல்லாமே கரெக்டா இருக்கா, ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் ஈக்குவேட் ஆகுதா அப்படிங்கிறத பத்தி சொல்றது தான் ஸ்டாக்கியோமெட்ரி. நம்ம பாஷையில சிம்பிளா சொல்லணும்னா balancing a chemical reaction is called as stoichiometry. இத பத்தி நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோமா? ஹாய் டி ஜான், வெல்கம் ஆன் போர்ட் ரக்கனா. இத பத்தி நம்ம ஆல்ரெடி 6th 7th 8th 9th 10th எக்கச்சக்கமான இடத்துல படிச்சிருப்போம். ஸோ அதனால நான் இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லித்தர போகிறதில்ல. பட் யூஸ் தட் கான்செப்ட் டு ஃபைண்ட் திஸ் வேல்யூ. அந்த கான்செப்டை நீங்கள் சின்ன வயசில் படித்த அதே கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணி இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னங்கிறத எனக்கு சொல்லுங்கள். குவிக் தாக்கண்ணா, குவிக். இங்கே நம்ம 26 மெம்பர்ஸ் இருக்கோம். வி ஹாவ் 26 வாட்சிங். எல்லாரும் இந்த கொஷினை சால்வ் பண்ணுங்கள். லெட் அஸ் ஹாவ் அ வெரி ஆக்டிவ் கிளாஸ். நம்ம கிளாஸ் இன்னும் லாஸ்ட் 1-2 கான்செப்ட் தான் இருக்குது. அதை முடிக்கிற வரைக்கும் நம்ம பக்கா ஆக்டிவாக இருக்கணும். பக்கா ஆக்டிவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த என்டையர் யூடியூப் ஏரியாவுக்கும் நம்ம காமிக்கணும். சரியா? நம்ம தான் அப்படின்னு காமிக்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். குவிக் தாக்கண்ணா. ஃபோனில் சார்ஜ் கம்மி ஆயிடுச்சு, அதான் ஐ ஜஸ்ட் மூட். ஓகே, ஸோ ஹாய் ஜெயருஷி, ஹாய் டாக்கண்ணா. தேங்க்யூ ஸோ மச். நான் மட்டும் இல்லைடாக்கண்ணா, நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும், சிவா சாராக இருக்கட்டும், சுபாஷ் சாராக இருக்கட்டும், மதன் சாராக இருக்கட்டும், ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெங்களூர்லாம் ரொம்ப குளிர்றா, வெளியில் போனால் அதுன்னு நடுங்கும். இருந்தாலும் உங்களுக்கு காலையில் கிளாஸ் எடுக்கணுங்கிறதுக்காக சுபாஷ் சாராக இருந்தாலும் மதன் சாராக இருந்தாலும் எப்போவுமே எனக்கு நோயே சொன்னதில்லை. நாங்கள் எடுத்துக்கிறோம் மேம், நாங்கள் பார்த்துக்குறோம் மேம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் யூனோ ஈவன் சிவா சாராக இருந்தாலும் நாளைக்கு காலையில் சிவா சாரோட லைவ் மார்னிங் 6 o'clock இருக்குது. அவருமே அவ்வளோ ஒர்க்கிங். நான் இப்போது 11:30 மணி ஆச்சா, நான் இங்கே லைவ் எடுத்துகிட்ருக்கேனா, எங்களோட சேனல் மேனேஜர் நான் இங்கே லைவ் எடுக்கிறேங்கிறதுக்காக அவரும் 3rd floor எங்கள் கூட தான் வெளியில் ஸ்டூடியோக்கு வெளியில் உட்காந்து ஒவ்வொரு மெசேஜையும் பார்த்துட்ருக்காரு, படிச்சிட்ருக்காரு. நம்ம கிளாஸ்லாம் கரெக்டாக போகணுங்கிறதுக்காக அவரும் பாடுபடுறாரு. ஸோ இட் இஸ் ஆல் டீம் ஒர்க் டாக்கண்ணா. உங்களுக்காக வேதாந்து நீட் தமிழ் இருக்கும். வில் கிவ் த பெஸ்ட் அமாங்ஸ்ட் த பெஸ்ட் இந்த என்டையர் தமிழ் கேடர் ஃபார் யூ டாக்கண்ணா. சீதானா, ஷுவரா கன்ஃபார்மா? நிறைய பேர் ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. சி தான் கரெக்டான ஆன்சரான்னு பார்த்துடலாமா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். 1 liter of carbon dioxide is passed through a red hot coke. The volume becomes 1.4 liter at same temperature and pressure.
the composition of products are. First நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், கார்பன் டை ஆக்சைடு ரெட் ஹாட் கோக். கோக்குங்கிறது ஒன்றும் இல்லை, கார்பன் தான். கரிக்கட்டையை தான் நம்ம கூழு கோக்கு அப்படின்லாம் சொல்கிறோம். கோக்கும் கார்பன் தான். அப்போ அந்த கோக் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற ஒரு கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த கம்போசிஷனை அப்படியே ரேஷியோவாக எழுதணும். நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், இப்போதான் மேம் வரேன், சாரி மேம், ஓகே ஓகே ஓகே, ஜோரோ பரவாயில்ல, பட் ப்ளீஸ் வாட்ச் த ரெக்கார்டிங் இன் பிட்வீன். ஏன்னா நிறைய கான்செப்ட் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துருங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபார்முலாக்கான இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூஸை நீங்கள் எழுதணும். ஸோ இனிஷியலாக நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், ஒரு லிட்டர் ஆஃப் இது வேல்யூ CO2 இருக்குன்னா அதுலேருந்து ஒரு வேல்யூ மைனஸ் ஆகிருக்கும். அந்த வேல்யூ தான் என்ன ஆயிருக்கும், இங்கே கார்பன் மோனாக்சைடாக மாறி இருக்கும். ஏன்னா 1 CO2 gives 2 CO. அதனால நான் 1x மைனஸ் ஆச்சுன்னா 2x இங்கே ஆட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கவுண்டர் எடுத்துக்கிறேன். கிளியரா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க, the value becomes 1.4 liter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது we know 1 liter of CO2 plus X composition of Coke will give you 1.4 liter அப்படின்னு தெரியும். அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன, இட் இஸ் 0.4 லிட்டர். கரெக்டா 0.4 லிட்டர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இங்கே எக்ஸு 0.4 லிட்டர்னா இங்கே 2 கார்பன் மோனாக்சைடு உருவாகுது, 2 CO உருவாகுது. கரெக்டா? அப்போ COவோட வேல்யூ என்னவா இருக்கும், 2 into 0.4 0.8 இருக்கும். சிமிலர்லி இங்கே கார்பன் டை ஆக்சைட்லேருந்து எவ்வளோ வேல்யூ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இனிஷியலாக 1 லிட்டர் இருந்துச்சு, அதுலேருந்து ஒரு எக்ஸ் மைனஸ் ஆகுது, 1 மைனஸ் எக்ஸ் 1 மைனஸ் 0.4 0.6 லிட்டர்ஸ் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஈஸியான கான்செப்ட். அண்ட் எஸ், த கரெக்ட் ஆன்சர் இஸ் வாட், ஆப்ஷன் சி. பாக்கி 0.6 லிட்டர்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் 0.8 லிட்டர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? கிளியரா? ஓகேடா கண்ணா, டோன்ட் வரி. மேக்ஸ் எல்லாம் விட்டுரு இப்போதைக்கு. மேக்ஸ் படிக்கும்போது மேக்ஸை பாருங்க, கெமிஸ்ட்ரி படிக்கும்போது கெமிஸ்ட்ரி பாருங்க. ஓகேவா? ஓகே, டோன்ட் வரி. பட் மிஸ் பண்ண பாட்டை ரெக்கார்டிங்கில் பார்த்துருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோமோ, எங்கே லேக் ஆகுறோமோ அதை நம்ம கவர் பண்ணிக்கணும், எப்படியாச்சும் கவர் பண்ணிக்கணும். மேபி ரெக்கார்டிங் பாட்டோ இல்லை கொஷின் போட்டோ கவர் பண்ணிக்கணும், அதை தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னங்கிறத சொல்லுங்க பார்ப்போம். டேக்கண்ணா, கட் ஆஃப் வேணான்னு நினைக்காதா, அட்லீஸ்ட் யூ ஷுட் கெட் அ டீசன்ட் மார்க். சரியா? மேக்ஸ் கட் ஆஃப் வேணாம் அப்படின்னு நினைக்காத, அட்லீஸ்ட் யூ ஷுட் கெட் அ டீசன்ட் மார்க் இன் மேக்ஸ். அதனால மேக்ஸையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. வெரி குட் ஜோரோ. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கடா கண்ணா. நான் சொல்றேன் பாத்தீங்களா, நம்மளோட மோல் கான்செப்ட் பார்ட் 1 பார்ட் 2 இந்த 2 வீடியோவையும் நீங்க ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா மோல் கான்செப்ட்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் A to Z எங்கேருந்து கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. ஏன்னா நான் இங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அந்த மாதிரியான கொஸ்டின் நீட், ஜெஇ மெயின்ஸ், ஜெஇ அட்வான்ஸ் எல்லா லெவல் கொஸ்டினையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஐயோ கஷ்டம்தான். சரி விடுங்க பார்த்துக்கலாம். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இஃப் இன்கேஸ் யாராச்சும் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்கன்னா வீம்புக்குன்னே அவங்கள்ட்ட ஒரு தடவை காட்டிடணும், என்னால் முடியும், என்னால் இதுக்கு மேலேயும் எடுக்க முடியும், நீங்கள் நினைக்கிறத விட என்னால் மார்க் வாங்க முடியும்
அப்படிங்கிற ஒரு வீம்புக்குன்னே நீங்கள் மார்க் எடுத்து காமிச்சிடணும்டா கண்ணா. இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் 7th ஸ்டாண்டர்டா இல்லை 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி மேம் இருந்தாங்க. எனக்கு ஏன் கெமிஸ்ட்ரி மேலே இவ்வளோ ஆர்வம் வந்துச்சுன்னா அந்த மேம்னால தான். ஸோ அந்த மேம் என்ன பண்ணுவாங்க, கெமிஸ்ட்ரி டீச் பண்ணுவாங்க, புக் மாதிரி தான் டீச் பண்ணுவாங்க, எல்லாம் நடத்துவாங்க. அப்படி நடத்திட்டு இருக்கும்போது நமக்கெல்லாம் ஃபஸ்ட்டு அவ்வளோவா சயின்ஸ் மேலெலாம், பயாலஜி பிடிக்கும் பட் சயின்ஸ் மேலெலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போது ஏதோ ஒரு இடத்துல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா டீச்சர் தானே, அப்போது என்கிட்ட சொல்கிறாங்க, டீச்சர் பிள்ளையா இருந்துட்டு கெமிஸ்ட்ரியில் இவ்வளோ மார்க் தான் எடுப்பியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த அந்த ஒரு பேச்சு கிளாஸில் எல்லார் முன்னாடியும் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இன்னும் ரொம்ப 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 செதுக்கிருச்சுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு வார்த்தை கேட்டுட்டு அந்த யூனிட் டெஸ்ட்லேருந்து நான் கெமிஸ்ட்ரியில் 95-96% கீழே கம்மியாக வாங்கினதே இல்லை. ஆல் தேங்க்ஸ் டு தட் மேம். நான் பேர் சொல்ல, பட் ஆல் தேங்க்ஸ் டு தட் மேம். ஏன்னா அந்த 9th ஸ்டாண்டர்டில் நடந்த அந்த ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா, அந்த ஒரு டிட்டு. ஏன்னா நமக்கு ரோஷம் அதிகம்ல, யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா அதை செஞ்சு காமிச்சிடணுங்கிற வெறி அதிகம்ல. அதனால அந்த ஒரு பாயிண்ட், அந்த ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கெமிஸ்ட்ரியை பிடிக்க வச்சுருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரி உங்கள் மேக்ஸ் ஃபேக்கல்ட்டியும் ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னா ஒரே ஒரு தடவை அவங்கள்ட்ட என்னால் முடியும் அப்படிங்கிறத மார்க்கில் காமிச்சிருங்க. அதுக்கப்புறம் வாயே திறக்க மாட்டாங்க. எஸ், ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா? வெரி குட், வெரி குட் தீபக். அதான் முக்கியம், நம்ம பேசிக்ல இருந்து படிக்கணும், அதான் நமக்கு முக்கியம். எஸ் எஸ் ஜோரோ, தட்ஸ் த ஸ்பிரிட், தட்ஸ் த ஸ்பிரிட். யாராச்சும் உங்கள்கிட்ட உங்களால் முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு தடவையாவது ஜெயிச்சு காமிச்சிடணும். இந்தா பார்த்துக்கோ, நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன், இந்தா பாருங்க நான் இதை பண்ணிட்டேன் அப்படிங்கிறத காமிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் யாருமே உங்களை பற்றி பேச மாட்டாங்க. அந்த மாதிரி செஞ்சு விட்டுருணும். எஸ், ஓகே. இப்போ இந்த கொஸ்டினை எப்படி தான் நான் சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இங்கே என்ன சொல்கிறாங்க, Na2SO4, how many moles of Na2SO4 will be formed when 200 ml of NaCl is mixed with 200 ml of 0.4 NH2SO4? அப்போ நமக்கு இங்கே என்ன தெரியுது, NaCl H2SO4 சேர்ந்து Na2SO4 தருது அப்படிங்கிறது தெரியுது. பட் இந்த Na2SO4 கூடவே சேர்ந்து பை ப்ராடக்டா சோடியமும் SO4ம் போயிடுச்சுன்னா பாக்கி யார் இருக்கா? ஹைட்ரஜனும் குளோரினும் இருக்காங்களா? ஹைட்ரஜனையும் குளோரினையும் சேர்த்தோம்னா HCl, பாக்கி HCl ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இந்த என்டையர் ஈக்குவேஷனையும் பேலன்ஸ் பண்ணும். இங்கே 2 சோடியம் இருக்கா, இங்கே 2 போட்டுருங்க. இங்கே 2 ஹைட்ரஜன் 2 குளோரின் இருக்கா, இங்கே 2 போட்டுருங்க. SO4 இஸ் ஆல்ரெடி பேலன்ஸ், அதனால அதை தொடவே வேணாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சா? கரெக்டா? எஸ். ஏக்கண்ணா NEET 2025 வாஸ் பிட் டிஃபிகல்ட் ராக்கண்ணா. நம்ம 2025 விட்டுருவோம், நடந்ததெல்லாம் நடக்கட்டும். 26லேருந்து பிடிப்போமே, ஓகேவா? 26லேருந்து பிடிப்போமே, அதை மட்டும் யோசிப்போமே. ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிட்டோம், ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா அப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் we have to find the number of moles of NaCl. எப்படி number of moles of NaCl கண்டுபிடிக்கிறது? How to find number of moles of NaCl? சொல்லுங்க பாப்போம். எங்க எப்படி moles of NaCl கண்டுபிடிக்கிறது? क्वेश्चनல என்ன சொல்லியிருக்கான்? 0.3 m NaCl இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். 300 ml of 0.3 m NaCl இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். So here we have molarity as well as volume. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? கான்சன்ட்ரேஷனையும் வால்யூமையும் மல்டிப்ளை பண்ணலாமா? கரெக்டா? அப்போ 0.3 m into 300 என்ன வேல்யூ கிடைக்கும்டாக்கண்ணா? What value will you get? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். எஸ் 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 எஸ்
கொடுமை என்னாச்சுடா எக்ஸாம் ஹால் 10 ஸ்டெப்ஸ் தான் கவலைப்படாதீங்க இந்த வருஷம் சூப்பராக எழுதிடலாம் 0.09 வருதா 0.09 மோல்ஸ் வருதா 300 ml 0.3 லிட்டர்னு மாற்றினா கரெக்டா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை முடிச்சிட்டோம் ரெண்டாவது ஸ்டெப் என்ன மோல்ஸ் ஆஃப் NaCl கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா ரெண்டாவது நம்மள்ட்ட 0.4 NH2SO4ன்னு சொல்லியிருக்கான் அப்போ இந்த நார்மாலிட்டியை மொலாரிட்டியாக மாற்றணுமா கரெக்டா நார்மாலிட்டியை மொலாரிட்டியாக மாற்றணுமா எப்படி நார்மாலிட்டியை மொலாரிட்டியாக மாற்றுறது எஸ் ஜெயா ஜெயருஷி யூஆர் அப்சல்யூட்லி ரைட் ராக்கண்ணா மணி 11:30 ஆச்சு இருந்தாலும் இங்க 26 பேர் லைவ்ல உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கோம் that's the power of our students so சொல்லுங்க செகண்ட் என்னடா கண்டுபிடிக்கணும் இந்த நார்மாலிட்டியை மொலாரிட்டியா மாத்தணும் என்ன பண்ணலாம் we know molarity is equal to normality divided by n factor இங்க H2SO4 க்கு என்ன n factor H2SO4 ஓட n factor எவ்வளோ H இருக்கு 2 அப்ப n factor 2 n நார்மாலிட்டி வேல்யூ 0.4 அத 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 0.2 வருமா கரெக்ட்டா அப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்ன molarity of H2SO4 கண்டுபிடிக்கணும் that is normality divided by n factor normality இங்க 0.4 divided by n factor 2 ஹைட்ரஜன் இருக்கா அப்போ 2 the answer is 0.2 molar molarity கண்டுபிடிச்சோமா அடுத்த ஸ்டெப் என்ன மூணாவது ஸ்டெப் molarity கண்டுபிடிச்சதும் மூணாவது ஸ்டெப் அப்படிங்கிறது to find moles of H2SO4 moles of H2SO4 என்ன டேக்கனா நான் இங்க சால்வ் பண்றதுனால உனக்கு ரொம்ப டைம் எடுத்து பண்ற மாதிரி இருக்கும் பட் நீங்களே சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிரும் சரியா சோ 0.2 into எவ்வளோ ml கொடுத்திருக்கான் 200 ml அப்போ 0.2 லிட்டர் which is 0.04 moles கிளியரா இப்போ இந்த given mole நீங்க என்னவா கன்வர்ட் பண்ணனும் given mole limiting reactant யாரு அப்படிங்கறத பார்க்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது limiting reactant நம்ம என்ன பண்ணனும் கண்டுபிடிக்கணும் எப்படி limiting reactant கண்டுபிடிக்கிறது limiting reactant பத்தி நீங்க சொல்லவே இல்லையா மேம் அப்படினு யோசிச்சீங்கனா ஏக்கண்ணா இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க always remember என்கிட்ட ஒரு ரியாக்ஷன் நடக்குது x நம்ம பாஷையில சொல்லணும்னா என்கிட்ட ஒரு 4 பன்னு சரியா ஒரு 3 கட்லெட் ஒரு 4 டொமேட்டோ இது இருக்கு அண்ட் ஒரு 4 பாக்கெட் இல்ல 5 பாக்கெட் சாஸ் இருக்கு சரியா இதையெல்லாம் சேர்த்து நான் உங்கள்கிட்ட வந்துட்டு பர்கர் பண்ண சொல்றேன் ஓகேவா ஆனா ஒரு கண்டிஷன் நீங்க எல்லாத்துல இருந்து ஒன்னு தான் எடுக்கணும் அப்படி ஒரு பன்னுனா ஒரு கட்லெட் ஒரு டொமேட்டோ ஒரு சாஸ் இப்படின்னு எடுத்து உங்களால எவ்வளோ பர்கர்ஸை மேக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறேன் சரியா எவ்வளோ நம்பர் ஆஃப் பர்கர்ஸை மேக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறேன் இங்க கண்டிஷன் என்ன இங்க கண்டிஷனே தான் மெயின் பிரச்சனையே ஒரு பன்னுக்கு ஒரு கட்லெட் ஒரு டொமேட்டோ அப்புறம் ஒரு சாஸ் தான் யூஸ் பண்ணும் அப்போ எவ்வளவு நம்பர் ஆஃப் பர்கர்ஸ் உங்களால பண்ண முடியும் ஆன்சர் பண்ணுங்க ஆஹா என்ன மேம் இது நடுராத்திரி மிட் நைட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இப்படி டெம்டிங்கா பேசுறீங்களே அப்படின்னு யோசிப்பீங்க பட் எஸ் இது நம்ம கான்செப்டுக்கு தேவை எவ்வளவு பண்ண முடியும் 4 பர்கர் பண்ணலாமா யோசிச்சு பாருங்க
ஒரு பன்னுக்கு ஒரு கட்லெட், ஒரு டொமேட்டோ, ஒரு சாஸ் தான் யூஸ் பண்ணும். ஓகேவா? இதுல ஏதாச்சும் தீந்துச்சுன்னா பர்கர் பண்ண முடியாது. ஒண்ணுதான் பண்ண முடியுமா? சோரோ தீபக் 3. ஆஹா, வெரி குட் வெரி குட் வெரி குட் தீபக். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இங்க நல்லா பாருங்க, 4 பன் இருக்கு. அப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? ஆஹா, 4 பன் இருக்கு, அப்ப 4 பர்கர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஒரு பன்னுக்கு ஒரு கட்லெட் அப்படின்னு வச்சிங்கன்னா மூணாவது கட்லெட்லேயே கட்லெட்டு தீந்து போயிடும். விச் மீன்ஸ் உங்களால பர்கரை பண்ண முடியாது. ஸோ ஓவராலாக எத்தனை பர்கர் தான் இங்கே பண்ண முடியும்? 3 பர்கர் தான் பண்ண முடியும். காரணம் என்ன? 3க்கு அப்புறமா 4வது பர்கர் பண்ண பார்த்தீங்கன்னா பன் இருக்கும், டொமேட்டோ இருக்கும், சாஸ் இருக்கும், பட் யார் இருக்க மாட்டா? கட்லெட் இருக்க மாட்டான். அப்போ நம்மளோட இந்த ரியாக்ஷன்ல யாரு லிமிட்டிங் ரியேஜென்ட்? எஸ் எஸ், வெரி குட் ஹர்ஷினி. இந்த ரியாக்ஷன்ல யாரு லிமிட்டிங் ரியேஜென்ட்? 3 பர்கர் போதும், அதுக்கு மேல பர்கர்லாம் வேணாம் அப்படின்னு யார் இங்க சொல்றா? கட்லெட் தான் சொல்றான். கரெக்டா? அப்ப இந்த என்டையர் கெமிக்கல் ரியாக்ஷனை போதும், நீ ரியாக்ட் பண்ணாத, நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் பண்ணக்கூடிய அந்த ரியேஜென்ட், நம்ம கேஸ்ல அந்த கட்லெட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுச்சுங்களா? அப்போ இந்த கான்செப்ட் அப்படியே இங்க அப்ளை பண்ணுங்க. இங்க நம்மள்ட்ட NaCl இருக்கா, H2SO4 இருக்கா. we know the number of moles of NaCl and H2SO4. இந்த ரெண்டுத்துல யார் இங்க லிமிட்டிங் ரியேஜென்ட்டா இருந்திருப்பாங்க? எஸ் வர்ணா, you are absolutely right Rakana. very good. கண்டிப்பா கட்லெட் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். அந்த கட்லெட் மாதிரி அவுட் ஆஃப் NaCl and H2SO4 நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaCl தெரியும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் H2SO4 தெரியும். யாரு லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படிங்கறத சொல்லுங்க மேம். அது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா I'll tell you an easy way. இதை தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. to find limiting reagent நான் LR அப்படின்னு எழுதிக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த மோல் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? எஸ், இந்த மோல் வேல்யூவை நீங்க கண்டுபிடிச்ச வேல்யூவை இந்த கவுண்டால டிவைட் பண்ணும். அப்போ ஃபார் NaCl the value is 0.09 divided by இங்க 2 which will give you 0.045. அதே மாதிரி H2SO4 க்கு பண்ணீங்கன்னா the value will be same, it is 0.04. கரெக்டா? for H2SO4 value எப்படி இருக்கும்? the value will be 0.04 divided by 1, அப்போ 0.04 தான். இப்போ இது ரெண்டுத்துல எது பெருசு? இது ரெண்டுத்துல எதுதாக்கண்ணா பெருசு? 0.05 0.045 0.04 எது பெருசு இல்லை, எது கம்மி? 0.04 தானே கம்மி. கரெக்டா? அப்போ எதோட வேல்யூ கம்மியோ அதுதான் நம்மளோட லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ இங்க யார் லிமிட்டிங் ரியேஜென்ட்? H2SO4. கம்மியான வேல்யூ இருக்கக்கூடிய H2SO4 தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். இது வரைக்கும் கிளியரா? எஸ். அப்போ நமக்கு இங்க இந்த ரியாக்ஷன்ல நல்லா கவனிச்சு பாருங்க. நமக்கு இங்க என்ன தெரியுது? from 1 mole of H2SO4 1 mole of Ne2SO4 form ஆகுது. Similarly from 0.0 moles of H2SO4 எவ்வளவு moles of Na2SO4 form ஆயிருக்கும்? 1 mole of H2SO4 1
mole of Na2SO4 உருவாக்குதுன்னா in similar way 0.04 of H2SO4 will give us 0.04 moles of Na2SO4. அதனால நம்ம ஆன்சர் என்னவா இருக்கும்? அதனால நம்ம ஆன்சர் obviously ஆப்ஷன் B தான் இருக்கும். கிளியரா? புரிஞ்சுச்சா? is that clear டக்கனா? சூப்பர் டே. யாராச்சும் செஷனை லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம செஷனை லைக் பண்ணுங்க. ஏன்னா we have reached nearly 89 likes. இன்னும் 11 likes தான் நமக்கு 100 ரீச் பண்ண. ஸோ யாராச்சும் லைக்கை தட்டி விடலைன்னா லைக்கை தட்டி விட்டுருங்க. ஓகேவா? எஸ், சூப்பர். அடுத்ததா லிமிட்டிங் ரியேஜென்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட்டை டைரெக்டாக பேஸ் பண்ண ஒரு கொஷின். இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. குயிக்கா சொல்லுங்க பார்ப்போம். சூப்பர் ஈஸி கொஷின் ராக்கனா. This is actually a super easy question. Try it out. இதை ட்ரை பண்ணிட்டு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னங்கிறத சொல்லுங்க. கிட்டத்தட்ட நம்ம செஷனையே முடிக்க போறோம்டாக்கண்ணா. ஸோ எஸ் நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன், கடைசி நேரம் எப்போவுமே ஒரு போட்டியில் இருக்கும்போது அந்த கடைசி ஒரு சில நிமிஷங்கள் தான் நம்ம மேக்ஸிமம் எஃபர்ட்டை போடணும். லாஸ்ட் ஃபியூ கொஷின்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டு இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னங்கிறத சொல்லுங்க. மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டு இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னங்கிறத சொல்லுங்க. ஆப்வியஸ்லி இது பார்த்ததும் நமக்கு தெரிஞ்சிருச்சு, இது ஒரு லிமிட்டிங் ரியேஜென்ட் பேஸ் பண்ண கொஷின். ஸோ ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். இங்கே H2வும் Cl2வும் சேர்ந்தா HCl ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஈக்குவேஷனை எழுதணும்னா H2 + Cl2 ஆன் பேலன்சிங் gives 2HCl. கரெக்டா? இங்கே என்ன சொல்லியிருக்கான்? 22.4 liters ஆஃப் H2. இது நம்ம ஆல்ரெடி இந்த மோலார் வால்யூமில் சொல்லியிருப்போம். 22.4 liter is equal to 1 mole. கரெக்டா? அதே மாதிரி 11.2 liter is equal to how many mole? 11.2 liter is equal to 0.5 mole. அதோட பாதிங்கிறதுனால 0.5 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு என்ன தெரியுது, இந்த ரியாக்ஷனில் 1 mole of hydrogen and 1 mole of chlorine சேர்ந்து 2 moles of HCl தருது. பட் கொஷனில் 1 mole of ஹைட்ரஜனும் 0.5 mole of chlorineum தந்திருக்காங்க. which means இங்க யார் லிமிட்டிங் ரியேஜென்ட்? இங்க குளோரின் தான் நம்மளோட லிமிட்டிங் ரியேஜென்ட். குளோரின்னால கண்டிப்பா HCl ஓட கவுண்ட் குறையாதா? கண்டிப்பா குறையும். அப்போ 1 mole of chlorine 2 mole of HCl கிடைக்குதுன்னா 0.5 mole of chlorineனால 0.5 into 2 1 mole of HCl தான் உருவாகும். And so the correct answer for this question is option A. சால்வே பண்ண வேணாம், ரொம்ப ஈஸியான கொஸ்டின், கான்செப்டை வச்சே ஆன்சர் பண்ணிடலாம். கிளியரா? இஸ் தட் கிளியர் ராக்கண்ணா? சூப்பர். ஓகே, அடுத்ததா இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னங்கிறத சொல்லுங்க பாப்போம். குவிக் டக்கனா. நீங்க சால்வ் பண்ணிட்டே இருங்க, நான் அதுக்குள்ள தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? ப்ளீஸ் சால்வ் திஸ் கொஸ்டின். நான் அதுக்குள்ள சீக்கிரமா தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன்.
எஸ் வந்துட்டேன். ஸோ நீங்களும் ஆன்சர் கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லெட் மீ ஆன்சர். ரொம்பவே ஈஸியான क्वेश्चन தான். ரியேஜென்ட் கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் அசால்ட்டா சால்வ் பண்ணிடலாம். ஸோ குவிக்கா ஆன்சர் சொல்லுங்க. 51 grams. தீபக் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காரு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சரான்னு பார்த்துடலாமா? ஷல்வி நான் எங்க பென் வச்சேன்? ஒரே நிமிஷம்டா கண்ணா. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? எப்பவும் போல இங்க நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து அமோனியா ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேலன்ஸ் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். நைட்ரஜன் பிளஸ் ஹைட்ரஜன் கிவ்ஸ் அமோனியா. இது பேலன்ஸ்டா இல்ல, அதனால இங்க 3 இங்க 2. இட்ஸ் பேலன்ஸ் நவ். கரெக்டா? எஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மோலார் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் ஹைட்ரஜன் இதெல்லாம் நமக்கு தெரியும்டாடே. மோலார் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் எவ்வளோ? 14 into 2 it will be 28. இங்கே it will be 2. கரெக்டா? அப்போது நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. 1 mole ஆஃப் நைட்ரஜனுக்கு 3 mole ஆஃப் ஹைட்ரஜன் தேவைப்படுங்கிறது நமக்கு தெரியும். இங்கே என்ன சொல்லியிருக்கான்? we know 1 mole ஆஃப் நைட்ரஜன் is 28. அப்போது 42னா கிட்டத்தட்ட எவ்வளோ மோல்ஸ்? 1.5 மோல்ஸ்னு சொல்லிக்கலாமா? 42னா 1.5 மோல்ஸா? சிமிலர்லி 9 grams ஆஃப் ஹைட்ரஜனா? அப்போது அப்ராக்சிமேட்டாக 4.5 கிராம்ஸா? கரெக்டா? சாரி 4.5 மோல்ஸா? கரெக்டா? இங்கே ரெண்டுத்தில் யார் லிமிட்டிங் ரியேஜென்ட்? ரெண்டுத்தில் யார் லிமிட்டிங் ரியேஜென்ட் ராக்கண்ணா? மேம் எனக்கு அது கண்டுபிடிக்க தெரியலனாலும் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? மேக்ஸிமம் மாஸ் ஆஃப் அமோனியா தட் கேன் பி ப்ரொடியூஸ் தான் கேட்டிருக்கான். ரொம்ப ஈஸி. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்ன? இங்கே நைட்ரஜன் வில் பி ஆர் லிமிட்டிங் ரியேஜென்ட். கரெக்டா? ஸோ அதனால் 1.5 into 3 divided by 1 ஆர் நம்ம ஓவராலாக பார்க்கணுன்னா ஹைட்ரஜன் வச்சு சொல்லணும்னா 4.46 4.5னு வச்சுக்கலாம். இன்டூ 2 divided by 3 2.97 moles ஆஃப் அமோனியா ப்ரொடியூஸ் ஆகும். 2.97 மோல்ஸை கிராம்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா வாட் வில் பி த வேல்யூ டாக்கண்ணா? 2.97 into 17 you will get 51 grams. So yes, இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் 51 grams. கிளியரா? எஸ். அடுத்த கொஸ்டின், இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. இது நீட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ குவிக்கா இதற்கான ஆன்சர் என்னங்கிறத சொல்லுங்க. குவிக் டக்கனா குவிக்கா இதற்கான ஆன்சர் என்னங்கிறத சொல்லுங்க. ஜஸ்ட் ஃபியூ மோர் கொஸ்டின்ஸ் டு கோ. இன்னும் ஒன்னோ ரெண்டோ கொஸ்டின் தான் இருக்கு. கிவ் யோர் மேக்ஸிமம், கிவ் யோர் 100%. ஏக்கண்ணா ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப 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 முக்கியம். இங்க weight of the remaining product கேட்டிருக்காங்க. கரெக்டா?
அப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் யாரு, ப்ராடக்ட் எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு அதை பற்றியெல்லாம் கேட்கல. தலைவன் என்ன கேட்டிருக்கான், பேலன்ஸ் என்ன இருக்குது, எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறதான் கேட்டிருக்கான். கரெக்டா? அதை கண்டுபிடிச்சிடலாமா? ரொம்ப ஈஸி தானே. எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, லிமிட்டிங் ரியேஜென்ட்னாவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரியாக்ஷனை எழுதணும். இங்கே என்ன சொல்கிறாங்க, ஃபார்மிக் ஆசிடும் ஆக்சாலிக் ஆசிடும் கான்சென்ட்ரேட்டட் H2SO4 கூட ரியாக்ட் ஆகுது, தனித்தனியாக ரியாக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார்மிக் ஆசிட்கான ஃபார்முலா என்ன, HCOOH. ஆக்சாலிக் ஆசிட்கான ஃபார்முலா என்ன, COOH, அதாவது COH twice. அப்போ ஃபார்மிக் ஆசிட் H2SO4 கூட ரியாக்ட் ஆச்சுன்னா, ஃபார்மிக் ஆசிட் H2SO4 கூட ரியாக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், you get carbon monoxide and water molecule. இதுவே நம்மளோட இது ஃபர்ஸ்ட் கேஸ். ரெண்டாவது கேஸ்ல ஆக்சாலிக் ஆசிட் H2SO4 கூட ரியாக்ட் ஆகுதுன்னா அது கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் மாலிகுலை தர மாதிரி இருக்கும். ஃபைன். இப்போ அடுத்ததான் என்ன சொல்றாங்க, the evolved gaseous mixtures pass through KOH pellets. Obviously water molecule நம்ம இங்கே கட் டவுன் பண்ணிக்கலாம், ஏன்னா வாட்டர் வந்து லிக்விட் தானே, அது அப்படியே செடிமெண்ட்டாக இருந்துடும். கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடை தான் நம்ம என்ன பண்ணுறோம், KOH pellets வழி பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணும்போது KOH pellets எதை அப்சார்ப் பண்ணிக்கும் சொல்லுங்க, அப்படி பாஸ் பண்ணும்போது KOH pellets எதை அப்சார்ப் பண்ணிக்கும், எதை அப்சார்ப் பண்ணிக்கும், கார்பன் மோனாக்சைடா கார்பன் டை ஆக்சைடா? KOH pellets கண்டிப்பா கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணிக்கும். அப்போ மிச்சம் என்ன இருக்கு, கார்பன் மோனாக்சைடு தான் மிச்சமா இருக்கு. கரெக்டா? கரெக்டா? இப்போ क्वेश्चनல நமக்கு 2.3 grams ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் கொடுத்துருக்கான். ஃபார்மிக் ஆசிடோட மோலார் மாஸ் நமக்கு என்னன்னு தெரியும், 12, 32, அது ஒரு 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா ஓவராலா we know ஃபார்மிக் ஆசிடோட மோலார் மாஸ் 46. ஆக்சாலிக் ஆசிடோட மோலார் மாஸ் எவ்வளோ, அதோட டபுள் கிட்டத்தட்ட 90. கரெக்டா? கரெக்டா? ஒரு ஹைட்ரஜன் மட்டும் மைனஸ் பண்ணுவோம். ஸோ 45 + 45 will give you 90. இப்போ 46 கிராம்ஸ்ல 2.3 கிராம்ஸ் தான் இருக்கு. அப்போ ஃபார்மிக் ஆசிடோட வேல்யூ என்ன, 2.3 டிவைடட் பை 46. கட் பண்ணீங்கன்னா இட் இஸ் 0.05 மோல்ஸ். ஆக்சாலிக் ஆசிடோடதும் 4.5 divided by 90. இந்த கேஸ்லையும் you get 0.05 moles. இப்போ இந்த வேல்யூ அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1 mole of oxalic acid will give you 1 mole of CO. 1 mole of formic acid will give you 1 mole of CO. அப்போ 0.05 னு சொல்லும்போது இங்கேயும் 0.05, இங்கேயும் 0.05 கார்பன் மோனாக்சைடு ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். கரெக்டா? கரெக்டா? தேங்க்யூ தீபக். இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? அப்போ ஓவராலா எவ்வளோ கார்பன் மோனாக்சைடு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, 0.05 0.1 மோல் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. கரெக்டா? இப்போ இந்த 0.1 மோலை நம்ம என்ன பண்ணணும், கிராம்ஸா எழுதணும். எப்படி எழுதலாம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடோட மோலார் மாஸ் என்ன, இட் இஸ் 28. அப்போ 28 into 0.1 நம்ம ஆன்சர் 2.8 கிராம்ஸா இருக்கும். and so the correct answer is option D, 2.8. கிளியரா? கண்டிப்பா கண்டிப்பா தீபக். தேங்க்யூ so much ராகனா. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, நீங்க எல்லாரும் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை. so yes, the answer is obviously option D, 2.8 grams. okay, அடுத்ததா 2014ல கேட்ட ஒரு previous year question. இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஜஸ்ட் ஒன்னோ ரெண்டோ கொஸ்டின் தான் இனி மிச்சம் இருக்கு, அதை முடிச்சுட்டு we will wind up this session. ஓகே, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் மிச்சம் இருக்கு. சரியா? இதை முடிச்சிட்டோம்னா இன்னொன்று தான் இருக்கு, அதை முடிச்சுட்டு we will wind up the session.
let me know the answer for this one rakana. ரொம்ப முக்கியமா யாராச்சும் லைக் பண்ணலனா லைக் பண்ணுங்க. ஏனா நியர்லி இந்த செஷன் கிட்டத்தட்ட 5 மணி நேரமா நான் எடுத்துட்டு இருக்கேன். You guys can know the effort. So support with the subscription. So இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னடா கண்ணா? quick. இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு क्वेश्चन தான். இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन தான் முடிச்சிட்டோம்னா we will wind up. Quick. We are 26 in number. கிட்டத்தட்ட 12 மணி ஆச்சு. இருந்தாலும் 26 பேர் 27 பேர் நம்ம இந்த லைவ்ல இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு கொஸ்டின் தான். இதை முடிச்சிட்டோம்னா இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ ஃபைனல் லேப்ஸில் ஓடிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் எஃபோர்ட்டை போட்டு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. அண்ட் எஸ் டாக்கனா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த क्वेश्चனை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, 1 gram of magnesium reacts with 0.56 grams of oxygen in a closed vessel. The reactant left in excess is லிமிட்டிங் ரியேஜென்ட் யாருன்னு கேட்கல, யார் எக்ஸஸாக இருப்பா அண்ட் அவங்களோட குவான்டிட்டி என்னங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். நமக்கு என்ன தெரியும், மெக்னீஷியம் ப்ளஸ் ஆக்சிஜன் வில் கிவ் அஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு. இதை பேலன்ஸ் பண்ணணுமா? ஸோ அதனால இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு 2 போட்டுக்கலாம், இங்கே ஒரு 2 போட்டுக்கலாம். இந்த என்டையர் ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்ட். எஸ். செகண்ட், number of moles of reactant கண்டுபிடிக்கணும். இங்க we have 1 gram of magnesium, 0.56 gram of oxygen. அத moles ஆ convert பண்ணணுமா? Yes, எப்படி பண்ணலாம்? We know moles of magnesium is equal to given mass, which is 1 gram, divided by molar mass of magnesium, which is 24.3 grams. 1 divided by 24.3 approximate 0.0412 அப்படிங்கிற வேல்யூ வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், அடுத்ததா மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் யூஸ் பண்றோம்? கிவன் கிராம்ஸ் வந்துட்டு 0.56 டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் 32. 0.56 divided by 32, it will give us 0.0175 கரெக்டா? இப்போ நம்மள்ட்ட நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் இருக்கு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜனும் இருக்கு. கரெக்டா? இப்போ நமக்கு என்ன தெரியுது, ரியாக்ஷன்ல இருந்து 2 மோல் ஆஃப் மெக்னீஷியம் 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இந்த ஈக்குவேஷனையும் பாருங்க, இங்க 0.04 மோல்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் இருக்கு, 0.01 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு. அப்போ எப்படி பார்த்தாலும் எக்ஸஸ்ல யார் இருக்கா? எக்ஸஸா யார் இருக்கா? எக்ஸஸா மெக்னீஷியம் தான் இருக்கா. கரெக்டா? கரெக்டா? எக்ஸஸா மெக்னீஷியம் தான் இருக்கா. இப்போ அடுத்ததா நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் எக்ஸஸ்ல இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியல் மோல்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் மைனஸ் ஃபைனல் மோல்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் எடுத்துக்கணும். இங்க நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், 0.0175 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணோம்னா 0.0175 இன்டூ 2 மோல்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் வேணும்னு தெரியும். அப்போ அப்ராக்சிமேட்டா 0.03 moles of magnesium தேவை. To be exact 0.035 moles of magnesium இது கூட ரியாக்ட் ஆயிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்கு, 0.04 minus 0.035. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு என்னடா கண்ணா கிடைக்கும்? You will get
0.0062 moles of magnesium. Moles of magnesium. அதை கிராம்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா இது கூட என்ன பண்ணா போதும் 24.3 மல்டிப்ளை பண்ணா போதும். And so the correct answer is going to be 0.16 grams of magnesium. Option A is the right answer. Clear? Hi. Okay, hi Vibecraft. Very good. Dark night. Option A is the right answer. Option A is the correct answer. Super Rakana. அதே மாதிரி லாஸ்ட் क्वेश्चन ஆஃப் த டே. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னங்கறத கண்டுபிடிங்க. குயிக்கா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னங்கறத சொல்லுங்க. தீபக் கரெக்ட்டா சொல்லிருக்கீங்க. சூப்பர் ராகனா. அதே மாதிரி இந்த லாஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் என்னங்கறதையும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். குவிக். சீக்கிரம். ஓ ஓகே 9th பையன். இந்த விஷயம் நமக்கு தெரியாம போயிருச்சு. சரி விடுங்க. அடுத்ததா லாஸ்ட் क्वेश्चन ஆஃப் த டே. டேக்கனா we are 20 plus in number. ஸோ அதனால இருக்கிற 20 plus members இந்த क्वेश्चனை சால்வ் பண்ணிட்டு நிம்மதியா போய் தூங்குங்க. ஓகேவா? இந்த क्वेश्चனை சால்வ் பண்ணிட்டு நிம்மதியா போய் தூங்குங்க. solve this. இது 2013ல கேட்ட क्वेश्चन. ஆனா இதுக்கான ஸ்டெப்ஸ் நான் சொல்ல போறது இல்ல. சோ நீங்க தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். let me know the answer right away in the comment section. quick டக்கனா குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இங்க an excess of AgNO3 is added to 100 ml of 0.01 m solution of dichlorotetraquachromium 3 chloride அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the number of moles of AgCl precipitated என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெக்கண்ணா என்னடா மேம் இவ்வளோ பெரிய மாலிகுல் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு யோசிச்சு யாரும் பயப்பட வேணாம். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாங்கனாவே இந்த காம்ப்ளெக்ஸில் அந்த குளோரைடு அயான் Cl மைனஸ் அயான் மட்டும்தான் நம்மளோட AgNO3யில் இருக்கக்கூடிய Ag ப்ளஸ் கூட ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆனால் நமக்கு AgCl உருவாகும். which means we need 1 mole of chlorine for 1 mole of Ag plus ion to mix into AgCl. கரெக்டா? எஸ். அப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 0.01 m சொல்யூஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அப்போ 0.01 m ஆஃப் சொல்யூஷன் இருக்குன்னா 1 chlorine reacts with 1 Ag plus to give 1 AgCl. அப்போ 0.01 Cl minus will react with 0.01 Ag plus to form 0.01 moles of AgCl. இதுதான் பேசிக் கணக்கே. அதனால கரெக்ட் ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் டி 0.01. கிளியரா? காம்பவுண்ட் கொடுத்தாங்கன்னா அதுதான் நமக்கு ரொம்ப ஈஸியான வேலையே. காம்பவுண்ட் கொடுத்தா கண்ணை மூடிட்டு ஒரு அயான் நம்மளோட ஒரு 1 mole ஆஃப் இது கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னு போட்டுடலாம். சரிங்களா? ஸோ கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சுனாலும் கொஸ்டின் பார்க்க பெருசாக இருந்தாலும் ஆன்சர் ரொம்ப குட்டியாக வந்துடும். அதை காமிக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் எடுத்தேன். கிளியரா? 0.001 நல்லா யோசிச்சு பாருங்க. கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான்? ஓகே
ஐயோ சாரி டாக்கண்ணா, இங்கே 100 ml நான் மறந்துட்டேன், 0.0 மோல்ஸ் இல்லை. ஓகே 100 ml அப்படின்னு சொன்னோன்னா கரெக்ட். ஸோ சாரி 100 mlன்னு சொன்னோன்னா 100 ml is equal to 0.1 liter. நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 0.001 மோல்ஸ். நல்ல வேலைடா கண்ணா, நல்ல வேலை நீங்கள் சொன்னீங்க. ஐ எம் ஸோ சாரி, ஐ மிஸ் தட் பார்ட். ஸோ உங்களுக்கு 0.001 மோல்ஸ் ஆஃப் குளோரின் அயன் தான் இருக்குது. ஒரு குளோரின் ஒரு Ag ப்ளஸ் கூட ரியாக்ட் பண்ணி ஒரு AgCl கொடுக்குது தான். ஆப்வியஸ்லி 0.001 மோல்ஸ் ஆஃப் குளோரின் அதே அமௌண்ட் ஆஃப் AgCl கூட ரியாக்ட் ஆகி அதே அமௌண்ட் ஆஃப் Ag ப்ளஸ் கூட ரியாக்ட் ஆகி அதே அமௌண்ட் ஆஃப் AgCl கொடுக்கும். அதனால ஸோ சாரி, நல்ல வேலை நீங்கள் சொன்னீங்க. நான் அந்த 100 ml அப்படியே மிஸ் பண்ணிட்டேன். ஸோ சாரி. த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? A is the correct answer, Rakana. Correct. A is the absolute right answer. Clear? Okay, va? Very good. So, yes, Rakana. இந்த மாதிரி சூப்பரா நம்ம ஒவ்வொரு கான்செப்டையும் படிக்கிறதுக்காக டிகனா இன்னைக்குள்ள क्वेश्चंस பார்த்தப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே நல்ல ஹெவியான क्वेश्चंस தானே நம்ம இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணோம். நீங்களே சொல்லுங்க. Are you guys satisfied with this kind of questions? ஏன்னா லாஸ்ட் previous year questions Vicky session முடிஞ்சிருச்சுடா கண்ணா. Okay, so but if you haven't subscribed, please subscribe to the channel. So இதோட மோல் கான்செப்ட் முடிஞ்சிருச்சு, அதை நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இதோட மோல் கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. பட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். பார்ட் 2 மட்டும்தான் கண்ணா 5 hours. மோல் கான்செப்ட் பார்ட் 1 ஒரு 4.5 hours போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக கிட்டத்தட்ட ஒரு 11 hours ஆஃப் கிளாஸ். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 10-11 hours ஆஃப் கிளாஸ் நம்ம இந்த மோல் கான்செப்டுக்குன்னு சொல்லி எடுத்திருக்கோம். எனக்கு இது வரைக்கும் யூடியூப்பில் எடுத்த கிளாஸஸில் வச்சே இந்த கிளாஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான கிளாஸ். ஏன்னா நான் எப்போவுமே ஜியோசி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் தான் ரொம்ப ஒவ்வொரு புக்காக தேடி எக்ஸ்டர்னல் புக்கு, ஃபாரின் ஆத்தர் புக்கு, இந்தியன் புக்ஸுன்னு எல்லாம் ரிவைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கான்செப்டை கொண்டு வருவேன். பட் இந்த சாப்டருக்காக பிரேக்கிங் நீட்டில் மோல் கான்செப்டுக்காக எல்லா கான்செப்டையும் எனக்கு தெரிஞ்ச ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி புக்ஸையும் புரட்டி போட்டு ஜேஇ நீட் எங்களோட சியூடி எக்ஸாம்ஸ், நெட் எக்ஸாம்ஸ், இதில் இருந்த எல்லா கொஷின்ஸை எடுத்து உங்களுக்கு நம்ம பிரேக்கிங் நீட்டில் மோல் கான்செப்டை பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 பார்ட்டாக கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ பார்ட் 1 யாராச்சும் பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். யூ வில் கெட் எக்ஸ்ட்ரீம்லி குவாலிட்டி கண்டென்ட், குவாலிட்டி கொஷின்ஸ். அண்ட் நீங்கள் 2 பார்ட்டையும் கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா we must have completed somewhere around 350 questions from this chapter. இந்த சாப்டர்லேருந்து மட்டும் இந்த பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவை சேர்த்து 350 questions நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். which includes all the type of question. இதுக்கு மேலே நீட்டில் கேட்கவே முடியாதுங்கிறேன். ஏன்னா அத்தனை டைப் ஆஃப் கொஷினையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஹாப்பியா? ஹாப்பினா ஒரு குட்டி ஃபயரை போட்டுட்டு செஷனை முடிச்சு விட்டுறலாம். சொல்லுங்க. Are you guys happy? Are you guys feeling good about this session? இந்த செஷனை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு மெயின் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் உங்கள் ஃபீட்பேக் வேல்யூஸ் த மோஸ்ட் ஃபார் அஸ். உங்களுக்காக தானே இவ்வளோ விஷயத்தையும் பண்ணுறோம். ஸோ உங்களோட ஃபீட்பேக் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். எனக்கு தெரிஞ்சு இதில் சம் பேசிக் கான்செப்டும் எடுத்து 350 கொஷின்ஸும் யூடியூப்பில் யாருமே அடித்து சொல்லலாம், யூடியூப்பில் யாருமே சால்வ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நம்ம வேதாந்த நீட் தமிழில் உங்களுக்காக நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எஸ். ஸோ ப்ளீஸ் let me know what you feel about part 2 of mole concept, part 1 and part 2 of mole concept in the comment section once this live ends.
உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் ரொம்ப வேல்யூபிளான கமெண்ட். ஸோ மறக்காம சொல்லுங்க. அண்ட் வித் திஸ் செஷனை முடிச்சிடலாமா? எஸ் தீபக், ஸ்டார்டிங்ல இருந்த அதே ஃபயர் தீபக் இப்பவும் இருக்கு. ஸோ அதுக்கே ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். தீபக், யூ ஆர் டூயிங் an extremely good job ரக்கனா. சீரியஸ்லி யூ ஆர் டூயிங் an extremely good job. இதே ஃபயர் உங்களுக்கு ஒவ்வொரு செஷன்லையும் கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? எஸ், ஓகே ரக்கனா. ஸோ வித் திஸ் we will wind up the session. உங்களோட கமெண்ட் ஆர் ஃபீட்பேக் ஆர் மேம் கிளாஸில் எக்ஸ்ட்ராவா இதெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம மெயின் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகே, அண்ட் ஃபார் ஷுர் அடுத்து வரக்கூடிய சாப்டரில் நான் ஒர்க் பண்ணி உங்களுக்கு அந்த விஷயத்தை கண்டிப்பாக கொண்டு வரேன். ஓகே, ஸோ வித் திஸ் we will wind up this session. Tada, bye bye, take care, have a great day and good night.